السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டியும் நேர்வழியில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நாமெல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்பு மன்ஹஜ் சலஃபை பற்றி மிக சுருக்கமாக ஒரு 5 அல்லது 7 நிமிடத்திற்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்ன முக்கியமான விவரங்கள்ன்றதை தெரியப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் கேள்விகளை ஆரம்பிக்கலாம். முதல்ல மன்ஹஜ் சலஃப் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மன்ஹஜ் சலஃப் என்பது ஏதோ இஸ்லாத்தில் ஒரு தனி ஒரு கொள்கையை சொல்கிறாங்க, ஏதோ இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்துறாங்க என்கிற மாதிரி சில சகோதரர்கள் விளங்கி வச்சிருக்கலாம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. மன்ஹஜ் சலஃப் என்று சொன்னால் அது என்னன்னா, இஸ்லாம் மார்க்கம் நம்ம சொல்கிறோமே அந்த மார்க்கம் தான் மன்ஹஜ் சலஃப். இஸ்லாம் மார்க்கத்திலேருந்து இல்லாத ஒரு அம்சம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் தான் மன்ஹஜ் சலஃப். சரி, அப்போ என்ன மன்ஹஜ் சலஃப்னா என்ன, இஸ்லாம்னா என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை விளங்குறதுக்கு பார்க்கலாம். இஸ்லாம் என்கின்ற பெயரில் எத்தனையோ வழி தவறிய கூட்டங்கள் வருது. காதியானிகளும் தங்களை முஸ்லீம்கள்னு சொல்கிறாங்க. ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் உள்ளவங்களும் நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம், நாங்களும் முஸ்லீம் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி தர்கா போன்ற வழிபாட்டை சரி காணக்கூடியவங்களும் அவங்கள என்ன சொல்கிறாங்க, தங்களை நாங்களும் இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்களும் முஸ்லீம்கள் தான் என்று சொல்கிறாங்க. அப்போ எந்த இஸ்லாம் சரியான இஸ்லாம்? எந்த இஸ்லாமை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க? என்ன ரசூலா சொல்கிறாங்க, தரக்துக்கும் அலல் பைதா, உங்களை நான் தெளிவான நீரோடையின் மீது விட்டுட்டு போகிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்றது. லா யஸீகு அன்ஹா பாதி இல்லா ஹாலிக், யார் அழிவை நாடி போகின்றானோ அவன் தான் அதில் வழி தவறி போவான் என்று ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ ரசூலா நமக்கு நேர் வழியை தெளிவுபடுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த நேர் வழியை எப்படி நம்ம அறிந்து கொள்வது என்பதை பற்றி பார்த்தீங்கன்னா, மார்க்கும் நமக்கு சில அதற்கான அடிப்படைகளை சொல்லுது. என்ன? குர்ஆன் சுன்னா. ரசூலா சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லுமா தமஸ்ஸக்து பிஹிமா கிதாபல்லாஹி வ சுன்னதி, உங்கள்கிட்ட நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போகிறேன், அந்த 2 விஷயத்தை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், 2வது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க என்னுடைய சுன்னா ஹதீஸுகள்ன்றாங்க. அந்த 2 தான். இந்த 2த்தையும் எப்படி பற்றி பிடிக்கணும், யார் சொல்கிற மாதிரி பற்றி பிடிக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குர்ஆன் ஹதீஸ் என்கின்ற பெயரில் இப்போ நாம் ஒரு விஷயத்தை படிக்கிறோம், படித்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலை நம்ம என்ன சொல்கிறோம், இதுதான் சரின்னு சொல்கிறோம். நமக்கு அப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் என்ன சொல்லுவார், நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு மாற்றமாக அவர் புரிவார். அவர் என்ன சொல்லுவார், இல்லை முன்னாடி சொன்ன விளக்கம் தப்பு, நான் சொல்கிற விளக்கம் தான் சரின்னுவார். இன்னொருத்தர் பக்கத்தில் வருவார், இல்லை நானும் அரபி மொழி அறிந்தவன், எனக்கு இதுதான் விளங்குது, இதுதான் கருத்து சரின்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கருத்துக்களை புகுத்துவாங்க. அப்போ குர்ஆன் ஹதீஸில் எது சரியான பாதை, எப்படி அறியறது, நேர்வழியை தெரிந்து கொள்வது, இது குறித்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 4வது அத்தியாயத்தில் 115வது வசனம், வமன் யுஷாகிக ரசூல மின் பஅதி மா தபய்யனல் ஹுதா வயத்தபி கைர சபீல் முஃமினீன் வல்லிஹி மா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, யார் ஒருவருக்கு நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு பிறகு, நேர்வழி இன்னதென்று தெளிவானதற்கு அப்புறம் யார் தூதருக்கு எதிராகும், தூதருக்கு முரணாகும், அப்போ தூதருக்கு மாற்றமாக நடந்தால் நேர்வழி கிடையாது, தெரியுது. 2வது அல்லாஹ் சொல்றான், முஃமின்களுடைய வழியை பின்பற்றாமல் வேறு வழியிலும் பின்பற்றுவாரோ வேறு வழியை பின்பற்றுவாரோ அவரை அவருடைய போக்கிலே விட்டுருவோம், எங்க கொண்டு நம்ம அவர் நுழைவிப்போம், நரகத்தில் நுழைவிப்போம் என்று அல்லாஹ் சொல்றோம். இப்போ இந்த வசனத்தை கவனமா பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நேர்வழி என்று சொல்லிவிட்டு 2 விஷயங்களை சொல்றான். ஒன்று, தூதருக்கு மாற்றமா இருக்கக்கூடாது. 2வது, முஃமின்களுடைய பாதையை பின்பற்றாமல் வேறு பாதைக்கு பக்கம் போகக்கூடாது. அப்படி போனா அது நேர்வழி கிடையாது. அப்ப நேர்வழினா என்ன, தூதரும் அந்த முஃமின்கள் சென்ற பாதை, முதல்ல தூதர், 2வது முஃமின்கள் சென்ற பாதை. இந்த முஃமின்கள் சென்ற பாதை எந்த பாதை, இது யாரை குறித்து பேசப்பட்டிருக்கு என்பதை நம்ம விளங்கி கொண்டாலே பிரச்சனை தீந்துரும். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல முஃமின்களுடைய பாதை என்று அல்லாஹ் யாரை குறிப்பிட்டு சொல்றான் என்று பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல முதன்மையா யார் அடங்குவாங்க, இந்த வசனம் இறங்கும் போது சஹாபாக்கள் இருந்தாங்க, அவங்க தான் அடங்குவாங்க. அப்போ அதுல பிரதானமா யார் வருவா, அவங்க தான் வருவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய பாதை என்று யாரை பிரதானமா அங்க குறிப்பிடுறாங்கன்னா சஹாபாக்களுடைய பாதை தான். இதுக்கு என்ன ஆதாரம் என்று நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க முன்னறிவிப்பு, என்னுடைய உம்மத்து கொள்கையில பல்வேறு விதமா பிரிவாங்க, 73 கூட்டமா பிரிவாங்க. சொல்றாங்க, வதஃப்தரிகு உம்மத்தி அலா 73 ஃபிர்கா, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமா பிரியும்.
எல்லாமே குல்லுஹும் பின்னார், எல்லாமே நரகத்துக்கு போவாங்க. இல்லா மில்லத்தும் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தாரை தவிர. காலு வமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த ஒரு கூட்டத்தார்கள் யார்? அந்த 73 கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் நரகத்துக்கு போகாம வெற்றி பெறும் சொன்னீங்க, சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லி அவங்க யார் என்று கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க, மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது சஹாபாக்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ அதில் உள்ளவர்கள் தான் அந்த வெற்றி பெறக்கூடிய கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு தெளிவா மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேர்வழிக்கு அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை சொல்றாங்க. சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், அவர் நன்மை செய்தார்கள், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நேர்வழிக்கு அடையாளமா ரசூலுல்லாஹ் அவங்கள சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சபீலுல் முஃமினீன பின்பற்றுங்கன்னு சொல்றானா இல்லையா? இப்ப இதுல யார் வருவா? சஹாபாக்கள் வருவாங்க. நேரடியா ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்களை சொல்றாங்க. இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 137வது வசனத்தை சொல்றான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் வ இன் தவல்லவ் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக். அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களை முன்னிலைப்படுத்தி இவர்களை மாதிரி மற்றவங்களும், அன்னைக்கு வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க எல்லாரையும் சொல்றோம், இந்த சஹாபாக்களை மாதிரி அவர்களும் மற்றவர்களும் ஈமான் கொண்டு வந்தாங்கன்னா நேர்வழியை அடைவார்கள். அப்படி வரலன்னு சொன்னா கருத்து வேறுபாடுகளிலும் பிளவுகளிலும் தான் இருப்பார்கள். இப்ப சஹாபாக்களை மாதிரி ஈமான் கொண்டு வந்தா கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு வராது. அதை விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? கொள்கையிலேயே கருத்து வேறுபாடு கொள்வாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். இதை விளங்குறதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நம்ம கேள்வி ஆரம்பிப்போம். என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க, என்சில் ரப்புனா இல ஸமாஇ துன்யா ஈன யப்கா சுல்சுல் லைல் அഖீர். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இரவின் 3வது பகுதியில் இறங்கி வருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் கிட்டத்தட்ட 28 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, முத்தவாத்திரான ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க என்று பாத்தீங்கன்னா, அல்லாஹ் இறங்கி வருகிறான், இதை நாம எப்படி விளங்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் இவங்கெல்லாம் அஷாயிராக்கள் மாத்துருதியான்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையில அந்த வழி தவறி இதை பின்பற்றக்கூடியவங்க. அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ் இறங்கி வர்றான்னா இறங்கி வர்றான் கிடையாது, அல்லாஹ்வுடைய அருள் வருகிறது, அல்லாஹ்வுடைய அருள் வருகிறது, அல்லாஹ்வுடைய ஃபதல் வருகிறது என்று விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அடுத்து தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? பிஜே போன்றவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் இறங்கி வர்றான்னா இறங்கி வர்றான் கிடையாது, அல்லாஹ் சிறப்பு கவனத்தை செலுத்துகிறான் என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் அருள், 2வது பக்கம் இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? சிறப்பு கவனத்தை செலுத்துகிறான் என்று சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த விளக்கம் எப்படி இது சரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவுமே இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை, அல்லாஹ் கேட்பவன் பார்ப்பவன். நாமளும் கேட்கிறோம், நாமளும் பார்க்கிறோம். மனிதனுக்கும் இந்த பண்பு இருக்குது, கேட்கக்கூடிய பண்பு, பார்க்கக்கூடிய பண்பு. அல்லாஹ் தனக்கும் இந்த பண்பு இருப்பதா சொல்றான். மனிதன் அல்லாஹ் மாதிரி கேட்க முடியுமா? முடியாது. மனிதன் அல்லாஹ் மாதிரி பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப அல்லாஹ் தனக்கு இந்த பண்பு இருப்பதா சொல்றானே, சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் அதுக்கு முன்னாடி? அவனை போன்று எதுவுமே இல்லைன்றான். அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ் பார்ப்பவன், அவனை மாதிரி யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் கேட்பவன், அவனை மாதிரி யாரும் கேட்க முடியாது. அப்ப சஹாபாக்கள் எப்படி விளங்குனாங்க இந்த இடத்துல? அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வரான்னா இறங்கி வரான், நேரடியான பொருள் தான் அது. பூமி சுத்துது, இரவு மாறி வர்றது, அதெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நேரடியா நம்ப வேண்டும் என்று என்ன செய்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, நேரடியா நம்ப வேண்டும் நம்பினாங்க. இப்ப நம்ம மக்கள் என்ன பண்றாங்க? இல்ல, மாற்று விளக்கம் கொடுக்கணும்ன்றாங்க. ஏன் மாற்று விளக்கம்? பூமி சுத்துது. உதாரணத்துக்கு 2 காரணம் சொல்றாங்க. அதுக்கு முதலாவது காரணம், அல்லாஹ் குர்ஆன்ல 7 இடத்துல சொல்றான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதா சொல்றான். அப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்னா முதல் வானத்துக்கு வரும்போது என்ன ஆயிடும்? அர்ஷ் காலி ஆயிடும். இது ஒரு காரணம் மாற்று விளக்கம் கொடுக்கறதுக்கு தௌஹீத் மக்கள். 2வது ஒரு காரணம் என்ன சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வந்தான்னா இப்ப நம்ம கிட்ட வருவான், இரவு நம்ம கிட்ட இருக்கு. 3வது இரவு நமக்கு பின்னாடி இருக்கவங்க அடையும் போது அங்க வருவான். அப்ப முதல் வானத்திலே இருந்துட்டான்னு ஒரு கருத்து வரும். அதனால அல்லாஹ் அர்ஷ் காலி ஆயிடும், முதல் வானத்தில் இருக்கலான்ற ஒரு கருத்து வரும். அதனால தான் அல்லாஹ் வர்றான்னா வர்றான் கிடையாது, சிறப்பு கவனத்தை செலுத்துறான்னு மாத்தணும்ன்ற மாதிரி என்ன செய்யறாங்க? மாற்று பொருள் கொடுக்குறாங்க. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொன்ன இந்த ஹதீஸ் அறிவிச்சு கொடுத்தது யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை நமக்கு தெரியப்படுத்துது யார்? இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, பிறருக்கு எத்தி வச்சாங்க. இப்ப என்ன விளக்கம்னு சொன்னா, என்ன கேட்கறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் எத்தனை கேள்விகளை கேட்டாங்க.
இதுக்கு என்ன விளக்கம்? வஹன்னா என்ன? தஜ்ஜால் 40 நாள் வருவான், முதல் நாள் ஒரு வருடம் மாதிரினா எத்தனை வக்து தொழுவணும் என்னதான் கேட்டாங்க. ஆனா அவங்க யாருமே அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வர்றான்ற சம்பந்தமா ஒரு விஷயத்தையும் அவங்க கேட்கவே இல்லை. அது சம்பந்தமா இந்த விளக்கத்தையும் கேட்கவே இல்லை. அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்தானா எப்படி வருவான், அர்ஷ் காலியாகுமா அப்படிலாம் கேள்வியே கேட்கல. ஏன் கேட்கல? அதை அவங்க விளங்கி இருந்தாங்க. என்ன விளங்கி இருந்தாங்க? அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை. இப்ப நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், இங்க இருந்து எழுச்சி போனா இந்த இடம் காலி ஆயிடும். இப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான், முதல் வானத்துக்கு வந்து அர்ஷ் காலி ஆயிடும்னா இப்ப இது என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை படைப்பினத்தோட ஒப்பிடுறாங்க. அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், லைஸ கமிஸ்லி ஷைஉன், அவனை போன்று எதுவுமே இல்லைன்ட்டான். அப்ப அவனை போன்று எதுவுமே இல்லைன்னா அல்லாஹ்வையும் படைப்பினத்தையும் ஒப்பிடவே கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. அப்ப அதை பண்ண அங்கதான் பிரச்சனை வரும். அதனாலதான் சில பேர் வழி தவறி போனாங்க. அஷாயிராக்கள், முஅ்தஸிலாக்கள், மாதுரிதியாக்கள்ன்ற பேர்ல வழி தவறி போனாங்க. இதைத்தான் சொல்றோம் அல்லாஹ். அதனால தான் சொல்றோம் சஹாபாக்களை மாதிரி மற்றவங்களும் ஈமான் கொண்டு வந்தா நேர்வழியில வருவாங்க. அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடுகளிலும் பிளவுகளிலும் ஆளுக்கு ஒரு கருத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்றத அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான். ஆகவே நேர்வழி என்பது குர்ஆன் சுன்னாவை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து சஹாபாக்கள் விளங்குனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யுஅல்லிமஹுமுல் கிதாப வல் ஹிக்ம. இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபாக்களுக்கு கிதாப்னு சொல்லக்கூடிய இந்த வேதத்தையும் ஹிக்மா என்று சொல்லக்கூடிய ஞானம் சுன்னாவையும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இவங்க கத்துக்கிட்டாங்க. அப்போ நேரடியா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கத்துக்கிட்டவங்க. ஆக அப்படிப்பட்ட மக்கள் மார்க்கத்தை சரியா விளங்குனாங்கன்றதுக்கு ரசூல் என்ன செய்றாங்க? நேர்வழியில இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் நானும் இந்த சஹாபாக்கள் தான் சொன்னாங்க. ஆக இந்த வழியை பயணிப்பது தான் நாங்கள் மன்ஹஜ் ஸலஃப் பண்றோம். இன்ஷா அதை பத்தி சில விளக்கங்களையும் சில கேள்விகள் வரும்போது கூடுதலாக தெரியப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த டோக்கன் முறைப்படி இன்ஷா அல்லாஹ் கேள்விகளை ஆரம்பிங்க. குறிப்பிட்ட இங்கே வந்து கேட்டு இங்கே வந்து கேள்வி கேட்குறேன். இப்படி வந்து கேட்டு முன்னாடி தற்கொலை செய்து கொள்வது சம்பந்தமா தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு நிரந்தர நரகம்னு ஹதீஸ்ல இருக்கு. ஆனால் சமீபத்தில் நீங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சாக்குல அமைக்கக்கூடிய இருக்கக்கூடிய அப்துல் காதர் தானே அவங்க கூட இல்லைன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து முஅ்தஸிலாத்துடைய கொள்கையை பரப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டுருக்கீங்க. இது கொஞ்சம் முழுமையாக விளக்கம். தற்கொலை செய்தவங்க சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தற்கொலை செய்தவங்க சம்பந்தமா ஹதீஸுகளை நிரந்தர நரகம் தானே வருது. அப்போ அது வந்து நம்ம மாற்று ஒரு கருத்தை சொல்றோம், நிரந்தர நரகம் இல்லைன்னு சொல்றோமே, இந்த கருத்து வந்து சரிதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது சம்பந்தமான விளக்கங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல மார்க்கம் நமக்கு சில அடிப்படைகளை சொல்லுது. என்ன அடிப்படைன்னு சொன்னா, ஒரு மனிதன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போறதுக்கு சில காரியங்கள் இருக்கு. ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போறதுக்கு சில காரியங்கள் இருக்கு. எப்படி? இப்போ தன்னை முஸ்லீம் ஒருத்தர் பிரகடனப்படுத்துறாரு, தன்னை முஸ்லீம்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்றாரு? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார், அவுலியாக்கள் மகான்களுக்கு சஜிதா செய்றார். இப்ப இவர் தன்னை முஸ்லீம்னு சொன்னாலும் அல்லாஹ் அல்லாதவங்களுக்கு சிரமணிந்தா சஜிதா செய்தா ஷிர்க் செய்தவர் ஆயிடுவார். இவர் என்ன ஆயிடுவார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அப்ப ஒருவர் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறாருன்னு சொன்னா அவர் இஸ்லாமிய எல்லையிலிருந்து இஸ்லாமிய முஸ்லீம்கள் என்ற நிலையிலிருந்து இருக்க மாட்டார். அப்போ நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு ஒருவர் யார் வெளியேறி செல்வார்கள் என்று சொன்னால் இணை வைக்கக்கூடியவங்க, ஷிர்க் செய்யக்கூடியவங்க, குஃப்ரு செய்யறவங்க, நயவஞ்சகத்தனம், அதாவது கொள்கையில நயவஞ்சகத்தனம் வருது பாருங்க, முனாஃபிக்கள் இருந்தாங்களா, அந்த மாதிரி நிலையில உள்ளவங்க தான் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே இருப்பாங்க. அது அல்லாத ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம குஃப்ரு செய்யாம பெரும்பாவங்கள்ல இருந்து வேற எந்த ஒரு பாவத்தை செஞ்சாலும் அவர் என்ன ஆக மாட்டார்? இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார். விளங்குங்களா? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 4வது அத்தியாயத்துல 48வது வசனம், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமா அல்லாஹ் ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் ஷிர்க் என்ற பாவத்தை மன்னிக்க மாட்டான், இது அல்லாத பாவத்தை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக தெரியப்படுத்துறான். அப்ப ஷிர்க் அல்லாத பாவத்தை மன்னிப்பது என்று சொன்னால்
அதுல வேற என்னென்ன பாவங்கள் இருக்கோ எல்லாம் வந்துடும். ஷிர்க் அல்லாத, குஃப்ர் அல்லாத வேற என்னென்ன பாவங்கள் இருக்கோ எல்லாம் வந்துடும். இதை விளங்குறதுக்கு இன்னொரு ஹதீஸ் கூட பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யுஹ்ரஜு மினன் நாரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஃபீ கல்பிஹி வத்னு புர்ரத்து மின் கைர். யார் ஒருவர் லா இலாஹ இல்லன்ற கலிமாவை சொல்லி அவருடைய உள்ளத்துல ஒரு அணு அளவு நன்மை இருந்தால் கூட நரகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டுருவாரு. யார் ஒருவர் லா இலாஹ இல்லன்ற கலிமாவை சொல்லி அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அந்த கொள்கையில உறுதியா இருந்து அவர்கிட்ட அணு அளவு தான் நன்மை இருந்தாலும் அவர் நரகத்திலிருந்து கடைசியில் வெளியேற்றப்படுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்குது. இப்ப பாருங்க, அல்லாஹ் ஷிர்க் அல்லாத பாவத்தை தான் நாடியவங்களுக்கு மன்னிப்பதா குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் நரகத்திற்கே சென்றாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவருடைய உள்ளத்துல அணு அளவு நன்மை இருந்தால் கூட அவர் என்ன ஆயிடுவாரு, அது நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று தெரியப்படுத்தினாங்க. இந்த ரெண்டு. அடுத்து மூணாவது பாருங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் கிதாபுல் ஈமான்ற பாடத்தில், அந்த இறை நம்பிக்கைன்ற பாடத்திலே வரும். நபிகள் நாயகம் சாசமிடத்துல மக்காவில் அவங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது துஃபைல் இப்னு அமர் அத்-தௌஸின்னு ஒரு சஹாபி, தௌஸ் குலத்தை சேர்ந்த ஒரு சஹாபி, அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்க்கு சந்திப்பதற்காக வர்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நீங்க இப்ப என்ன செய்யுங்க, ஊருக்கு போங்க, என்னுடைய செய்தி உங்களுக்கு கிடைத்ததுக்கு அப்புறம் மீண்டும் வாங்கன்றாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்கன்னு சொன்னா, மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த தகவல் கிடைத்த உடனே துஃபைல் இப்னு அமர் அத்-தௌஸியும் அவங்களுடைய தோழரும் ரெண்டு பேருமே வர்றாங்க மதீனாவுக்கு. அவங்க தோழரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, முஸ்லீம்களாக வாழ்றாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, மதீனாவுடைய அந்த கிளைமேட் அவங்களுக்கு சூட் ஆகல. அந்த துஃபைல் இப்னு அமர் அத்-தௌஸின்ற சஹாபியுடைய தோழர், அவரும் சஹாபி தான், அவருக்கு அது அந்த சூழல் என்ன செய்யல, தட்பவெட்ப சூழல் செட் ஆகல. அப்புறம் என்ன பண்றாரு, ரொம்ப கடுமையா நோய்வாய்ப்படுறார். அந்த நோயை பொறுக்க முடியாம அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அந்த நாடி நரம்புகளை அறுத்துக்கிறார். அறுத்ததுக்கு அப்புறம் அதிகப்படியான ரத்தங்கள் வெளியேறி அவர் மரணிச்சிடறார். அப்போ இந்த விஷயம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவர் இறந்து சில காலத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, துஃபைல் இப்னு அமர் அத்-தௌஸி கனவுல காண்றாங்க, அந்த சஹாபியை கனவுல காண்றாங்க. இவங்களும் சஹாபி தான். எப்படி காண்றாங்கன்னா, அவர் இருக்கிறாரு, கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, அல்லாஹ் நான் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்ததினால் அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் என்று சொல்றாங்க. அடுத்து கேட்கிறாங்க, உங்க நிலை என்னால எப்படி இருக்கு, நான் நல்ல நிலையில இருக்கிறேன், ஏன் உங்க கைகளை மறைச்சிருக்கிறீங்க கேட்கிறாங்க. இல்ல, நான் அல்லாஹ் சொல்லிட்டான், எந்த கைகளை நீங்க நாசப்படுத்திட்டீங்களோ அந்த கையை நான் சரிப்படுத்த மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால தான் அது குறையுடையதாக இருக்குது, நான் மறைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது இந்த கனவு இதோட முடிஞ்சா அதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. என்ன பண்றாங்க, அந்த கனவை கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி நான் என்னுடைய தோழரை பற்றி, என்னுடைய நண்பரை பற்றி இப்படி கனவுல பார்த்தேன், இப்போ இதை பத்தி நீங்க தெரியப்படுத்துங்க என்னன்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்திரம் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் உஃபர்லேதை, அல்லாஹ் அவங்களுடைய அந்த இரு கரங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இதுல என்ன செய்யறாங்க, அவர் இறந்தவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தாங்க, அவருடைய மன்னிப்புக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ இதுல நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல இருந்தா இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு ஆதாரத்தை எடுக்கிறாங்க. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தற்கொலை செஞ்சவங்க நிரந்தர நரகத்துக்குரியவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்கன்ற ஒரு நிலைக்கு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, நீங்க நான் அவருக்காக துவா செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. மாறா என்ன சொல்றாங்க, துவா செய்தாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இதைத்தான் வச்சு சொல்றாங்க ஆதாரமா, தற்கொலை செய்பவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட மாட்டார், காபிராக ஆகிவிட மாட்டார் என்று தெரியப்படுத்துறாங்க. அப்ப நான் உங்களுக்கு குர்ஆனுடைய ஒரு ஆயத்தையும் தெரியப்படுத்தின, இரண்டு ஹதீஸுகளையும் தெரியப்படுத்தின. அந்த ஹதீஸுகள்ல தெளிவாவே வருது, இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் எந்த பாவத்தை செஞ்சிருந்தாலும், ஷிர்க் அல்லாத பாவத்தை செஞ்சிருந்தாருன்னா அவருக்கு மன்னிப்பு இருக்குது, அவருக்காக பிரார்த்தனை செய்யலாம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த அடிப்படையை வச்சுதான் சொல்றோம், தற்கொலை செய்தவர்கள் நிரந்தர நரகத்துக்குரியவங்க கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பொறுத்து. அல்லாஹ் என்ன செய்வான், அவங்கள ஷிர்க் அல்லாத பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்றான். ஒருவேளை அவங்களை அல்லாஹ் நாடினால் அப்போதே மன்னிக்கலாம். அப்படி இல்லை என்றால் அவர்கள் செய்த குற்றத்திற்காக வேண்டி குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நரகத்துல தண்டனை அனுபவித்து விட்டு பிறகு அங்கிருந்து அவங்க என்ன செய்யப்படுவாங்க, வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு வரப்படுவாங்க அப்படின்றத பார்க்கணும். இப்ப இந்த பிரச்சாரம் தான் ஆரம்பத்துல பிஜே, அதாவது டிஎன்டி ஜலம் உருவாகிறதுக்கு முன்னாடி பிஜே மற்றும் ஜாக்கி இவங்க போன்றவங்க இருக்கும்போது என்ன பண்றாங்க, இந்த கொள்கையை ஆரம்பத்துல சொன்னாங்க, இது வலுவா மக்கள் மத்தியில பதிஞ்சிட்டு. இப்பதான் சமகாலத்துல என்ன பண்றாங்க, 2010க்கு அப்புறம் தான்
இதுல சில வாதி பிரதிவாதங்கள் சில விஷயங்களை விளக்கப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன செய்திருக்கிறாங்க, ஜாக்குன்ற அமைப்பு வந்து அந்த நிலைப்பாட்டை மாத்திருக்கிறாங்க. இப்ப தற்கொலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர நரகம் என்பது கிடையாது, அல்ஜனத்திலே அவங்க வந்து அந்த என்ன செய்திருக்காங்க, அந்த மாதத்திலேயே வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து அவங்க என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸ் வருதுல, ஒரு சஹாபி வந்து ஒரு கடத்துல அடிபட்டு ஈட்டியால அதே சீரியல் வந்து போர்க்களத்துல ஒரு சஹாபி வீரமாக போயிட்டு அதே மாதிரி ஈட்டியை வச்சு தன்னைத்தானே சுற்றி தற்கொலை படிச்ச பிறகு ரசூலுல்லாஹி வந்து நரகத்துக்கு சேர்ந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு செய்தி. அது சம்பந்தமா உங்களுக்கு அப்ப தற்கொலை சம்பந்தமா நாம சில விஷயங்களை தெரியப்படுத்துறோம். அப்ப முதல் அடிப்படை என்னன்னு சொன்னா, ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்துல வட்டி வாங்குறதுனாலயோ, அதனால வட்டி ஹலால்னு கிடையாது, வட்டி ஹராம் தான், பெரும்பாவம் தான். ஷிர்க்கை தவிர மற்ற எந்த பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்யறான், தான் நாடியவங்களுக்கு மன்னிப்பதா சொல்றான். அல்லாஹ் நாடினா அவங்கள மன்னிக்கலாம், அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நரகத்தில் அவங்க தண்டனை அனுபவித்து விட்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது சகோதரர் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு நபர் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, யாரேனும் ஒரு நரகவாசியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அவர் வீர தீரமா சண்டை போட்டாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த அளவுக்கு சண்டை போடுறாரு இவரை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அவர் என்ன செய்யறாரு, போர்க்களத்துல காயப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, அந்த வலியை பொறுத்து கொள்ள முடியாம தன்னுடைய ஈட்டியை பூமியில் நட்டுவிட்டு மேல இருந்து வந்து குதிச்சு என்ன செய்யறார், தன்னை மாய்த்துக் கொள்கிறார், தற்கொலை செய்கிறார் ஒரு சம்பவம் வருது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சில பாவிகளை கொண்டும் அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்யறான், மேலோங்க செய்யறான் என்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில ஹதீஸ்கள் வருது, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தி, செயல்கள் அனைத்துமே உங்களுடைய கடைசி இதை பொறுத்து தான் இருக்கு, எனவே கடைசி அமல்கள் விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய நபர் யார் என்பதை குறித்து பார்க்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் சாசனுடைய அவர்கள் போர்க்களத்துக்கு செல்லும் போது முஸ்லிம்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வோட வருவாங்க இல்ல, சில முனாஃபிக்குகள் கூட சில ஆதாயத்துக்காக வந்திருக்கிறாங்க. அப்ப அவர் யாருன்னு சொல்லும் போது, அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரே அவர் யார் என்பதை குறித்து சொல்லும் போது அவரை குறித்து ரசூலுல்லாஹ்வும் சொல்றாங்க, முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னா இவங்க சஹாபி லிஸ்ட்ல வரக்கூடியவங்க இல்ல அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க. வேற அவர் அந்த கேள்வி என்ன மேற்கோள் பண்ணி கேட்கிறாருனாக்கா, இந்த காதல் மதனிக்கிறவங்க அந்த நீங்களே கோட் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய பேஸ்புக் பேஜ்ல தான் நம்ம பார்த்தோம். அது நமக்கு வேற தெளிவு மற்ற சந்தேகங்களை விட சில சந்தேகங்கள் நீங்க இடத்துல கேட்கணும். அந்த நோக்கம் என்னன்னாக்கா, நீங்க முதல்ல விளக்கும் போது நீங்க விஷயம் சொன்னீங்க, சஹாபாக்களுடைய கூற்று என்று வந்துவிட்டுன்னு சொன்னாக்கா எந்த கருத்து முரண்பாடு வராது. இப்ப நாங்க சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்கிறோமா இல்லையாங்கிறது வேற. இப்ப உங்களுடைய கொள்கையில் உள்ளவங்களே பல பேர் வந்து நாங்க சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கிறவங்க தான், நாங்க இஜ்மாவை பின்பற்றபடி சொல்லக்கூடிய உங்களுக்கு மத்தியிலேயே பல கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன்னா நீங்க அந்த இதில் கோட் பண்றப்ப என்ன சொன்னீங்கன்னாக்கா, இவர் முஅத்தஸிலாவா காரிஜாவா நீங்களே கேள்வி கேட்டீங்க, யாரும் அப்துல் காதர் மாதிரிங்கிறவர், அவர் உங்க கொள்கையில் உள்ளவர், அந்த கொள்கை கோட்பாட்டில் உள்ளவர், அவருக்கு இப்படிப்பட்ட விளக்கம் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க கருத்து முரண்பாடு பண்ணி கேள்வி கேட்கிறீங்க போது நமக்கு சந்தேகம் வருது. சலபுகளுக்கு மத்தியிலே இவ்வளவு குழப்பம், அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பம் இருக்கிறதாக ஒரு கேள்வி வருது. அதுக்காக இந்த கேள்வியை கேட்டாரு. இப்ப அவருடைய உங்க பார்வை என்ன, அந்த கோட்பாடு சொல்றாருல தற்கொலை நிரந்தர நரகம் தான் அப்படிங்கிற கோட்பாட்டில் இருக்காருல்ல, அவரோட நிலை என்னங்கிறத அவர் கேட்ட கேள்வி, அதுக்கு கொஞ்சம் தெளிவா விளக்கம். அந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து அவர் கேட்டிருந்தாப்புல ஜாக்ல உள்ளவங்களுடைய அந்த நிலைப்பாடு என்ன, அதுல வந்து அப்துல் காதர் மதனியை பத்தி நான் சொன்ன மாதிரி அவர் முஅத்தஸிலாவா கவாரிஜா அப்படின்னு கேள்வி கேட்டனா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்டேன்னா, அவங்க இந்த மாதிரி வந்து நிரந்தர நரகன் ஹதீஸ்ல வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் சொன்னேன், நிரந்தர நரகம் என்று சொல்வது அஹ்லு சுன்னா கொள்கை கிடையாது. அஹ்லு சுன்னா அறிஞர்கள் யாரும் சொல்ல, முஅத்தஸிலாக்களும் கவாரிஜிகளும் தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இங்க நான் சொன்னது அவங்கள சொல்லல, இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து முஅத்தஸிலாக்கள் மற்றும் கவாரிஜிகள்கிட்ட இருந்த கருத்துன்னு சொல்றேன், விளங்குதுங்களா? அப்ப அவங்க இருந்தாலும் இப்ப சமீபமா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கருத்துல இருந்து மீளாய்வு செய்து மாற்றிக்கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த கருத்துல இருந்து நாங்க மீளாய்வு செய்து மாற்றிக்கொண்டோம். 2010க்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் அவங்க மாறுது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, டிஎன்டிஜேன்ற அமைப்புல பிஜே இருக்கிற வரைக்கும் பல ஹதீஸ்களை மறுத்தார். டிஎன்டிஜேல பிஜே இருக்கிற வரைக்கும் பல ஹதீஸ்களை மறுத்தார். அமைப்பு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பல ஹதீஸ்களை மறுக்கிறார். ஆனா டிஎன்டிஜே என்ன செய்யல, அந்த ஹதீஸ்கள்லாம் மறுக்கல, ஏற்றுக்கொண்டு இருக்குது. அப்போ ஏன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க, ஏன் அதை வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க என்று பாத்தீங்கன்னா, அவர் வகுத்த உசூல் தான். என்ன உசூல்? ஒரு ஹதீஸ் நம்முடைய அறிவுக்கோ குரானுக்கோ முரண்பட்டா மறுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உசூல்ல அவர் போயிட்டு இருக்கிறார். ஆனா டிஎன்டிஜி அமைப்பு என்ன செய்யுது, நீங்க சொல்லக்கூடியதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இப்ப சொல்லுது. முன்னாடி அவர் இருக்க மாதிரி செய்துச்சு, ஏற்றுக்கொண்டுச்சு. அப்ப இங்க என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, இவருடைய இந்த தாக்கம் யாரு,
டிஎன்டிஜே விட்டுட்டா எப்படி பிஜே உடைய தாக்கம் இன்ன அளவுக்கு அவர் வெளியே போனாலும் சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்களை ஏற்க முடியாம நிலையில் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் இதே மாதிரி ஒரு நிலை தான் 2010க்கு முன்னாடி வரைக்கும் பிஜே உடைய அந்த ஒரு தாக்கமானது அவர்கிட்ட அவர் வெளியேறினாலும் ஜாக்கில இருந்து வெளியேறினாலும் ஒரு சில பேருக்கு அந்த தாக்கம் இருக்க தான் செஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து சரியான மன்ஹஜ் சலஃபை பற்றிய புரிதல் கொடுக்கப்பட்டு இன்று ஒரு சில அறிஞர்கள் ஒரு சில ஆளுங்கள் அதுல இருக்கிறவங்க தெளிவா விளங்கி இருக்கிறாங்க. பொதுமக்கள்லயும் ஒரு சில பேர் விளங்கி இருக்கிறாங்க. ஆனாலும் சில மக்கள்கிட்ட இன்ன வரைக்கும் இந்த கருத்து இருக்கதான் செய்யுது அவங்கள்ட்ட. புரியுதுங்களா? வேற அதாவது மன்ஹஜ் சலஃபை வந்து பின்பற்றுவது கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள பத்தியும் அவங்க சொன்ன கருத்தை பத்தியும் உங்களுடைய விளக்கம் என்ன? அதாவது மன்ஹஜ் சலஃபை வந்து பின்பற்றுவது கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா மன்ஹஜ் சலஃபு கொள்கை இருக்கக்கூடிய ஜாக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்றாங்க. அவங்கள பத்தியும் அவங்களுடைய கருத்தை பத்தியும் அதான் நான் சொல்றேன். இன்ன வரைக்கும் அந்த ஜாக்ன்ற அமைப்புல சில பேருக்கு இந்த மன்ஹஜ் சலஃப் விளங்கல. சில பேர் விளங்கி இருந்தாலும் ஒரு சில பேர் விளங்காம இருக்காங்க. அப்படி விளங்காத நபர் தான் அதை போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் அவங்களே என்ன பண்ணாங்க, அவங்க அமைப்புலேயே ஜாக்ல உள்ளவங்களே நீங்க செஞ்சது தவறுன்னு சுட்டி காட்டணும், மறுநாளே அவர் தூக்கிட்டார், அந்த கருத்தை எடுத்துட்டார், விளங்குங்களா, நீக்கிட்டார். அவர் கொள்கை ரீதியா மாறிட்டாரா, உள்ளத்திலிருந்து மாறினாரா, அது அல்லாஹ் அறிந்தவன். ஆனா என்ன செஞ்சார், போட்ட கருத்தை எடுத்துட்டார். அதனால அவங்க வந்து ஜாக்ன்ற அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வச்சா நீங்க அவங்களை பற்றி கேளுங்க. இங்க வந்து பொதுவா மன்ஹஜ் சலஃப் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். அப்ப வந்து மذஹப் இமாம பின்பற்றுறது வந்து மன்ஹஜ் சலஃப்ல வருமா? அது மذஹப் இமாம வந்து பின்பற்று, அதாவது மذஹப் இமாம பின்பற்றுன்னு சொன்னா அது வந்து மன்ஹஜ் சலஃப்ல வருமா? அதாவது நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும், மذஹப் இமாம்களை பின்பற்றுவது மன்ஹஜ் சலஃப்ல வருமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல மன்ஹஜ் சலஃப்னா என்ன நம்ம விளங்கிக்கணும். மன்ஹஜ் சலஃப் என்று சொன்னால் உங்களுக்கே வந்து நிறைய தர்பியால கூட சொல்லியிருப்பாங்க, டிஎன்டிஜேல கூட. மன்ஹஜ் சலஃப், சலஃப் என்று சொன்னால் அதாவது அக்கீதா சார்ந்த அறிஞர்கள் சலஃப் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ததூரு குல்லு தாரிஃபாத்திஹிம் ஹவுல ஸஹாபத்தி, ஹவுல ஸஹாபத்தி வத்தாபியின், ஹவுல ஸஹாபத்தி வத்தாபியின் வ அத்பாஇத் தாபியின் சொல்றாங்க. மன்ஹஜ் சலஃப், அந்த சலஃப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சஹாபாக்கள் அல்லது சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பா தாபீன்கள் அல்லது சஹாபாக்கள் அத்தாபீன்கள், இந்த 3 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய அந்த கருத்தை கொள்கையை உள்வாங்குகிறவங்களுக்கு தான் அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் உருவானவங்களுக்கு பேர் தான் என்ன, சலஃப்னு அர்த்தம். இப்ப சலஃப் என்றால் சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பா தாபீன்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 3 தலைமுறையும் சிறப்பித்து சொன்னாங்க. இந்த தலைமுறையின் அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை அவர்கள் எப்படி விளங்கினாலும் அவங்க சலஃபுகள். அதை யாரெல்லாம் பின்னாடி விளங்கிட்டு போறாங்களோ அவங்க சலஃபிகள், அவங்க சலஃபிகள். சலஃப் மற்றும் சலஃபிகள் நல்லா விளங்கிக்கணும். சலஃப் என்றால் முன்னாடி உள்ள அந்த 3 தலைமுறை, அவங்க சொல்றதை யாரெல்லாம் பின்னாடி வரவங்க ஏத்துக்கிறாங்களோ அவங்களாம் சலஃபிகள். இப்ப 4 இமாம்களா இருந்தாலும் சரி, மற்ற இமாம்களா இருந்தாலும் சரி. இப்ப இமாம் புகாரி இருக்கிறாங்க, இமாம் புகாரி தன்னை பத்தி எப்படி அறிமுகப்படுத்தலாம், ஷாஃபி மதவை ஃபாலோ பண்ணதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹாஃபிஸ் இப்னு அஸ்கலானி புகாரிக்கு விளக்குரை எழுதினவங்க, அவங்க தன்னை ஷாஃபின்னு தான் சொல்லுவாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லாவுடைய இதை பார்க்கிறோம், அவங்க தன்னை ஷாஃபின்னு தான் சொல்றாங்க. அப்ப என்னன்னா 4 மதுஹபுகள் என்பது அல்லது 4 மதுஹபுகளை தாண்டி சில மதுஹபுகள் என்பது மன்ஹஜ் சலஃபுக்கு எதிரானது கிடையாது. நல்ல விளங்கிக்கணும். 4 மதுஹபுகளா இருக்கட்டும், மற்ற மதுஹபுகளா இருக்கட்டும், ஃபிக்கு விஷயங்கள்ல அவங்களுக்கு கிடைத்த சில ஹதீசுகள் அல்லது சில ஹதீசுகள் கிடைக்காத நிலையில அவங்க உருவாக்கிய சட்டங்கள், இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அக்கீதான் சொல்லக்கூடிய அம்சங்கள்ல 4 இமாம்களா இருந்தாலும் சரி, மற்ற இமாம்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருடைய கொள்கையும் சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பா தாபீன்கள் சொன்ன கொள்கை தான். அதான் இமாம் அபுல் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அன்னைக்கு சஹாபாக்கள் என்ன கொள்கையை சொன்னாலும் அதுதான் எங்க கொள்கை. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் பிரகடனப்படுத்துறாங்க, அன்னைக்கு சஹாபாக்கள் காலத்துல எது மார்க்கமா இருந்துச்சோ அதுதான் இன்னைக்கும் மார்க்கம்ன்றாங்க. விளங்குதுங்களா? அப்ப நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும். மன்ஹஜ் சலஃப் என்பது நான் முன்னாடியே சொன்னேன், இஸ்லாமிய மார்க்கத்துல நேர்வழிக்கு இன்னொரு பெயர் தான் மன்ஹஜ் சலஃப். அப்ப அந்த மன்ஹஜ் சலஃப்ல தான் சஹாபாக்கள், தாபீன்கள், அத்பா தாபீன்கள், இந்த 3 ஜெனரேஷன் அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்பித்து கூறப்பட்டவங்க. இவங்க சென்ற வழியில தான் பின்னாடி வரக்கூடிய 4 இமாம்கள் வந்து எல்லா இமாம்களும் இந்த கருத்தை தான் சரி கண்டு போனாங்க. அவங்க விளங்குற மாதிரி தான் விளங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க ஃபிக்கு சட்டங்களே பாத்தீங்கன்னா ஹனஃபி மதபுடைய ஃபிக்லையும் பார்க்கலாம், ஷாஃபி மதபுடைய ஃபிக்லையும் பார்க்கலாம். ஹதீஸை கோட் பண்ற மாதிரியே சஹாபாக்களுடைய ஃபத்வாக்கள், அவங்களுடைய விளக்கங்களை அவங்க பதிவு செய்வாங்க. அப்போ 4 இமாம்களுடைய கருத்து என்பது ஏதோ வேற ஒண்ணு கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம பகுதியில இமாம்களை பின்பற்றிக்கிட்டோம்ன்ற பேர்ல, சுன்னத் ஜமாத்ன்ற பேர்ல தர்காவை வந்து சரி காண்றதையோ, பிதாத்துகளையும் குராபத்துகளையும் வச்சு இது பண்றதோ, இது வந்து 4 இமாம்கள் சொன்னது கிடையாது.
இப்போ நம்ம பகுதியிலோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹனஃபி மதவை ஃபாலோ பண்ணுறோம், கடற்கரை ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷாஃபி மதவை ஃபாலோ பண்ணுறோம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்ன கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்க ஷிர்க்கை எதிர்த்தாங்க, இவங்க ஷிர்க்கை வந்து சரி காண்றாங்க. அதே மாதிரி அவங்க பிதாத்து குராஃபத்துகளை எதிர்த்தாங்க, இவங்க அதை சரி காண்றாங்க. விளங்குதுங்களா? பின்னாடி வந்தவங்க அதில் சிலைய மாற்றங்களையும் பல தவறான கொள்கையின் பக்கம் அவங்க போயிட்டாங்க. அஷாயிராக்கள், மாத்துருதியாக்கள் என்ற வழி தவறிய கூட்டங்கள், உதாரணத்துக்கு ஷாஃபி மதபில் உள்ளவங்கலாம் அஷாயிராக்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க. அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள்ல 7 பண்புகளை தவிர மற்ற எல்லா பண்புக்கும் வியாக்கானம் கொடுப்பாங்க, மாற்று பொருள் கொடுப்பாங்க. ஹனஃபி மதபை ஃபாலோ பண்றவங்க அதே மாதிரி மாத்துருதியான்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையில ஒரு 8 பண்புகளை தவிர மற்ற எல்லா பண்புக்கும் மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. அப்ப மதஹபுகள் சொன்னது 300, அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த 300-400 ஹிஜ்ரிக்குள்ள இருக்கவங்க சரியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு, அது நிறைய குளறுபடிகள் செய்து மாற்றப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கும் நீங்க இமாம் ஷாஃபி எழுதின அல் உம்ன்ற நூலா இருக்கட்டும், அர் ரிசாலா நூலா இருக்கட்டும், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எழுதிய அல் முவத்தா என்ற நூலா இருக்கட்டும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் எழுதிய அல் ஃபிக்குல் அக்பர் என்ற நூலா இருக்கட்டும், இன்ன வரைக்கும் என்ன அதுல சரியான கொள்கை தான் போதிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி வந்தவங்க பல விஷயத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மதஹப்ல புகுத்துட்டாங்க. நான் சொன்ன கேள்வி கேட்டீங்களா? பதில் நான் ஒரு பதில் சொல்லி கேட்டீங்களா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இல்ல 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 நான் அதை கேட்கல. இப்ப நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கல்ல, நான் பதில் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? அது பின்பற்றது வந்து குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு முஜாஹிதீன் சொல்றாங்க. இப்ப அவங்க அதை என்ன கருத்துன்னு சொல்றீங்க? அதாவது சஹாபாக்கள் பின்பற்றது வந்து குர்ஆன் ஹதீஸ்ல வந்து ஆதாரம் கிடையாது அப்படின்னு முஜாஹிதீன் சொல்றாங்க. இப்ப அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? இப்ப மன்ஹஜ் ஸலஃப் பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க, நல்ல கேள்வி. மன்ஹஜ் ஸலஃப்லே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சஹாபா விளக்கத்தை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அப்ப அது என்ன மன்ஹஜ் ஸலஃப்? உங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ நாம மன்ஹஜ் ஸலஃப்னா என்ன நல்லா விளங்கிக்கணும். சஹாபாக்களுடைய விளக்கம் என்று சொன்னால், சஹாபாக்கள்னா கூட்டமைப்பா சொல்றது, சஹாபாக்களுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல பிரதானமா அதுல எது வரும்னு சொன்னா இஜ்மாஉ சஹாபா. சஹாபாக்கள் ஒருமித்த கருத்துல ஒரு விஷயத்துல ஒன்றிணைந்து முதல்ல வரும். சஹாபா விளக்கத்தை எடுக்கிறோம், நாங்க சஹாபா விளக்கத்தை எடுக்கிறோம்னா முதல்ல அதுல என்ன வரும்னா சஹாபாக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமா ஒரு கருத்தை சொன்னாங்கல்ல, அந்த கருத்து முதல்ல வரும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்க அதை கூட கேட்கலாம், அப்படி நீங்க ஒரு விஷயத்தை ஆதாரம் காட்டுங்க, சஹாபாக்கள் எல்லாருமே ஒரு கருத்துல ஒருமித்து வந்தாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன். என்ன, அல்லாஹ் தஆலாவுடைய பண்புகளை நேரடியா தான் விளங்கணும், மாற்று பொருள் தரக்கூடாது. அமீர் ரூஹா கமாஜா எப்படி வந்திருக்குதோ அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும், நம்ப வேண்டும் என்பதை சஹாபாக்கள் அனைவருமே ஒப்புக்கொண்டாங்க. இது அது யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட சொல்றேன், சஹாபாக்கள் நபியின் பெயரால், நபியின் பொருட்டால், நபியின் அந்தஸ்தினால் நாங்கள் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறோம், துவா கேட்கிறோம்னு கேட்கறது கிடையாது. அதை அவங்க தடுத்தாங்க, அப்படி கேட்க கூடாதுன்னு. நபியின் பொருட்டால் கேட்க கூடாதுன்னு சொல்லி தடுத்து இருக்கிறாங்க, அது மார்க்கத்துல கூடாதுன்னு இருக்கிறாங்க. இது மாதிரி சில பிதாத்துகளை அவங்க தடுத்து இருக்கிறாங்க. அதே மாதிரி சஹாபாக்கள் இந்த மாதிரி ஒருமித்த கருத்துல குர்ஆன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். குர்ஆன் என்பது 7 நடையில இறக்கி எறப்பட்டது. உன்சிலல் குர்ஆன் அலா சபாத்தி அஹ்ருஃபி. குர்ஆன் என்பது 7 நடையில இறக்கி எறப்பட்டது. 7 நடைனா கிராத் ஓதனம் அந்த மெத்தட் இல்ல. குர்ஆனுடைய சில வார்த்தைகள் கூடுதல் குறைவோடு இருந்துச்சு. அப்போ நீங்க ஹதீஸ் கூட பார்க்கலாம், புகாரில் ஒரு ஹதீஸ் வரும், ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ற ஒரு சஹாபி அல் ஃபுர்கான் அத்தியாயத்தை ஓதுவாங்க ஒரு முறை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி தொழுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மனப்பாடம் பண்ணியிருந்தாங்களோ அப்படி இல்லாம கூடுதலா சில வார்த்தைகளை படிப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, தொழுவ பிடிச்சதுக்கு அப்புறம் ஆளை தூக்கிட்டு வருவாங்க, அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ரசூலாட்ட அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி எங்களுக்கு நீங்க அல் ஃபுர்கான் 25 அத்தியாயம் சொல்லி கொடுத்தீங்களோ அந்த மாதிரி இல்லாம வேற மாதிரில ஒரு ஓதுறாருன்னு ரசூலா சொல்றாங்க, எங்க ஓதி காட்டுங்கன்னு. ஓதுறாங்க. உமரே நீங்களும் ஓதி காட்டுங்க. ரெண்டுமே சரிதான், குர்ஆன் 7 மொழி நடையில இறக்கி அருளப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய குர்ஆன் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, இந்த குர்ஆனை அந்த ஒரு மொழி நடையில என்ன செய்திருக்காங்க, கொண்டு வந்தாங்க. இதை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி சஹாபாக்கள் எந்த விஷயத்துல ஒருமித்த கருத்துல வர்றாங்களோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்வதுதான் மன்ஹஜுஸ் ஸலஃப். இது முதலாவது விஷயம். அடுத்து சஹாபாக்கள் விளக்கத்துல இரண்டாவது வரக்கூடிய பிரதானமான அம்சம் என்ன சொன்னா ஃபீ ஹுக்மில் மர்ஃபூ. மர்ஃபூடைய தரத்துல வரக்கூடிய ஹதீஸ். மர்ஃபூனா என்ன, ஹதீஸ்களை சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் சங்கிலி தொடர் அறுபடாம போய் சேருதுன்னா அதுக்கு பேர் மர்ஃபூ. சஹாபாக்களோட நின்று போச்சுன்னா அதுக்கு பேர் மௌகூஃப். அதே மாதிரி தாபியோடு சஹாபி விட்டு அறிவிக்கிறாங்கன்னா அது என்ன, மக்தூ முர்சல் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்னுடைய பெயரை சொல்லாம சில விஷயங்களை சஹாபாக்கள் பதிவு செய்வாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜக்காத்து மேட்டர்.
இப்ப ஜக்காத்து எப்ப கொடுக்கணும் என்று பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் வருது. ஹால அலையில் ஹவுல், ஒரு பொருள் மீது ஒரு வருடம் கடந்து விட்டால் அதுல ஜக்காத்தை தர வேண்டும். ஒரு பொருள் நமக்கு கிடைச்சி அதுல ஒரு வருடம் கடந்து விட்டால் ஜக்காத்தை தர வேண்டும் என்று அபுதாவுது மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள் அந்த ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ்வை தொட்டு ஒரு அறிவிப்பு வருது. ஆனா அந்த அறிவிப்பு பலகீனமா இருக்குது. ஆனா நபிகள் நாயகம் சாஸ்மோல தொட்டு அல்லாம அலி ரலியல்லாஹு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பு அலிதான்ட்டு வருது. என்ன வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லாம அலி ரலியல்லாஹு சுயமா சொல்றாங்க. எப்படி? ஜக்காத் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு வருடத்தில் என்ன ஆகுது, அதன் மீது கடந்து விட்டால் கடமையாகுது என்று சொல்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வை தொட்டு வரக்கூடிய அறிவிப்பு பலகீனமா இருக்குது. அலி ரலியல்லாஹு தொட்டு வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரபூர்வமா இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க ஹதீஸ்கள் அறிஞர்கள், இந்த ஹதீஸ்ல உள்ள சட்டம், எந்த ஹதீஸ்ல உள்ள சட்டம், அதன் மீது ஒரு வருடம் கடந்தால் அது என்ன ஆயிடும், ஜக்காத்து கடமையாகும் சொல்லி சொன்னாங்களே, இந்த கருத்து அலி ரலியல்லாஹு சொந்தமா சொல்லியிருந்தாலும் இது அவங்களுடைய சுய கருத்து கிடையாது. ஏன்? அதுக்கு ஒரு விதிகளை வகுத்திருக்காங்க ஹதீஸ் கலையில. என்ன விதியை வகுத்திருக்காங்க? சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து அவங்களுடைய சுய கருத்தாவும் இல்லை, வேதம் கொடுக்கப்பட்டவங்க எடுக்கப்படல, அப்படி ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கருத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேரும் வரல, சஹாபியே சொல்றாங்கன்னா இது சஹாபி அவங்களுடைய சுய கருத்து கிடையாது, ரசூலுல்லாஹ் கிட்டே கேட்டு சொன்ன மாதிரி உள்ள கருத்து என்று என்ன செய்வாங்க, அதை பதிவு செய்வாங்க. ஏன்னா நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும். இன்னைக்கு நாம ஹதீஸ்ல அறிவிப்பாளர் தொடர் பார்க்கிறோம்ல, உதாரணத்துக்கு இமாம் புகாரி, அவங்க ஆசிரியர் தாபை, சஹாபி, அப்புறம் ரசூல்லா, இந்த மாதிரி அறிவிப்பாளர் தொடர் வருது பாத்தீங்களா. இப்படிலாம் சஹாபாக்கள் காலத்துல கேட்க மாட்டாங்க. மார்க்கம் என்ற பேர்ல சில ஹதீஸ்களை ரசூல்லா பேரை சொல்லி சொல்லுவாங்க. சில இடங்கள்ல வெறும் ஃபத்வா மாதிரி சட்டங்களை மட்டும் எடுத்து சொல்லுவாங்க. எப்போ ஹிஜ்ரி 35ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டாங்களோ அப்போதுதான் ஆசிரியர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, முன்னாடி நாங்க யார் அறிவிச்சாங்க கேட்க மாட்டோம், பிறகு நாங்க கேட்க ஆரம்பிச்சோம், நீங்க யார்கிட்ட இருந்து கேட்டீங்க, உங்களுக்கு யார் சொன்னா என்பதை முடிவு செய்ததுக்கு அப்புறம் தான் நாங்க என்ன செய்வோம், அதை ஏற்றுக்கொண்டோம் சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி சில அறிவிப்புகள் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் இருக்காது, ஆனா அதுல சொல்லப்பட்ட சட்டம் சஹாபி சுயமா சொல்ல மாட்டாங்க. உதாரணத்துக்கு நாம சுயமா ஒரு கருத்தை மார்க்கத்தின் பேரால சொல்லுவோமா? மார்க்கத்துல சுயமா நான் ஒரு கருத்து சொல்லிட்டு போறேன், நீங்க ஒரு கருத்து சொல்லிட்டு போறீங்க, அந்த ஆலிம் ஒரு கருத்து சொல்லிட்டு போறான்னு சொல்லி இதை மார்க்கமாக்கி கொள்ளுங்கள் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இங்க அலி ரலியல்லாஹு தொட்டு அறிவிப்பு வருது, இந்தந்த பொருட்களுக்கு ஒரு வருடம் கடந்து விட்டால் அதுல ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுதுன்னா, அப்ப இதை எங்க இருந்து கேட்டிருப்பாங்க? ரசூலுல்லாஹ் தான் கேட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல. இப்ப இதை என்ன செய்வாங்க ஹதீஸ் கலையில புதுசா ஒண்ணு சொல்ல, இது ஹதீஸ் கலையில உள்ள ஒரு விஷயம் விதிதான். என்ன சொல்றாங்க? ஃபீ ஹுக்மில் மர்ஃபூ, மர்ஃபூடைய அந்த சட்டத்தில் வரக்கூடிய ஹதீஸ்னு சேர்ப்பாங்க. அப்ப அதையும் நாங்க மன்ஹஜ் ஸலஃப்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா சஹாபியே ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன கருத்து? குர்ஆனுடைய ஆயத்து இந்த காரணத்துக்காக தான் இறக்கப்பட்டது, இவர் சார்பாகத்தான் இறக்கப்பட்டது, இந்த கால பின்னணி தான் இறக்கப்பட்டது, சபீபுல் நுஸூல் சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஹதீஸுடைய அந்த இதுக்குள்ள வந்துரும். விளங்குதுங்களா? இது இரண்டாவது ஒரு அம்சம். அடுத்து மன்ஹஜ் ஸலஃப்ல மூணாவது ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து மற்ற சஹாபாக்கிட்ட பரவலா போதும், ஆனா யாரும் அதை அப்ஜெக்ஷன் பண்ணல, அந்த கருத்தை யாரும் எதிர்க்கவும் இல்லை, அந்த கருத்து போயும் யாரும் எதிர்க்கல. அப்ப இப்படிப்பட்ட இதுக்கு என்ன செய்வாங்க, ஒருவேளை அவங்க சொல்றது தவறா இருந்தா, தவறா சொல்லியிருந்தாங்கன்னா சஹாபாக்கள் யாராவது மறுப்பு கொடுத்திருப்பாங்க, யாருமே கொடுக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம், இதுவும் அல் இஜ்மா சுகூத்தி, அல் இஜ்மா சுகூத்தினா மறைமுகமா ஏகமனதாக அவங்க முடிவு செய்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்கன்ற அர்த்தத்துல வரும். இதையும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கும். அடுத்து நாலாவது, சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து மற்ற சஹாபாக்கள்கிட்ட போச்சா இல்லையான்ற விவரம் தெரியல, மற்ற சஹாபாக்களுக்கு அந்த கருத்து போய் சேர்ந்துதான் என்ற விவரம் தெரியல, தனிப்பட்ட ஒரு சஹாபியோட கருத்தா இருக்குது அல்லது ஒன்று ரெண்டு சஹாபியோட கருத்தா இருக்குது. இப்ப இதுல அவர் கருத்தை ஏற்க வேண்டுமா கூடாதா என்பதுல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. நான் முன்னாடி சொன்ன 3 விஷயத்துல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை, எல்லாம் ஏத்துக்கிறாங்க. பின்னாடி இதுல இதை ஏற்றுக்கொள்ளமா கூடாதா என்பதுல நேரடியில பயணித்த இமாம்களுக்கு மத்தியிலும் அறிஞர்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, தனிப்பட்ட ஒரு சஹாபி, சஹாபாக்குடைய கூட்டமைப்பு, ஹதீஸினுடைய தரத்துல வரக்கூடிய விஷயம், சஹாபி ஒரு கருத்து சொல்லி அது மக்கள்கிட்ட பரவி சஹாபாக்கள்கிட்ட மற்ற சஹாபாக்கள்கிட்ட பரவி யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காது, அது கிடையாது. ஒரு சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அது 2 சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து மற்றவங்கள்ட்ட பரவணுன்ற விவரம் இல்லை, யாருக்கும் அது பரவன மாதிரியும் தகவல் இல்லை, தெரிஞ்ச மாதிரியும் தகவல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த விளக்கத்தை எடுக்கணுமா இல்லையா அப்படின்றதுல தான் அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அதுல தனிப்பட்ட ஒரு சஹாபியோட கருத்தை நான் என்ன செய்யல, அவங்களுடைய பழைய கருத்தை நான் எடுத்துக்கிறோன்னு, புதிய கருத்தை நான் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நான் அந்த கருத்தை எடுத்துக்கொள்வேன். அப்போ
இவங்க போட்டு காட்டக்கூடிய கிளிப்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சஹாபி விளக்கத்துல முதல்ல சஹாபி என்பது சஹாபா என்பதை விளங்கணும். சஹாபா என்பது ஒட்டுமொத்த சஹாபாக்களை குறிக்கிறது. சஹாபியும் என்று சொன்னால் ஒரு சஹாபியை குறிக்கிறது. விளங்குதுங்களா? அப்ப அந்த ஒரு சஹாபி ரெண்டு சஹாபி சொல்லக்கூடிய கருத்துக்கள் அது மக்கள்கிட்ட பரவுச்சா இல்லையான்ற விவரம் தெரியல. அது நமக்கு எந்த விதமான ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய தகவல் வரலன்னா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றதா இல்லையா என்பதுல தான் கருத்து வேறுபாடு இருக்கே தவிர மற்ற விஷயத்துல கருத்து வேறுபாடு கிடையாது. நான் முன்னாடி சொன்ன 3 விஷயத்தையும் எல்லாரும் ஒப்புக்கொள்றாங்க. நேரொலியில பயணிக்கக்கூடிய அனைத்து அறிஞர் என்ன செய்யறாங்க, அதை சரி காண்றாங்கன்றத பாக்குறோம். இப்ப இதுல தான் கருத்து வேறுபாடு. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய கருத்து கூட நான் சரி காண்றேன். ஒருத்தர் சலப் பண்ணி பின்பற்றக்கூடிய அவர் சொல்றாரு 3 கருத்து ஏத்துக்கிறார். 4வது விஷயம் சொன்ன பாருங்க, அதுல அவர் என்ன பண்றாரு, இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னா அது ஒண்ணும் இல்ல, அதுல மாட்டு கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அப்போ சஹாபாக்களுடைய விளக்கம் என்பது சபீல் முஃமினீன் கூட அல்லாஹ் பன்மையா தான் சொல்றான். அவங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டம் அவங்க சொல்லக்கூடிய கருத்து பரவலா பரவி மாற்று கருத்து வரல. இந்த மாதிரி நிலைகள் உள்ளதுதான் அது பொருந்துமே தவிர இப்போ நீங்க கூட என்ன செய்வீங்க, சில பேர் பிஜே எல்லாம் கூட டிஎன்டி உள்ள ஆலிம்லாம் கூட கேட்கும்போது இந்த ஒரு சஹாபி ஒரு விளக்கம் கிடைக்காம இருந்திருக்கும், அதை காட்டி அப்ப இதை நீங்க மன்ஹஜ் சலஃப் பின்பற்றீங்களான்னு கேட்பாங்க. அப்ப மன்ஹஜ் சலஃபை பத்தி பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யணும், முதல்ல அவங்க அதை படிக்கணும், அதை அவங்க புரியணும். மன்ஹஜ் சலஃப்னா என்ன சொல்றாங்கன்றதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஒரு சஹாபியுடைய கருத்து அல்லது சஹாபிக்கு ஒரு விஷயம் கிடைக்காதனால ஒரு தகவல் போய் சேராததுனால மாற்று கருத்துல இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதை எடுத்து காட்டி அப்ப இதை நீங்க மன்ஹஜ் சலஃப் பின்பற்றுவீங்களா, அது பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லையா. அது இல்லையா மன்ஹஜ். மன்ஹஜ் சலஃப் என்பது குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் எப்படி விளங்க அப்படி விளங்குறது சொன்னா தனிப்பட்ட ஒரு சஹாபின்ற கருத்து கிடையாது. அதை விளங்கணும், அதை முற்படுத்தணும் என்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள, அதுல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா முன்னாடி சொன்ன 3 விஷயத்துல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அதைத்தான் என்ன பண்றாங்க, சில பேர் புரியாம முரண்பாடுன்ற மாதிரி காட்டலாங்க. எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. சரி சொல்றீங்கல்ல, மனிதர்கள் ஜகாத்துக்கு சட்டம் சொன்னாங்க, அது ஒரு சஹாபியை கருத்தாக ஏற்றுக்கொண்டாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு பலவீனமான செய்தி ஒன்று இருக்குது, இது சஹாபிய செய்தி ஒப்பாக வரதுனால நம்ம இதை ஏற்றுக்கணுங்கிற மாதிரி நீங்க அடிப்படையில் கூட்ட வைக்கிறீங்க. இப்ப சொல்ல போனாக்க உமர் ரலியல்லாஹு சம்பந்தமா செய்தி ஒன்று வருது. உமர் ரலியல்லாஹு தமத்துவ முறையில் செய்யக்கூடிய அச்சத்தை தடை செஞ்சாங்க. அதை அவங்களுடைய தனி கருத்து தான். உமர் ரலியல்லாஹு தனிப்பட்ட கருத்தை அவங்களுடைய மகனை எதிர்க்கிறாங்க. இப்ப அந்த சஹாபி சஹாபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த கருத்தை நீங்க ஏற்கிறது கிடையாது. இவங்க உமர் ரலியல்லாஹுடைய மகன் உங்க கருத்தை வைக்கிறாங்க, முன்வைக்கிறாங்க. என் தந்தையே சொன்னாலும் குர்ஆன் ஹதீஸ் மாற்றமா இருக்குது, அதை ஏத்துக்க மாட்டேங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்ப இதுவும் ஒரு சஹாபி இப்படி செய்தால் உமர் ரலியல்லாஹு தான் இருக்கிறாங்க, இதுவும் அலி தான் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையை வச்சு கோட் பண்ணி பாக்குறப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பலவீனமான செய்தின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இந்த சிங்கிள் சஹாபி சொல்லி இருக்கிறாங்க, சஹாபியுடைய கருத்து தான், அந்த கருத்தை ஏத்துக்கிறது மன்ஹஜ் சலஃப்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அதாவது என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ஜக்காத் என்பது ஒரு பொருளுக்கு ஒரு வருடமும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, உதாரணத்துக்கு தங்கம் வெள்ளி இதெல்லாம் ஒரு வருடத்துக்கு பூர்த்தியான கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்களா, அதுவும் தனிப்பட்ட சஹாபியுடைய கருத்துல வராதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாப்ல. அப்ப அதைத்தான் நம்ம சொல்றோம், அதுல வராது. ஏன் வராது, எப்ப ஒரு கருத்து பரவலா மத்தவங்க கிட்ட போதும், எப்ப ஒரு கருத்து பரவலா மத்தவங்க கிட்ட போதும், அதுல மாற்று கருத்தை அவங்க தெரிவிக்கல அப்படின்னு சொன்னா அது ஏற்புடையது, அது ஏத்துக்கணும், அதுதான் மன்ஹஜ் சலஃப் சொன்னேன். இப்ப சொல்லும் போது விஷயம் நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஹதீஸ் கரையில இப்படி ஒரு விதியை வச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபியா இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்றாங்க, அந்த கருத்து சுய கருத்து கிடையாது. நான் சொன்னது 4வது அவங்களுடைய குர்ஆன் ஹதீஸ் புரிஞ்ச ஒரு விளக்கம், விளங்குதுங்களா, அந்த விளக்கன்றது வேற. நான் இங்க சொல்றது ஹதீஸோட சம்பந்தப்பட்டது, நான் 2வது சொன்னது ஹதீஸோட சம்பந்தப்பட்டது. சஹாபி ஒரு கருத்தை சொல்றாங்க, இது ஹதீஸ் கலையில உள்ளது. சஹாபி ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்து அவங்களுடைய சுய கருத்தாவும் இல்லை, அந்த கருத்தை அவர்கள் என்ன செய்யறாங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க எடுத்த மாதிரியும் இல்லை, அப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அதுவும் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்துக்குள்ள வந்துடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், குர்சினா என்ன, வசிய குர்சி சமாவாத்தி வல்லர், அல்லாஹ்வுடைய குர்சினா என்ன என்று பார்த்தா தௌஹீத்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, அர்ஷும் குர்சியும் ஒண்ணுதான்றாங்க, அர்ஷும் குர்சியும் ஒண்ணுதான். ஆனா ஒரு ஹதீஸ் வருது, ஷேக் அல்பானி போன்றவங்க அது சைன்னு சொல்லியிருக்காங்க. என்ன, இந்த அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்பு இந்த 7 பிரபஞ்சத்துடைய இந்த 7 வானங்களுடைய நிலை எப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய மைதானம், அந்த மைதானத்துல ஒரு இரும்பு வளையம் இருக்குது, அந்த இரும்பு வளையம் தான் இந்த 7 வானமும், இந்த பெரிய மைதானம் தான் அல்லாஹ்வுடைய குர்சி என்று சொன்னாங்க. அடுத்து அதே ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்பு குர்சியுடைய நிலை என்னன்னு சொன்னா அதே பெரிய மைதானம், அதுல ஒரு இரும்பு வளையம் மத்திய பகுதியில் இருக்கு, நடுவுல இருக்கு, அந்த இரும்பு வளையம் தான் அல்லாஹ்வுடைய குர்சி, அந்த பெரிய மைதானம் தான் அல்லாஹ்வுடைய அர்ஷ். அப்ப இந்த ஹதீஸ் தெளிவா சொல்லுது, அர்ஷ் வேற குர்சி வேற. அப்ப குர்சினா என்ன,
அப்துல்லா இப்னு அப்பாஸ் தொட்டு ஒரு அறிவிப்பு வருது, குர்சி என்பது மௌதிஉல் கதமைன், அல்லாஹ்வுடைய பாதம் இருக்கக்கூடிய இடம் என்று வருது. இப்ப இப்படி ஒரு விஷயத்த மறைவான ஞானத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், இது அவங்க சொல்றாங்க, கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம யாராவது சொல்லுவோமா? இது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தொடர் கொண்டது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு பாமர நாமளே இது மாதிரி மார்க்கத்துல இதுக்கு இது அர்த்தம், இதுக்கு இது அர்த்தம் சொல்லி நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்ப அவ்வளவு பெரிய சஹாபி சொல்றாங்க, அது இந்த இஸ்லாமிய உம்மத்தை நம்பிட்டு போகுதுன்னா இப்ப எப்படி அது? அதைத்தான் சொல்றாங்க, இந்த கருத்துல எதுல வரும்? ஃபீ ஹுக்மில் மர்ஃபூ, மர்ஃபூடைய அந்த ஹதீஸ் தரத்துல வந்துடும், ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க அப்படின்ற சட்டத்துல வந்துரும்னு சொல்றாங்க. இது நேரடியா தெளிவான விஷயம், விளங்குதுல? அதுக்கும் அந்த நீங்க கேட்டது இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் 4வது சொன்ன பாருங்க, அது என்ன? நேரடியா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து கேட்ட மாதிரியோ தகவலோ அல்லது ஹதீஸுடைய அந்த சட்டத்துல அது வர்றது கிடையாது. அது என்ன? ஒரு சஹாபி சொன்னாங்க, அந்த கருத்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அது வேற. இப்ப சொன்ன இது ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது, இது ஹதீஸோடு சம்பந்தப்படும், அது ஹதீஸோடு சம்பந்தப்படாது, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க அவங்க சொல்றதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அதுலதான் கருத்து வேறுபாடு இருக்குன்னு நான் சொல்றேன். மன்ஹஜ் ஸலஃப்லயே அந்த 4வது கருத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. சில இவங்க விட்டுருங்க, தமிழ்நாட்டு இமாம்கள்லாம் விட்டுருங்க. இமாம் ஷாஃபி எவ்வளவு பெரிய அறிஞர், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் எவ்வளவு பெரிய அறிஞர், அவங்களால கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க. இமாம் ஷாஃபி சொல்றாங்க அந்த கருத்தை நான் எடுத்துக்கலன்றாங்க. சஹாபாக்களோட விளக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாலே முரண்பாடு வராதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப சலாஃப் மன்ஹஜ்ல இருக்கக்கூடிய இவங்கள்ட்டயே இந்த ஆளுங்கள்ட்டயே இப்ப கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னா அப்ப அவங்க அது கருத்து வேறுபாடுல இருக்கிறாங்கன்னா அப்ப வழிகேட்டுல இருக்காங்கன்னு அர்த்தமா? அதாவது சஹாபாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னு சொன்னா அது வழிகேடா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் மத்தியில இல்ல, சொல்லக்கூடிய ஆளுங்கள் மன்ஹஜ் ஸலஃப்ல இருக்கக்கூடியவங்க மன்ஹஜ் ஸலஃப்ல இருந்தோம்னா மக்களுடைய கருத்தை விட நம்ம அந்த மன்ஹஜ் ஸலஃப் கருத்துக்குள்ள நம்ம முரண்பாடே இருக்காதுன்னு சொல்றீங்கல்ல. இப்ப அவங்களும் மன்ஹஜ் ஸலஃப் கொள்கையில இருக்கக்கூடியவங்க தான் அவங்களும். அப்ப அவங்க சஹாபாக்கள் பின்பற்றுறது குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப முரண்பாடு பொதுவா சொல்றாங்களா, அதாவது ஒரு சஹாபி கருத்துன்னு சொல்றாங்களா இல்ல ஒட்டுமொத்த சஹாபி? இல்ல இல்ல, அதே நபர் நீங்க சுட்டி காட்டக்கூடிய நபர் அதே முஜாஹிதீன் ரஸீன் வேற சில வீடியோல பேசியிருக்காரு, அதையும் பாருங்க. சஹாபா விளக்கத்தை அவசியமா எடுக்கணும்ன்றார், ரெண்டுத்தையும் தனியா பிரிச்சு பாருங்க. அவர்கிட்ட நான் வேற ஒரு ஆள் மூலமா கேட்டேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இதான் சொல்றேன், ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய விளக்கம் வருமா அதை கட்டாயம் எடுக்கணும்ன்றோம். தனிப்பட்ட ஒரு சஹாபினா அது இமாம் ஷாஃபி மாற்று கருத்து கொண்டிருக்காங்க, அது மாதிரி எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்குன்றார். ஓகே, இருக்கலாம். இப்ப அதுல ஒரு கருத்து வேறுபாடு இன்னும் நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்துல அக்கீதா சார்ந்த அம்சங்களுடைய அடிப்படையான அம்சம் இருக்கு பாருங்க. இப்ப கபர் வேதனை இருக்கு, ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்தது இருக்குது, 5 வேளை தொழுகை கடமை இருக்குது, அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஈமான் சார்ந்த அம்சங்கள் இருக்குது. இதெல்லாம் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வரவே வராது. அடுத்து மார்க்கத்துல எது தெளிவான நஸ் இருக்குமோ ஆதாரம் இருக்குமோ அதுலயும் கருத்து வேறுபாடு இருக்காது. தெளிவான ஆதாரம் இருக்குமோ அதுலயே கருத்து வேறுபாடு இருக்காது. சில விஷயங்கள்ல 2 விதமா விளங்குறதுக்கு ஆதாரங்கள் இருக்கும். சஹாபாக்கள் அது மாதிரி விளங்கி இருக்கிறாங்க. பெண்கள் நகை ரெகுலரா அணிவாங்க தெரியுமா? வீட்டுல ஒரு சவரம் வச்சிருப்பாங்க. ரெகுலரா அணியறதுக்கு ஒரு 5 சவரம் 6 சவரம், கையில ஒரு வளையல், ஒரு கழுத்துல ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பாங்க. இது மாதிரி ரெகுலரா அணியறாங்கல்ல, இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்லையா? சேமிச்சு வைக்கிறதுக்கு இல்ல, இது ரெகுலரா அணியறதுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இது சஹாபாக்கள் மாதிரி 2 கருத்து இருக்கு. என்ன சொல்றாங்க சில சஹாபாக்கள், அது எப்படி நம்ம அந்த துணி, ஆடைகள், செருப்பு இதை மாதிரி பயன்படுத்துவோமோ அது மாதிரி ஒரு அணிகலன், அதுல ஜக்காத் இல்லைன்றாங்க. மத்தவங்க என்ன பண்றாங்க, இல்ல அதுக்கு ஜக்காத் இருக்குது, அது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஜக்காத் இருக்குன்றாங்க. அப்ப சஹாபாக்களே 2 கருத்து வேறுபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதுல கருத்து வேறுபாடுக்கு இடம் இருக்குது மார்க்கத்துல நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும். மார்க்கத்துல சில ஃபிக்கு சார்ந்த விஷயங்கள்ல, அக்கீதால இல்ல, நம்பிக்கையில இல்ல, சட்டத்திட்டங்கள்ல தெளிவான ஆதாரம் இருக்கக்கூடிய அம்சங்கள் இல்ல, சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு வரும். உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, அபூபக்கர் மேல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, ஆயிஷா ஒரு கருத்தை கொண்டாங்க, இன்னும் சில சஹாபாக்கள் மாற்று கருத்தை கொண்டாங்க. இஸ்லாமிய மார்க்கும் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுக்கு அனுமதி கொடுக்குது. எந்த கருத்து வேறுபாடு? இது மாதிரி மார்க்கத்துல சில புரிதல்ல, அதைத்தான் சொல்லுவாங்க நேரடியா ஆதாரம் இல்லாத விஷயம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நபிகள் நாயகம் சொல்றாங்க, கண்டக் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம், அகல் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, எல்லாம் போய் பனு குறைதால தொழுவுங்கன்னாங்க. இப்ப போற வழியில அசர் டைம் முடிய போகுது, அசர் போய் அங்க போய் தொழுவுங்கன்னாங்க. சில சஹாபாக்கள் என்ன பண்றாங்க, போற வழியிலேயே அசரை தொழுதுறாங்க, ஏன்னா வக்து முடிய போகுது, மகரிப் வக்து ஸ்டார்ட் ஆக போகுது. சில சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, போய் பனு குறைதான்ற இடத்துல தொழுவ சொன்னாங்க, அசர் நேரம் முடிஞ்சாலும் பரவாயில்ல அங்கதான் போய் தொழுவுன்னாங்க. தொழுதாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க செஞ்சது சரின்னு சொல்ல, அவங்க செஞ்சது தப்பு, ரெண்டுத்தையும் கேட்டு அமைதியா இருந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன, மார்க்கத்துல சில ஆதாரங்கள்
இரண்டு விதமாக பொருள் கொள்வதற்கும் இடம் அளிக்கும். இஸ்லாம் மார்க்கத்தில் நான் வந்து ஒரு இஸ்தியா சார்ந்த விஷயத்துல, நேரடியா ஆதாரங்கள் இல்லாத விஷயத்துல, அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில புரியறதுக்கு உள்ள இடர்பாடு உள்ள விஷயங்கள்ல நான் விளங்குவதுதான் சரி என்று வாதிடக்கூடாது. அது மாதிரி விஷயத்துல மார்க்கம் அனுமதிக்குது. மற்ற விதிகளுக்கு முரணா இல்லாம இருக்க பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப அது மாதிரி தான் இந்த மாதிரி சில விஷயங்களை கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க. இதுல நாம என்ன செய்யணும்? சஹாபி 2 கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாலும் இதுல யாருடைய கருத்து குர்ஆனுக்கு நெருக்கமா இருக்கும், இந்த மாதிரி கருத்து வேறுபாடான அம்சங்கள்ல, அதுல அவங்க கருத்து எடுத்துட்டு போயிடும். எனக்கு வந்து இந்த கருத்து சரிப்படுது, இன்னொருத்தர் இல்ல எனக்கு அந்த கருத்து தான் சரி, பின்பற்றிட்டு போங்க. இதை மார்க்க அனுமதிக்கல, எந்த விதமான பிளவு இல்லை, இது ஒன்றும் முரண்பாடு கிடையாது. முரண்பாடு எதுல தெரியுமா வரும்? ஒருத்தர் சொல்றாரு அக்கீதாவில் நபிமார்களுக்கு கேட்கக்கூடிய இது மறைவான ஞானம் இருக்கின்றார், ஒருத்தர் இல்லைன்றாரு, ஒருத்தர் இருக்கின்றார். இது கருத்து வேறுபாடு. மார்க்கத்தில் எந்த ஒருத்தர் சொல்றாரு 5 வேளை தொழுவ கிடையாது, 3 வேளை தான் தொழுவேன்றார், இது கருத்து வேறுபாடு. இது மார்க்க இதுக்கு அனுமதிக்கல. மார்க்கமே சில கருத்து வேறுபாடு அனுமதிச்சிருக்கு, ரசூலா அனுமதிச்சிருக்காங்க. மனிதனுடைய விஷயங்கள்ல சில விஷயங்களை புரிந்து கொள்றதுல இடர்பாடு வரும். அதுதான் ரசூலா சொல்றாங்க, இதா இஜ்தஹதல் ஹாக்கிம் ஃபைன் அஸாப ஃபலஹு அஜ்ரான் ஃபைன் அக்தா ஃபலஹு அஜ்ருன் வாஹித். ஒரு ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர் ஆய்வு செய்றார். சரியா ஆய்வு செஞ்சாருன்னா 2 மடங்கு நன்மை, தவறா ஆய்வு செஞ்சாருன்னா 1 மடங்கு நன்மை. அப்ப ஒரு விஷயத்தை ஒருத்தர் சரியாகவும் ஆய்வு செய்யணும், அவர் கொடுக்குற நாலேஜ் வச்சு. சில நேரங்களில் தவறாகவும் ஆய்வு செஞ்சிடலாம், விளங்குதுங்களா? தவறாகவும் தீர்ப்பு கொடுக்கலாம். அது மாதிரி சில தீர்ப்புகள் இருக்கத்தான் செய்யலாம், மறுக்கல. அப்ப மார்க்கத்துல நல்லா விளங்கிக்கணும், அக்கீதால அடிப்படையான அம்சங்கள்ல கருத்து வேறுபாடு இல்லவே இல்லை. சஹாபாக்கள் ஒருவர் இப்படி சொன்னாங்க, ஒருத்தர் வந்து இந்த மக்கள் அக்கீதால மாற்றமான கருத்து சொல்ல, அப்படி கிடையாது, அது மாதிரி கிடையாது. ரெண்டாவது, எதுல நஸ்ஸு தெளிவா இருக்குமோ, ஆதாரம் தெளிவா இருக்குமோ, அப்படிப்பட்ட விஷயங்களை மாற்று கருத்து கிடையாது, அதுக்கு இடம் இல்லை. ஒரு சஹாபி தெளிவான நஸ்ஸுக்கு மாற்றமா ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்காதுன்னு சொல்லுவோம், விளங்குதுங்களா? அடுத்து மார்க்கத்துல இஜ்திஹாத்னா ஆய்வுக்குட்பட்ட விஷயம். சில விஷயங்கள் ஆய்வுக்குட்பட்டதா இருக்கு. 2 கருத்து இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், பிறை விஷயமா எடுத்துக்கிடுங்க. பிறை விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் நேரடியா நம்ம பிறையை பார்க்கணுன்ற மாதிரி தான் ஹதீஸ்களை சொன்னாங்கன்னு அந்த வாசகம் தருது. இன்னும் சில அறிவிப்புகள் எப்படி வருது? தகவல் எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளான்னு வருது. இப்ப 2த்துக்குமே உடன்பாடு இருக்கு, 2 விதமா விளங்குறதுக்கு ஆதாரம் இருக்கு. அதை எப்படி விளங்கணும் அது வேற விஷயம், சாப்டர். ஆனா என்ன, இது மாதிரி கருத்து வேறுபாடுகள் சில விஷயங்களை மார்க்கம் அனுமதிக்குது. சரி, இப்போ ஒரு சஹாபி இப்ப முஜாஹித் பிரசிட் இருக்காப்ல, இப்ப அவரை பத்தி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார், அவர் நீங்க எப்படி பாக்கீங்க? அவர் சலஃபியா தான் பாக்குறோம், நான் அவர் நேர்வழியில் இருக்கிறத தான் பார்க்கணும், வணங்குதா? நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அஸ்லம் நீங்க எப்படி பாக்குறீங்க? சலஃப் பத்தி சொல்றாரு, அவரும் அதே கருத்து தான் சொல்லுவார். என்ன கேட்டீங்க? யாராவது ஒருத்தர் மாற்று கருத்து சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்க ஆனா அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. இப்ப உங்க பிஜே வந்து டிஎன்டிஜே பத்தி கேட்டா வழிகட்டு போயிடுச்சுன்னு வரும். அவர் உருவாக்கி கொள்கைதான் நீங்க இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க? நீங்க வழிகட்டு போயிட்டுன்னு சொல்லுவீங்க. அவரை பத்தி உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வழிகட்டு போயிட்டாரு. இதுதான் உண்மையில முரண்பாடு. ஆனா எங்கிட்ட அந்த மாதிரி முரண்பாடு இல்லையா? நாங்க எந்த விஷயத்துல மார்க்கம் அனுமதிக்குதோ அந்த விஷயத்த சஹாபாக்களே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கும் போது ஏன் நமக்கு கருத்து வேறுபாடு வராது? மனிதன்ற இயல்புல சில விஷயங்கள் புரிந்து கொள்வதில் அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இதை கொடுத்துருக்கணும் அறிவை. சில பேர் சரியா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் தவறா புரிஞ்சுப்பாங்க. அது எந்த விஷயம்? 5 வேளை கடமையா, தொழுகை 3 வேளை கடமையா, இது இல்ல. ஜக்காத்து கடமையா, கடமை இல்லையா, இது இல்ல. இதுல தெளிவா இருக்குது. இஜ்திஹாதுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்தை கொள்வதற்கு இடம் அளிக்கக்கூடிய அம்சங்கள். அதுல கருத்து வேறுபாடு இன்னைக்கு இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரும். சஹாபாக்கள் கால தொட்டு கியாமத் நாள் வரைக்கும் வரும். அதுல மாற்றுறதே இல்லை. மக்கள் எப்படி விளங்கிட்டாங்கன்னா இஸ்லாம்னா கருத்து வேறுபாடே கூடாதுன்ற மாதிரி வாங்கிட்டு, அப்படி கிடையாது. சஹாபாக்களே கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உமர் தான் கருத்து வேறுபாடு கொள்ளலையா? ஆயிஷா ரலியல்லாஹு அலி தான் கருத்து வேறுபாடு கொள்ளலையா? கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்களே, அவங்கள்ட்ட அது இது வந்திருக்குது. அப்போ கருத்து வேறுபாடு கொள்றதுனால ஒருத்தர் வழிகட்டு போயிட மாட்டாரு. எப்ப கருத்து வேறுபாடு வழிகட்டில தள்ளும், அந்த கருத்து சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கருத்துல கொள்கையில தகர்க்கிற மாதிரி அதை முறிக்கிற மாதிரி அம்சங்கள் இருக்கணும். ஒரு ஹதீஸ் ஒருத்தர் மறுக்கிறாரு, நீங்க அது ஹதீஸ்ன்றீங்க வஹீன்றீங்க, ஒருத்தர் மறுக்கிறாருன்னா அதுக்கு வந்து என்ன, இது வழிகேடு நம்ம சொல்லலாம், விளங்குங்களா? அப்ப பிஜே உங்களை பார்த்து சொல்றது வழிகேடுன்னு, அதே மாதிரி நீங்க அவங்கள பார்த்து வழிகேடு சொல்றது தான் உண்மையில கருத்து வேறுபாடு. மன்னன் சலஃபை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து ஒரு மாற்று கருத்துல அவர் சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம் சொன்ன பாருங்க, அதை தாண்டி தனிப்பட்ட ஒரு சஹாபியுடைய கருத்தை ஏற்கிறதுல, அவர் வந்து ஏற்காம இருக்கிறதுல ஒருத்தவங்க மாற்று கருத்து இருக்காங்க. இதுல எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. அவர்கிட்ட கேட்டாலும் எங்களை சலஃபின்னு தான் சொல்ல போறாங்க, எங்க கிட்ட கேட்டாலும் அவங்களை சலஃபின்னு தான் சொல்ல போறீங்க. விளக்கத்தை பின்பற்றுவது சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னாரு. இன்னொரு விளக்கம், நீங்க ஒரு வீடியோ சொன்னீங்க, அதுல வந்து சஹாபாக்களை அதனுடைய விளக்கத்தை எடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. சஹாபாக்களை விளக்கத்தை எடுக்கிறதும் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் ஒன்றுதானா? இல்ல இல்ல, அவரு சொல்றது என்னன்னா ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய விளக்கத்தை அவசியமா எடுக்கணும்ன்றாரு. ஒட்டுமொத்த இஜ்மாவு சஹாபாவை ஏத்துக்கிறாரு. தனிப்பட்ட ஒரு சஹாபி ஒரு கருத்து சொல்றாங்க,
அந்த கருத்து வந்து எடுக்கணுமா, மற்ற சஹாபாக்கள்கிட்ட பரவும் இல்லை, யாருக்கும் தெரியல. அப்படி ஒரு கருத்தை நம்ம எடுக்கணுமா கூடாதுன்றதுல இமாம் ஷாஃபி, இமாம் அஹமது பின் போன்ற அறிஞர்களே கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க. அதை அடிப்படையை வச்சு அவர் சொல்றாரு. இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனை ஆகும், மற்றதை பின்பற்றணும்னு சொல்றாரு. சஹாபாக்களை பின்பற்றுறதுக்கு குர்ஆன்ல ஆதாரங்கள்னு சொன்னாரு, அதுக்கு கேட்டாப்ல யாரு முஜாஹிதீன் சொன்னாப்ல. இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயங்கள். ஏன்னா அந்த ஆதாரங்கள் எப்படி வருது? சபீல் முஃமின்களுடைய பாதை, ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள், நானும் சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமா எதன் மீது இருக்கிறவங்க கூட்டமைப்பா சொல்றாங்க. அப்ப அதுல பிரதானமா அதுல வந்துடும். கூட்டமைப்புன்றது ஒட்டுமொத்தமா சஹாபாக்கள் வந்துருவாங்க. தனிப்பட்ட ஒரு சஹாபி அதுல வருவாங்களா இல்லையான்றது கருத்து வேறுபாடு இருக்கு. சலஃப் பண்ணி பின்பற்றக்கூடிய கருத்து வேறுபாடு இருக்கு. அதுதான் சொன்ன இமாம் ஷாஃபி கிட்ட இருக்குது, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்கிட்ட இருக்குது. ஆனா யாரும் இவங்க சலஃபி அவங்க இல்லைன்னு சொல்லல, அவங்க இதை ஏத்துக்கிறதுனால இவங்க சலஃபி இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் சலஃபியா தான் பாக்குறாங்க. அடுத்து அந்த ஒரு இது கேட்டீங்க, அந்த உங்க கேள்விதான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தமத்து ஹஜ்ஜ வந்து மறுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தமத்து ஹஜ்ஜ வந்து மறுத்தாங்க. அந்த கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன். நல்லா ஒண்ணு விளங்கிக்கணும். பொதுவாகவே மார்க்கத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதா இருந்தாலும் அது பற்றிய முழு தகவல் இருந்தா பேசணும். ருஜூ இலா ஜமீஉன் நுசூஸ், மார்க்கத்துல எதை பத்தி நம்ம பேசுறதா இருந்தா அது சொல்லுவோம் என்னென்ன தகவல் வந்திருக்குன்றதெல்லாம் நம்ம ஒன்று திரட்டி தான் என்ன செய்யணும், பேசணும். நமக்கு ஒரு விஷயம் கிடைத்ததை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, இதுதான் முடிவுன்ற மாதிரி போயிடக்கூடாது. இப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமத்து ஹஜ்ஜ வந்து உமர் ரலியல்லாஹு மறுத்தாங்களான்னா மறுக்கல. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தமத்து ஹஜ்ஜெல்லாம் மறுக்கலாம் இல்லை. ஏன்னா ஹஜ்ஜில் 3 வகையான ஹஜ் இருக்கு. ஒன்னு என்ன, ஹஜ்ஜு தமத்து, அதாவது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்ந்து செய்யறது. உம்ரா செய்து விட்டு நம்ம நார்மலா ஆயிடுறது, அதாவது எஹ்ராம கலந்து நார்மலா இருந்துட்டு மறுபடியும் அந்த யௌமு தர்வியா 8வது அந்த துல்ஹஜ் 8ல நம்ம என்ன செய்ய, மறுபடியும் எஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜினுடைய கிரியைகளை ஆரம்பிக்கிறது. அப்போ உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் நடுவுல நாம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் பாத்தீங்களா, கொஞ்சம் ராகத்தா இருக்கிறோம். அதுக்கு பிறகு தமத்து, நம்ம வந்து இயல்பான வாழ்க்கைக்கு நம்ம சகஜமா இருக்கிறோம். அதனாலதான் அது தமத்துன்ற வார்த்தை வந்துச்சு. இது ஒரு வகையான ஹஜ். அடுத்து ஹஜ்ல 2வது ஒரு ஹஜ் இருக்கு. அது என்ன, ஹஜ்ஜுல் கிரான். இதையும் உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யறது தான். ஆனா என்ன ஒண்ணு, உம்ராவை செஞ்சதுக்கு அப்புறம் எஹ்ராம கலையாம, எஹ்ராம்னா அந்த ட்ரெஸ்ஸை மாத்துவாங்க, வேற வேற எஹ்ராம் போட்டுவாங்க. எஹ்ராம் நிலையிலே இருந்து ஹஜ்ஜை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எஹ்ராம் வந்து வெளியே வரும். இது ஒரு ஹஜ். அடுத்து 3வது ஹஜ்ஜுல் இஃப்ராத். ஹஜ்ஜுல் இஃப்ராத்னா தனித்த ஹஜ்ஜை மட்டும் செய்யறது. இந்த 3 விதமான ஹஜ் இருக்கு. சைதுல இந்த 3 விதமான வகை இருக்கு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு எந்த ஹஜ்ஜை செய்தாங்கன்றத பத்தி பார்க்கும்போது கருத்து வேறுபாடு இருக்கு. சில பேர் ஹஜ்ஜுல் கிரான்றாங்க, சில பேர் ஹஜ்ஜுல் இஃப்ராத் தனிப்பட்ட ஒரு ஹஜ்ஜை தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துறாங்க. அப்ப இங்க என்ன விளங்கணும்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கிலாஃபத்துல அவங்க என்ன செய்யல, தமத்துவ மறுக்கல. தமத்து ஹஜ் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய கிலாஃபத்துல தமத்து செய்யக்கூடாது, எல்லாரும் இஃப்ராத் பண்ணுங்க, தனிப்பட்ட முறையில் நீங்க ஹஜ்ஜை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, இதுக்கு என்ன ஆதாரம் என்று பாத்தீங்கன்னா, முஸ்லிம்லயே 2344 நம்பர் ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல வருது, அபு மூசா அஷ்அரி என்ற சஹாபி தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன தீர்ப்பளிக்கிறாங்க, ஒரு தாபி வந்து கேட்கறாங்க, ஏங்க நான் தமத்து ஹஜ் செய்யலாமான்னு. செய்யலாமே, ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க, நீங்களும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அவங்க தீர்ப்பளிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அபு மூசா அஷ்அரி கிட்ட இன்னொருத்தவங்க சொல்றாங்க, அப்படியா நீங்க இப்படியா தீர்ப்பளிக்கிறீங்க, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு கூடாதுன்னு சொல்றாங்களா, செய்யக்கூடாதுன்றாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்படியா சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அபு மூசா அஷ்அரி சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், நீங்க வேணா கூட பாத்துங்க ஆப்ல, 2344 நம்பர் ஹதீஸ். இது என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபு மூசா அஷ்அரி வர்றாங்க, வந்து கேட்கறாங்க, நீங்க இந்த மாதிரி வந்து ஹஜ்ஜ தமத்துவ தடுக்கிறீங்களாமே, கூடாதுன்னு சொல்றீங்களாமே. நான் அப்படி சொல்லல. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, மக்கள் எல்லாம் அரஃபாக்கு பக்கத்துல அராக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல எல்லாம் வந்து உம்ராவை செஞ்சு நிறைவேற்றிட்டு மனைவிகளோட வந்து என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அவர்கள் அந்த நிலையில இருந்து கொண்டு ஹஜ் செய்வதற்காக வேண்டி இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து ஹஜ் செய்யறது எனக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்குது. அதை நான் வந்து என்ன செய்யறேன், அதை விட ரசூலுல்லாஹ் வந்து செஞ்ச அந்த ஒரு தனிப்பட்ட முறையில் செய்யறதான் நான் விரும்புறேன் அப்படின்னாங்க. அப்ப அவங்க என்ன செய்யற, மறுக்கலாத, வெறுத்தாங்கன்னா மார்க்கத்துல இதை விட இதை செய்யறத நான் விருப்பமா காண்றேன், இதை விட இதை நீங்க செய்யுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர ஹஜ் தமத்துவ மறுக்கவே இல்லை. வேறு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரணம், அவர்கள் ஹஜ் தமத்துவ மறுக்கவே கிடையாது. அவங்க என்ன விரும்பினாங்கன்னா, மக்கள் உம்ராவுக்கு வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு வர்றாங்கன்னு சொன்னா உம்ராவை செஞ்சுட்டு மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, இது என்ன, இதை விட சிறந்தது ரசூலுல்லாஹ் செஞ்சது தான், அதை மாதிரி செஞ்சுட்டு போனோம், சிறந்தது என்ற அடிப்படையில தான் அவங்க ஹஜ் தமத்துவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே தவிர ஹஜ் தமத்துவே கிடையாதுன்னு சொல்ல. மார்க்கத்துல சில விஷயங்கள் சிறப்புன்ற அடிப்படையில் வரும், அதை ஒருத்தர் செய்யறத மார்க் என்ன செய்யுது, ஆர்வம் ஊட்டுது. உதாரணத்துக்கு மிஸ்வாக் இருக்கு,
ரசூல்லா ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்வாங்க, பல பேர் செய்யறதே கிடையாது. ஒருத்தர் அதை நான் செய்து விரும்புறேன்னு சொல்லி செய்யறாரு, ஒரு முஸ்தஹபான அமலை செய்யறாரு, நன்மை கிடைக்கும். விளங்குங்களா? இப்ப இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க, ரசூலா செஞ்சது இஃப்ராத், தமத்துவம் செய்யலாம், தப்பு இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஆனா என்ன, இதை நான் விரும்புறேன், மக்கள் எல்லாம் இந்த மாதிரி என்ன செய்யணும், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செஞ்சுட்டு அவர் ராகத்தா மனைவியோடு இல்லறத்து ஈடுபடுறாங்க, குளித்த நிலையில வர்றாங்க, இது நல்லாவா இருக்கு, இதை விட இப்படி பண்றது நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தத்துல சொன்னாங்க. அடுத்து ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, என்ன காரணத்தினால உமர் ஹஜ் தமத்துவ தடுத்தாங்க, ஏன் தடுத்தாங்கன்னா ஹராம்ன்ற அடிப்படையில் வெறுக்கத்தக்கது அடிப்படையில் ஏன் அதை சொன்னாங்க, இதை செஞ்சுக்கங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்ற காரணத்தை பத்தி சொல்லும் போது அவர்களுடைய நோக்கம் இதுதான். மக்கள் எல்லாம் ஹஜ் சமயத்துல மட்டும் காபத்துல்லால கூடிட்டு ஆண்டு முழுவதும் அதை வராம இருக்கிறது நல்ல விதமா இல்ல. காபத்துல்லாவை எல்லா காலத்திலும் மக்களும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கணும், எல்லா காலத்திலும் மக்கள் அதை நோக்கி வந்துகிட்டே இருக்கணும் என்ற ஒரு ஏற்பாட்டிற்காக தான் தன்னுடைய கிலாபத்துல ரசூலுல்லாஹ் இதான் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஒரு முறை வருஷத்தை செஞ்சுட்டு போனா மற்ற நாட்கள் யாரும் இங்க வரமாட்டாங்க, அதனால தொடர்ந்து இதை இந்த வீட்டுல தவாஃபுகள் நடந்து கொண்டே இருக்கணும் என்று சொன்னால் என்ன செய்யுங்க, நீங்க தனியா செய்யணும்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க செய்ததுக்கான நோக்கமே தவிர தமத்து என்பதை அவர்கள் மறுக்கவே இல்லை என்பதை தெளிவா நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம். குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 47வது வசனத்துல அவர்கள் உமக்கு செவிசாய்த்தால் என்ன நோக்கத்துடன் செவிசாய்க்கிறார்கள் என்பதை நாம் நன்கறிவோம். அவர்கள் தங்களுக்குள் உம்மை பற்றி ரகசியமாக பேசிக்கொண்டால் சூனியத்திற்குள்ளான மனிதனை தவிர வேறொருவரையும் நீங்கள் பின்பற்றவில்லை என்று இவ்வக்கிரமக்காரர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி கூறுகின்றனர் என்பதையும் நாம் நன்கறிவோம். அடுத்து 48வது வசனத்துல நபியே உமக்கு எத்தகைய பட்டம் சூட்டுகிறார்கள் என்பதை நீர் கவனிப்பீராக. இவர்கள் வழிகட்டே விட்டார்கள், நேரான வழியை அடைய இவர்களால் முடியாது அப்படின்னு 48 வசனம். அதாவது எனக்கு விளங்குறது என்னன்னு சொன்னாக்கா, ரசூலுல்லாஹி பார்த்து அந்த மக்கத்து காபிர்கள் சூனியத்திற்கு உள்ளான சூனியக்காரர்கள் சொல்லல, சூனியத்திற்கு உள்ளானவர்களை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னு அவங்க பேசுகிறதாக அல்லாஹ் சொல்ற மாதிரி வருது. நம்பிக்கையாளர் நோக்கி இப்படி சொல்றாங்கன்னு, அதுக்கு அல்லாஹ் சொல்ற பதில் நம்பிக்கை உங்களை எப்படி பக்கம் சொல்றாங்க பாருங்க. இவர்கள் வழிகட்டே விட்டார்கள், நேரான வழியை அடைய மாட்டாங்க. ரசூலுல்லாஹிக்கு சூனியம் செய்யப்பட்டது, சூனியத்தால் பாதிப்புக்குள்ளானது சொன்னா அவங்களை பார்த்து வழிகட்டே விட்டார்கள் வருது. அநியாயக்காரன் அல்லாஹ் சொல்றான், அநியாயக்காரன். இதே மாதிரி தானே இப்ப சலஃபுகளும் அந்த ஹதீஸின் அடிப்படையில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹி சூனியம் செய்யப்பட்டதாகவும் அதனால ஆறுமாரெல்லாம் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. அப்ப அந்த அநியாயக்காரர்கள் வழிகட்டவர்களுக்கு பல வசனம் இவர்களுக்கு பொருந்துமா? இது சம்பந்தமா விளக்கம் நமக்கு தெளிவா போகுது. இப்போ இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சலஃப் பத்தி சில விஷயங்கள் கேட்டாங்க, அடுத்ததா சூனியத்தை பத்தி கேக்குறாங்க. அந்த வசனத்துக்கு அந்த ஹதீஸ்க்கு விளக்கம் கொடுத்து சூனியம் என்றால் என்ன அப்படின்னு தெளிவா இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 17வது அத்தியாயத்துல 47வது வசனத்தை சொல்றான், இது யகூலு ஸாலிமூன இன் தத்தபியூ இல்லா ரஜுல் மஸ்ஹூரா, அநியாயக்காரர்கள் தான் கூறுவார்கள், சூனியம் செய்யப்பட்ட மஸ்ஹூரான சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றியிருக்கின்றீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அநியாயக்காரர்கள் யார்? காபிர்கள். அன்று வாழ்ந்த அந்த மக்கத்து காபிர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நீங்க என்ன செய்றீங்க, பின்பற்றுறீங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், இவங்க எப்படிப்பட்ட உதாரணத்தை உங்களுக்கு சொல்றாங்க பாருங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது என்பதை யார் சொல்லுவா? அநியாயக்காரர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டதா நம்ம நம்பணும்னு சொன்னா, அப்ப நாமளும் அந்த அநியாயக்காரர்கள் வழிகேடர்கள் அப்படின்ற நிலையில வரமாட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்ப இது சம்பந்தமா நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்துல 47வது வசனத்தை சொல்றாங்க பாத்தீங்களா, அநியாயக்காரர்கள் தான் சொல்லுவார்கள், சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை தான் நீங்கள் பின்பற்றீங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த விஷயமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா புகாரி முஸ்லிம் மற்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா. இது ரெண்டுமே வேற வேற, நல்லா விளங்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அதை ஏற்பது நம்புவது என்பது வேற. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரங்க சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, அது வேற. ரெண்டுமே வெவ்வேறான விஷயங்கள். ஏன்னு சொன்னா நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும், மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சூனியம் செய்யப்பட்டவர் சொன்னாங்க பாத்தீங்களா, அது எந்த அர்த்தத்துல சொல்ல, இவங்களை அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபீத் இப்னு அஸம் ஒரு சூனியக்காரன் சூனியத்தை பாதிப்பு ஏற்படுத்தினான்ற சூனியத்தை அவங்க சொல்ல. அவங்க சொன்ன நோக்கம் என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் சொன்னாங்களே,
இவருடைய அறிவு செயலிழந்து போயிடுச்சு, இவரை யாரோ ஆட்டி படைக்கிறாங்க, இவரு தவறான இதோட என்ன செய்யறாரு, மக்களை வழிகெடுக்கிறான்ற அர்த்தத்தில் அவர் சொன்னார். அப்ப மக்கத்து காபிர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்ன ரசூலா மீது, சூனிய செய்யப்பட்டவர் என்ற குற்றச்சாட்டை வச்சு அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவானது அவங்களுடைய அந்த மூளையானது முழுமையா என்ன ஆயிடுச்சு, சூனிய செய்யப்பட்டுடுச்சு, அவங்க தெளிவா இல்லைன்ற அர்த்தத்துல சொன்னாங்க. விளங்குதுங்களா? இந்த குற்றச்சாட்டை தான் அல்லாஹ் மறுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா சொல்றாங்களே ரசூலுல்லாஹ்வுக்கு சூனிய பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி, இத பத்தி இந்த வசனம் பேசவே இல்லை. விளங்குதுங்களா? இந்த வசனம் வேற ஒரு சம்பவத்தை பத்தி பேசுது. மக்காவுல மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வை பத்தி சூனிய செய்யப்பட்ட மனிதரை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி வைத்த குற்றச்சாட்டு. அதை வச்சு அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அந்த மூளையை சூனியக்காரர் என்ன செய்யறாங்க, யாரோ சூனிய செய்யப்பட்டு இவங்களுடைய மூளை முழுமையா இறந்துட்டாங்க, இவங்க நார்மலான நிலையில இல்ல, அவங்க ஏதேதோ என்ன செய்யறாங்க, புலம்புறாங்க, உளறாங்கன்ற மாதிரி அவங்க வச்சாங்க குற்றச்சாட்டு. ஆனா புகாரிலையும் முஸ்லீம்லையும் ஆயிஷா ரலியல்லாஹு மற்றும் ஸைத் இப்னு ஹாரிஸ் போன்ற சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அதை பத்தி பேசுறேன். அது வேற இது வேற ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அதுல என்ன வித்தியாசம், இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் சூனியத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. எங்க ஹதீஸை நம்பக்கூடிய விஷயத்துல. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துல சொல்றான் பாருங்க, சூனியக்காரை தான் இவர்கள் பின்பற்றுகிறான்னு சொல்லி, அது வாழ்க்கை முழுவதுக்கும் சொல்லப்பட்டது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல சொல்லப்பட்டது. முதல்ல இது வித்தியாசத்தை வழங்கிங்க ஒண்ணு. ரெண்டாவது, குர்ஆனுடைய இந்த ஆயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்ட இந்த ஹதீஸையும் வச்சு நேர்வழியில பயணித்த அஹ்லு சுன்னா இமாம்கள்ல ஒருத்தவங்க கூட இந்த குர்ஆனுடைய வசனத்தை வச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது தவறு, அதை நம்ம நம்ப கூடாது, ஏன்னா குர்ஆன்ல அப்படி சொல்லிட்டான்னு ஒரு அறிஞர் கூட சொல்லல. ஏன்? யாருக்குமே சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க? முஅத்தஸிலா சொல்லியிருக்காங்க. முஅத்தஸிலா கூட்டத்தார்கள் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு அநியாயக்காரர் தான் சொல்லுவாங்க, அப்படி நம்ம நம்ப கூடாதுன்னு அறிவை பயன்படுத்தி. ஆனா அஹ்லு சுன்னால பயணித்த எந்த ஒரு அறிஞரும் இந்த ஆயத்தை வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுத்ததை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு சில பேர் காட்டுவாங்க, அவங்க எல்லாம் இஸ்லாமிய அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர் கிடையாது, வழிகாட்டில் பயணித்தவங்க. விளங்குதுங்களா? அப்ப இதையே நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சூனிய செய்யப்பட்டதால் தாக்கம் ஏற்பட்டுச்சு, பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க. அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? இப்போ உதாரணத்துக்கு வஹி வராமலே ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கருதிருக்கலாம், வஹியை தவறுதலாக விளங்கியிருக்கலாம், வஹியிலவே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி விளங்குறாங்க சில பேர். அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றாங்க. இல்ல, நல்ல விளங்கிக்கணும். அஹ்லு சுன்னால எந்த ஒரு விஷயத்தை அவங்க சொல்றதா இருந்தாலும் என்ன மார்க்கத்தில் இருக்கோ அதுதான் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு, சரி, சூனியம் செய்யப்பட்டுச்சு. சூனியத்தினால என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு? அவங்க ஆடையை கிழித்து கொண்டார்கள், அவங்க தன் நிலையில இல்ல, அப்படி மாதிரி இருக்கு, நவுதுபில்லா, அந்த மாதிரிலாம் இல்ல. என்ன இருக்கு ஹதீஸ்ல தெளிவா பார்க்கலாம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகிர ஹத்தா கான யரா அன்னஹு யத்தி நிஸா வலா யத்திஹின்ன, 5765 நம்பர் ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அந்த சூனியத்துல என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு? தன் மனைவிமார்களிடத்துல இல்லறத்துல ஈடுபட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு நிலை ஏற்பட்டுச்சு பார்ப்பதற்கு. அதாவது அவங்களுக்கு எப்படி தோன்றுச்சு சொன்னா, பார்ப்பதற்கு மனைவிமார்கள் இல்லறத்துக்கு ஈடுபட்ட மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில இந்த ஒரு பகுதியில மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சூனியத்தினுடைய பாதிப்பு இருந்துச்சு. இதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேற எந்த விதமான இதற்கும் பாதிப்பு வரவே இல்லை. தெளிவாவே ஹதீஸ் சொல்லுது. யாரெல்லாம் வஹி கேள்விக்குறியா ஆகிவிடும், அதே மாதிரி அந்த காலத்தில் இறக்கப்பட்டது 6 மாசம், அதையும் நான் சொல்றேன், 6 மாசமா எத்தனை நாளான்னு, இந்த காலத்தில் இறங்கியது எல்லாமே சந்தேகத்துக்குரியதாயிடும். இப்படி அஹ்லு சுன்னால ஒரு அறிஞர் கூட ஒரு ஆலிம் கூட இதெல்லாம் எடுத்துக்காட்டி ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை மறுக்கவே இல்லை. எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? தாம்பத்திய வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அந்த சூனியத்தினுடைய பாதிப்பை ரசூலுல்லாஹ் உணர்ந்தாங்க. இது ஒன்றும் வஹியோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கை என்பது வஹியோடு சம்பந்தப்பட்டது கிடையாது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயம். அதுல கூட பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தன்னுடைய மனைவிமார்கள் இல்லறத்தில் ஈடுபட்ட மாதிரி எண்ணம், அதுதான் வந்தே தவிர ஈடுபடாத மாதிரி ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஈடுபடாமலே ஈடுபட்ட மாதிரி ஒரு எண்ணத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சது, ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த அளவு தான் அந்த பாதிப்பு இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை வைத்து
நபிகள் நாயகம் சாஸ்திரிய வகி சந்தேகத்திற்குரியதாயிடும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கேள்விக்குறியாயிடும் என்று அஹ்லு சுன்னால எந்த ஒரு அறிஞரோ எந்த ஒரு இமாமும் சொல்லல அப்படின்றத நாம பார்க்கலாம். எனவே இது ரொம்ப ரொம்ப தெளிவானது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியத்தில் செய்யப்பட்ட பாதிப்பு என்பது அவர்களுடைய உலக வாழ்க்கையில குறிப்பிட்ட அந்த தாம்பத்திய வாழ்க்கையில அந்த ஒரு சின்ன விஷயத்துல மட்டும்தான் ஏற்பட்டதே தவிர அவங்களுடைய வஹீல எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படல. ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாம் தான் இந்த வஹியை இறக்கணும், இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் எம்மை சார்ந்ததுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அல்லாஹ்வே வஹிக்கு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல எந்த விதமான அசத்தியமோ இல்லாத அம்சங்களோ இதுல வரவே வராது. விளங்குதுங்களா? அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை லொஹர் அசர் தொழு வைக்கிறாங்க, பகல் நேர தொழுகை. தொழு வைக்கும்போது ரசூலா 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் சாஸ்மிட்ட ஜுல்லைதேன்னு சொல்லி ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருக்கப்பட்டுச்சா அல்லது தொழுகை 2 ரக்காத்து ஆக்கப்பட்டுச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா என்று கேட்டாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மிட்ட சொன்னா, மறக்கவும் இல்லை தொழுகை சுருக்கப்படவும் இல்லையே. இல்ல ரசூலா நீங்க 2 ரக்காத் தான் தொழுதுங்க. அப்படியா? அப்ப சொல்றாங்க, அன்சா கமா தன்சவுன், நீங்க எப்படி மறப்பீங்களோ அது மாதிரி எனக்கும் மறதி இருக்கு. இப்ப இந்த ஒரு ஹதீஸை வச்சு நம்ம கேட்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறதி என்பது மனிதன்ற இயல்புல வரத்தான், அப்ப வஹீல ஏதாவது மறதி ஏற்பட்டிருக்கலாம்னு கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அல்லாஹ் அதை பாதுகாக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டான். எனவே வஹீல எந்த ஒரு இல்லாத அம்சங்கள் அது வரவே வராது, எந்த ஒரு அசத்தியமும் வஹீல கலக்கவே கலக்காது. இதுதான் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. அதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் புகாரிலிருந்து யாரெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எல்லா அறிஞர்களுமே இமாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை செஞ்சிருக்காங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யாருமே வஹியை கேள்விக்குறியால ஆக்கல. பாருங்களேன், நம்ம குர்ஆனை ஓதுறோம், அது நம்ம சரியா கூட ஓத மாட்டோம், தப்பு தப்பா ஓதுவோம். நமக்கே இந்த சூனியத்தினுடைய ஹதீஸை நம்பும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வஹி சந்தேகத்துக்குரியது ஆயிடுமா? இப்ப நம்ம மாதிரி பாமரர்கள் நம்ம பயப்படுறோமே, இமாம்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இல்லாம இருந்திருக்குமா? அதை பதிவு செய்யறாங்கன்னா அது எங்க ஏற்பட்டுச்சு அதையும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு தெளிவா இருக்கும் போது இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டக்கூடாது. தெளிவா இருக்குது எங்க பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அந்த பாதிப்பு என்பது இஸ்லாமிய மத்து நம்பி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் 6 மாசம் இருந்தா கூட சொன்னீங்க, அறிவிப்புகள் வருது. சில அறிவிப்புகள் 6 மாசம் வருது, சில அறிவிப்புகள் 40 நாளும் வருது. ரெண்டுமே சரியான ஹதீஸ் தான். ஹாஃபிஸ் இப்னு அஸ்கர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க, குர்ஆன் அந்த புகாரிக்கு ஃபத்துல் பாரி விளக்குரை எழுதினவங்க சொல்றாங்க, இந்த 2 ஹதீஸ்கள் எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த சூனியம் செய்வதற்காக கிட்டத்தட்ட 6 மாத காலம் அவங்க அதுக்காண்டி ஈடுபட்டாங்க. அதனுடைய தாக்கம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிட்டத்தட்ட 40 நாளைக்கு இருந்துச்சு. விளங்குதுங்களா? தாக்கம் 40 நாளுக்கு இருந்துச்சு. ஆனால் அதை செய்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய காலம் என்பது கிட்டத்தட்ட 40 நாளுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து சூனியத்தை பத்தியும் கேட்டீங்க. சூனியம்னா என்ன, அதையும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டுங்க அப்படின்ற மாதிரி. சூனியம் என்று சொன்னால் நல்ல ஒண்ணு விளங்கிக் கொள்ள வேண்டும். சூனியம் என்றால் அல்லாஹ் தஆலா நன்மையையும் அல்லாஹ் தான் நமக்கு தர்றான், தீமையையும் அல்லாஹ் தான் நமக்கு ஏற்படுத்துறான். இப்ப நம்ம ஒருத்தர் ஒரு கத்தியால நம்ம குத்துறாரு, நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாரு, இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது. நல்லது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது, கெட்டது நடந்தாலும் அல்லாஹ் தஆலா நாட்டப்படி தான் நடக்குது. அப்ப அல்லாஹ் சில விஷயங்களை ஆயுதங்களை கொண்டு சாதனங்களை கொண்டு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வச்சிருக்கான். சில காரியங்களை எந்த விதமான சாதனங்கள் இல்லாம சில மறைவான விஷயங்கள் ஜின்களுடைய அந்த உதவியை கொண்டும் சில நேரங்களில் கெட்ட சைத்தான்களுடைய இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், பாதிப்பை ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று தான் சூனியம். இப்ப நம்ம கண்ணேர் கூட சொல்றோம், கண் திருஷ்டி. கண் திருஷ்டியில ஒருத்தர் பார்த்து கண் வைக்கிறது என்பது அவர் எதுவும் கூர்மையான ஆயத்தை விட மாட்டார். அந்த கண் திருஷ்டியில பொறாமைன்ற ஒரு இது ஏற்படும். ரசூலா சொல்றாங்க, அல் ஐனு ஹக்முன், கண்ணேர் என்பது கண் திருஷ்டி என்பது உண்மைன்னாங்க. சில நேரங்களில் ஹிப்னாட்டிசம் சொல்லுவாங்க, கண்ணை வைத்து சில பேரை வயப்படுத்துறது, மயக்கிறது. இதெல்லாம் என்ன, எந்த ஒரு சாதனம் இல்லாமல் பயன்படுத்தும். இதை நம்ம நம்புறோம். ஆனா மார்க் எவ்வளவு தெளிவா சொல்லுது, அதெல்லாம் நம்ம சந்தேகப்படுறோம். அப்ப பாருங்க, சூனிய சம்பந்தமா பாத்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இது மாதிரி சில நேரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு தெரியாத சாதனங்கள் எதுவும் இல்லாம நம்ம கண்கள் பார்க்கிற விதத்துல, இப்ப கத்தி எடுத்து கொடுத்தா நமக்கு தெரியுது, அது மாதிரி இல்லாம நேரடியான தாக்குதல் இல்லாம மறைமுகமா சில பாதிப்புகளை மனிதர்களுக்கு ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பாதிப்புகள்ல ஒன்று தான் இந்த சூனியம் என்பது. இந்த சூனியம் என்பதை நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சூனியத்தில் ஈடுபடக்கூடியவங்க கெட்ட ஜின்கள் வணங்கி அந்த ஜின்களுக்கு அடிமையாக இருந்து அந்த ஜின்களுக்கு இபாதத்துகளை செய்து அந்த ஜின்கள் மூலமாக சில உதவிகளை கேட்பாங்க. சில பேருக்கு எதிராக அவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வேண்டுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அந்த பாதிப்பு நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் பாதிப்பு நடக்காது. அது எப்படிங்க சூனியத்தோடலாம் தொடர்பு வைக்க முடியும், நான் போன் போட்டா கூப்பிட முடியும், அவன் எப்படி தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் என்று பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபிரௌன் என்பவன் மூசா நபின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க என்ன கொலை செய்வாங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப சூனியக்காரர்கள் குறி சொல்பவர்கள் இந்த செய்திகளை ஜின்கள் மூலமா மலக்குகள் பேசுறதை கேட்டு என்ன செய்தாங்க,
அவன்கிட்ட வந்து அந்த செய்தியை சொன்னாங்க. அதை வைத்து தான் ஆண் குழந்தைகள்லாம் குணப்படணும். இது நம்ம அறியணும், வரலாறு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, இதை நம்ம நம்புறோம். அப்ப எப்படி அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்குன்னு? சூனியக்காரர்கள் மூலமாகவும் குறி சொல்பவர் மூலமாக அவனுக்கு எத்தி வைக்கப்பட்டது. அவனுக்கு எப்படி தெரியும்? அந்த சைத்தான்கள், அதான் சொல்றாங்க ரசூல்லா, அந்த சைத்தான்கள் ஜின்கள்கிட்ட என்ன செய்யும்? மலக்கள்கிட்ட கேட்கும், கேட்டு அந்த சொல்ல அந்த ஒன்னோட 100 பொய்யை கலந்து என்ன செய்வான்? மக்கள்கிட்ட பரப்புவான். இப்ப இது மாதிரி ஜின்களோட உள்ள தொடர்பு இருக்குது. ஜின்னை தொடர்பு படுத்தணும்னா என்ன செய்யறது? சொல்றது ஜின்னை வந்து 40 நாள் ஓதணும் அப்படி கிடையாது. ஜின்னுக்கு போய் அவன் அடிமையாயிடுவான், ஜின்னை வணங்குவான், ஜின்னுக்கு சேவகம் பண்ணுவான், ஜின்னுக்கு பணிவிடை செய்வான், ஜின்னை தன்னை ரப்புன்னு சொல்லுவான், நீ தான் நான் உன்னை வணங்குறேன்னு சொல்லி சொல்லுவான். ஜின்னு தன்னுடைய அடிமை. அதான் குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னஹு கான ரிஜால் மின் இன்சி யஊது பிரிஜால் மின் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. 72வது அத்தியாயத்தில் 6வது வசனத்துல மனிதர்கள் இருந்து ஆடவர்கள் சில பேர் ஜின்களுடைய ஆடவர்கிட்ட போய் பாதுகாப்பு கேட்கறாங்க. இது என்ன செஞ்சுச்சு? அந்த ஜின்களுக்கு கர்வத்தை அதிகமாக்கிச்சுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப ஜின்கள்கிட்ட பாதுகாப்பு கேட்கறதா உதவு கேட்கறதுன்னு அர்த்தம், அவனை வணங்குறதுன்னு அர்த்தம். பாதுகாப்பு கேட்கறது ஒரு வணக்கம். அதை போய் ஜின்கள்கிட்ட போய் கேட்டாங்க, அது கர்வத்தை அதிகமாக்கிச்சுன்னு நல்லா சொல்றான். அப்ப ஜின்களோட தொடர்பை வைத்து தான் அந்த ஜின்கள் மூலமா சில பாதிப்புகளை மனிதன் சூனியத்தின் மூலமாக செய்கிறான். அப்படிப்பட்ட பாதிப்புகள் தான் என்ன? சில நேரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு தெரியாது. அந்த பாதிப்புகள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா நடக்கும். இதை விளங்குறது தான் நீங்க பாருங்க, குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 102வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், யுஃபர்ரிகூன மா பைனல் மர்இ வ ஸௌஜி. அந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை ஏற்படுத்தினாங்க, பிரிச்சாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். கணவனுக்கு மனைவிக்கு பிரிவினை ஏற்படுத்துறதா எப்படி? கோல் முட்டுறது கிடையாது. போய் மனைவி கிட்ட போய் கணவர் இன்னாரோட பார்த்தேன், அல்லது கணவர்கிட்ட போய் மனைவி இன்னாரோட பார்த்தேன், அது கிடையாது. கோல் முட்டுறது என்பது வேற, கோல் முட்டுறது குஃப்ரு கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முன்னாடி பின்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, இதை கற்றுக்கொண்டு நீங்கள் காஃபிர் ஆகிவிடாதீர்கள், ஃபலா தக்ஃபுர், இதை நீங்க கற்றுக்கொண்டு குஃப்ர் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த மலக்குகள் சொன்னாங்க. அப்போ நீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது அது வந்து கோல் சொல்றது, கோல் முட்டுறது, அவங்ககிட்ட இவ்வளவு தப்பா பேசுறது, இவங்ககிட்ட அவங்கள தப்பா பேசுறது ஒரு விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? அங்க அது வந்து குஃப்ர் கிடையாது. கோல் சொல்றது குஃப்ர் கிடையாது, அது பாவம் தான், பெரும்பாவம் தான். அப்ப அல்லாஹ் குஃப்ர்னு சொல்றான், நீங்க குஃப்ர் செய்யாதீங்கன்றத அந்த மலக்குகள் சொன்னாங்க. அப்ப குஃப்ர்னா என்ன? அப்ப குஃப்ர்னு சொன்னா அங்கதான் நம்ம விளங்குறோம். அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு சூனியம் என்ற கலை எப்படி பயன்படுத்தப்படுது, இதை நீங்க விளங்கணும்னு சொன்னா சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல்ல அமைத்திருப்பான். அவங்ககிட்ட எல்லா சாத்தான்களும் ஜின்களும் வரும், வந்து சொல்லும், நான் இந்த மாதிரி 2 சவுலுக்கு வந்து பிரிவினை ஏற்படுத்தினேன், சண்டை ஏற்படுத்தினேன், அது பண்ண இது பண்ணுன்னு சொல்லி அப்படியே எல்லாம் கேட்டுப்பான். ஒருத்தன் சொல்லுவான், ஒரு சைத்தான் ஜின் எல்லாமே ஒண்ணுதான், நான் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்திட்டேன், அவனை கூப்பிட்டு தட்டி சபாஸ் நீதான் சரியான காரியத்தை பண்ணுவான். அப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறது என்ன? அங்க குஃப்ரு. அப்ப இந்த குஃப்ரான காரியத்தை செய்யறதுக்கு ஜின்களை வணங்கி ஜின்கள்கிட்ட உதவி கேட்டு என்ன செய்யறாங்க? இதை பண்றாங்க. ஜின்னு அவன் தன்னுடைய அடிமைக்கு சில உதவிகளை செய்து கொடுக்கும். இப்படித்தான் இந்த சூனியத்தின் மூலமாக பாதிப்பு என்பது ஏற்படும். அதுவும் எல்லாருக்கும் செஞ்சிட முடியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமாஹும் பிதாரீன மின் அஹ்லின் இல்லா பிஇذنில்லாஹ். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அவங்க யாருக்கும் எந்த ஒருவருக்கும் இடர் ஏற்படுத்த முடியாது, தீங்கிழைக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாருக்கும் தீங்கிழைக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படும், நாடாதவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படும். இதுதான் சூனியம் சம்பந்தமான சில சுருக்கமான சில விஷயங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள் சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்க, அங்கங்க கடையை திறந்துக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு, இது வந்து நம்ம சொல்ல, சூனியக்காரர்கள் என்று சொல்றவங்க என்ன செய்வாங்க? ஜின்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வாங்க. அப்படிப்பட்டவங்க சிறுக்கான காரியங்கள் குஃப்ரான காரியங்களை பரவலா செஞ்சு ஜின்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்றவங்க, அவங்கள பத்தி தான் இங்க பேசப்படுது. ஹதீஸ்ல அந்த ரபீத் சூனியம் வச்சதாகவும் இதை அடுத்து இறைத்தூர் அவர்கள் தாம் செய்திராத ஒன்றை தாம் செய்து கொண்டிருந்ததாக பிரமியூட்டப்பட்டார்கள். அது அப்ப கிட்ட செய்யாத ஒண்ணுத்த, அதாவது கணவன் மனைவி மட்டும் அந்த மாதிரி செய்தி வருது, செய்யாததை செஞ்சதாகவும் சொன்னதாகவும் வருது. இப்ப ரசூலுல்லாஹி வந்து செஞ்சதை செய்யாத சொன்னதாகவும் செய்யாத செஞ்சதாக சொன்னதாங்கிற மாதிரி செய்தி வருது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி நல்லா பாதிக்கப்பட்டிருப்பாங்களா? அல்ல அந்த வகையை மட்டும் தான் பாதுகாத்தாங்க ரசூலுல்லாஹி துணை கொண்டுதான் விளங்கணும். இப்போ சூனியம் சம்பந்தமான என்னென்ன ஹதீசுகள் வருதோ எல்லா ஹதீஸும் நீங்க ஒன்று திரட்டினீங்கன்னா அதுல எது குறிப்பிடப்படாம வருதோ, எந்த விஷயத்துல பாதிப்பு என்பதை குறிப்பிட்ட சில ஹதீஸ் வருது. அப்படிப்பட்ட ஹதீஸ் தான் புகாரில நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற ஹதீஸ் புகாரில 5763 நம்பர் ஹதீஸ் வருது. அதுக்கு கீழே 2 ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன? இந்த ஹதீஸ் 2 ஹதீஸுமே ஆயிஷா வந்து அறிவிக்கிறாங்க. சில விஷயங்களை தாம்பத்திய வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது மூடலா சில பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள்ல
தேவை ஏற்படுமோ அது அந்த வார்த்தையை தெளிவா சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த இடத்துல சில இடங்கள்ல மூடலா சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில, ஒரு விஷயம் முத்தலக்கா வருதுன்னா, பொதுவா வருதுன்னா வேறு சில அறிவிப்புகள் அதை குறிப்பிட்டு சொல்லும், அது எந்த விஷயம்ன்றதை விளக்கி சொல்லும். அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. அப்போ இது அதனுடைய விளக்கம். ரசூலுல்லாவுக்கு ஒரு விஷயத்தை செய்யாமலே செய்தது போன்றது என்பது எதுல? தாம்பத்திய வாழ்க்கையில தான் என்பது ஆயிஷாவுடைய அறிவிப்பை நமக்கு தெளிவுபடுத்துது. விளங்குதுங்களா? இப்ப இது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி பார்த்தினா அந்த அளவு தான் பாதிப்பு இருந்துச்சு. அடுத்து நபிகள் நாயகம் சாசம் அல்லாஹ்வை பாதுகாக்கவில்லையானா அல்லாஹ் தஆலா வஹியை பாதுகாக்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் சாசமுடைய உயிருக்கு எந்த விதமான கொலையையோ அவங்களுடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் இது பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்தில் ஒரு சில பாதிப்புகளை அவங்களுக்கு செய்ய முடியும். அந்த பாதிப்புகளை தான் உஹது போர்க்களத்துல எதிரிகள் ரசூலுல்லாவுடைய பல்ல உடைச்சாங்க. அந்த இரும்பு கவசம் குத்தி ரசூலுல்லாவுக்கு தலையில காயம் ஏற்பட்டது. இந்த மாதிரி சில பாதிப்புகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருந்தா, நாடி இருந்தா அந்த பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. விளங்குங்களா? இது அல்லாத வல்லாஹ் யஸிம்க மினன் நாஸ், அல்லாஹ்வே சொல்றான் மக்கள்கிட்ட உங்களை பாதுகாப்போம்னு சொல்லி. அது எதுல? ரசூலுல்லாவுடைய உயிரை யாராலும் எடுக்க முடியாது. அந்த பாதுகாப்பு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்திருந்தான். மற்றபடி மனிதன்ற அடிப்படையில நோய்வாய்ப்படுறது, சில காயங்கள் ஏற்படுறது, சில பாதிப்புகள் ஏற்படுறது ரசூலுல்லாவுக்கு இருக்க தான் செஞ்சது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு யூத பெண்மணி விஷம் துவைக்கப்பட்ட அந்த இறைச்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய பாதிப்புல நல்லா காப்பாத்தினா. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, மரணிக்கும் போது அன்று ஹைபர்ல எனக்கு கொடுத்த அந்த இதை நான் இப்போ உணர்றேன்றாங்க. மரண தருவாயில் அந்த விஷத்தை நான் இப்போ உணர்றேன்னாங்க ரசூல்லா. எல்லாமே அதை நேரடியா செஞ்சிருக்கிறாங்க. ஹைபர்னால பல்லு உடைக்கப்பட்டுச்சு, விஷம் வைக்கப்பட்டா அது இயற்கையா நடக்கதான் செய்யும். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியாக இருக்கு. அதான் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை எடுத்து, சீப்பு எடுத்து, பிரிச்ச மட்டை எடுத்து அவன் ஏதோ செஞ்சு அதை கொண்டு போய் கிணத்துல போட்டதாகவும், அதை போய் இவங்களாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் சொன்னதாகவும், அதை போய் ரசூலுக்கு எடுத்ததாகவும் இந்த செய்தி வருது. ஆனா எந்த வேற யாராவது சஹாபாக்கள் வழியா அறிவிக்கிறாங்களான்னு தெரியல. ஆயிஷா நாயகி மட்டும் தான் அறிவிக்கிறாங்க போல இருக்கு. வேற எந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு சமூகத்துல. ஏற்கனவே அவன் சொல்லிட்டு இருக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணியத்தால் பாதிக்கப்பட்டவர்னு. அது ஒரு சின்ன பாதிப்பா இருந்தாலும் பெரிய எதுவா இருந்தாலும் அவங்க சின்ன ஒரு எள்ளு கிடைச்சல எறும்பு கிடைச்சா போட்டு போட்டோம், அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடாங்க. சோ அப்படி ஒரு செய்தி சமூகத்துல பரவலமாகவும் செய்தி தெரியல. ஒரு செய்தி ஆயிஷா நாயகி மட்டும் தான் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் இவ்வளவு ஒரு சந்தேகத்துக்கு இடமா இருக்குது. இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, இதை ஏத்துக்கலனாக்கா வழிகேடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இது என்னன்னு எனக்கு புரியல. அதாவது அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை வேற சஹாபாக்கள் யாருமே இருக்கு போய் எடுத்தப்ப யார் யாருக்கு நாங்கள் சஹாபாக்கள் போய் எடுத்ததால வருது, எந்தெந்த சஹாபாக்களும் வரல, போய் எடுத்து அந்த செய்தி வந்திருக்கோம். மக்கள் அந்த இடத்துலயே குழப்பமாயிருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் 6 மாசமோ 40 நாளோ 4 நிமிஷம் 4 நாளோ எத்தனை நாளா இருந்தாலும் பாதிப்பு தான். அப்ப உங்க தீர்க்கதரிசி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாரு, சூரிய தகவல் பாதிக்கப்பட்டாரு, இதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு ஆயுதமா இருக்குங்க. இது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுது. எதுவுமே ஆகல சமூகத்துல. இந்த செய்தி ஒரு செய்தியா உலமாக்கள் யாரும் மாற்றுக்கருத்து தெரிவிக்கல, ஏத்துக்கிட்டாங்கிறது தான் அதான் சொல்றீங்க. அது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஒரு சம்பவம், இவ்வளவு ஒரு விஷயம் ரசூலுல்லாவே அதாவது இவங்க பார்வையில முடக்கிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், முடக்கலாம் இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதிப்பு தான் ஏற்பட்டுச்சு. அது ஏன் இவ்வளவு யாருக்கும் தெரியாம இருந்தது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இப்ப அதனால தான் சொல்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யப்பட்ட இந்த பாதிப்பு இல்லற வாழ்க்கையில இருந்ததுனால தான் பல பேருக்கு தெரியவே இல்லை. அதுல சம்பந்தப்பட்ட ஆயிஷா என்ன செய்யறாங்க, அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. மற்றவங்க யாருக்கு ஏன் தெரியலன்னா அந்த பாதிப்பு தெரியறதுக்கான வாய்ப்பு யாருக்கும் இல்லை. ஏன்னா எங்கேயுமே ரசூல் அந்த பாதிப்பை உணரல. எங்க உணர்ந்தாங்க? இல்லற வாழ்க்கையில ஆயிஷா. அதனால தான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹதீஸை இன்னொரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஸெய்த் இப்னு சாபித் என்ற சஹாபியும் இந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸ் நஸை என்ற நூல்ல வருது, எனக்கு மறக்குது. ஆனா அந்த ஹதீஸும் சரியான அறிவிப்பு தான். ஸெய்த் இப்னு சாபித் என்ற ஒரு சஹாபியும் அறிவிக்கிறாங்க. இந்த 2 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இது ஒரு நபர் தனிநபர் தரக்கூடிய தகவல் தான், ஆகாத் வகையை சேர்ந்த ஹதீஸ் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு நபர் தரக்கூடிய செய்தியா இருந்தாலும், ஒரு நபர் தரக்கூடிய செய்தியா இருந்தாலும் அந்த செய்தி என்ன மார்க்கத்தில் ஆதாரம் ஆகும். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா தஜ்ஜால ஒரு தீவுல போய் பாக்குறாங்க, தபீமத் தாரின்னு ஒரு சஹாபி. அப்ப பார்க்கும்போது அவர் முஸ்லீமா கூட இல்லை, கிறிஸ்தவரா இருந்தார். பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, விஷயத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஒரு நபர் தரக்கூடிய தகவல் தான், ரசூல் என்ன செஞ்சாங்க, ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கிப்லாவுடைய சட்டம் மாற்றப்பட்ட சட்டத்தை ஒரு சஹாபி தான் சொன்னாங்க, அன்னைக்கு சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு கருத்து சொல்லக்கூடியவங்க நம்பகமாக இருந்து ஆதாரப்பூர்வமா இருந்தது, அது ஒரு நபர் தரக்கூடிய தகவலா இருந்தாலும் அதையும் ஏற்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றது இஸ்லாத்துக்கு சரியான நிலைப்பாடு கிடையாது. சில பேர் மறுத்திருக்கிறாங்க, அந்த ஒரு நபர் தரக்கூடிய தகவல்களை சில வழி தவறிய பாதையில போனவங்க மறுத்தாங்க. ஆனா அஹ்லு சுன்னால நேர்வழியில பயணிக்கிறவங்க யார் என்ன செய்யற அந்த மாதிரி சம்பவங்களை மறுத்தது கிடையாது, அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நபிகள் நாயகம் சாசங்களுக்கு செய்யப்பட்ட இந்த விஷயத்தை எல்லாரும் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பாதிப்பு என்பது அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு நோய் மாதிரி கொடுத்தான், அதை நிவாரணத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அதனால இது எந்த விதமான ஒரு குழப்பமும் ரசூல் என்ன செய்யறாங்க,
அந்த பாலையில வைக்கப்பட்டதை கூட சொல்றாங்க. அதை தனியா எடுத்துருவோமான்னு, வேணாம், அது அந்த கிணத்துல இருந்து எடுத்து வேற இடத்துல அப்புறப்படுத்தி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, எடுக்காம புதைத்து விட்டார்கள். ஏன்னா இதை கொண்டு ஃபித்னா பரவ வேண்டாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த சம்பவம் சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்கன்னா மார்க்கத்துல எந்த ஒரு விஷயமும் ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த இந்த சம்பவங்கள் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே விடக்கூடாது என்பதனால தான் இந்த விஷயத்த சொன்னாங்க. விளங்குங்களா? அப்போ அன்னைக்கு இருந்த நிலையில இது ஏன் அவ்வளவு பரவலா யாருக்கும் தெரியல, ஒரு சஹாபிக்கு தெரிஞ்சிருந்தது, அவங்க சொன்னாங்க, அதே போதுமானதுதான். எல்லா விஷயமும் எல்லா சஹாபாக்களுக்கு தெரியணும் இல்ல, சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க, இது பண்றோம். சில அறிவிப்புகள் என்ன, ஒரு சஹாபிக்கு தெரியும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க அந்த கருத்து பிறருக்கு சொல்லுவாங்க, தகவல் போய் சேரும், சில பேருக்கு சேராது. அந்த அடிப்படை தான் இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த ஹதீஸை ஏன் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டேன், ஏத்துட்டு தான் ஆகணும். அதனாலதான் இமாம்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹுல் புகாரில சரியான அறிவிப்பை மட்டும்தான் பதிவு செய்வேன்னாங்க, அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இமாம் முஸ்லீம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பல இமாம்கள் இஸ்லாமிய கலை நூல்கள்ல எழுதின எந்த ஒரு கலை நீங்க எடுத்துட்டாலும், தப்சீரா இருக்கட்டும், ஹதீஸ் விளக்க உரையா இருக்கட்டும், மற்ற ஃபிக்கு சம்பந்தமான நூல்களா இருக்கட்டும், எல்லாம் எழுதிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை நம்பி இருக்கிறாங்க. இஸ்லாம் உம்மத்துல அனைத்து இமாம்களும் நம்பி இருக்கும் போது நமக்கு அதில் ஏற்றுக்கூட என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம நம்பிட்டு போவாங்க. இதுல எந்த விதமான ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க வஹீனுடைய அந்த இதுக்கோ அவங்க எத்தி வைத்த தூதுத்துவத்துக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை. அதனால அதுல நம்புறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இல்ல அதுதான் நான் உங்ககிட்ட சொன்ன முன்னாடி ஆரம்பத்திலேயே என்ன சொன்னேன்னா, மக்கத்து காஃபிர்கள் வைக்கிற விமர்சனம் வேற, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய விமர்சனம், அவங்க ரசூலுல்லாஹ் மீது சூனியம் செய்யப்பட்டது ஹதீஸ் அறிவிக்கிறாங்களா, அது வேற. ஒரு வாதத்துக்கு ஒரு ஹதீஸ்னா என்ன, ஒரு ஹதீஸ்னா உதாரணத்துக்கு இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்யறாரு, அவங்க ஆசிட்டு கேட்பாரு, தாபி அப்புறம் சஹாபி ரசூலுல்லாஹ் இப்படி சம்மந்தப்படுறவங்க எல்லாருமே. அப்போ ஒரு சம்பவத்தை சொல்றாங்கன்னா ஆயிஷா சொன்னாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், அது அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தா அந்த செய்தி அவங்க சொன்னாங்கன்னு உறுதியாயிடும். அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்றான், இதை நம்ம நம்புனா அந்த அநியாயக்காரெல்லாம் நம்ம ஆயிடும்னு சொல்லிட்டு ஆயிஷா புரிஞ்சிருக்குமே, செஞ்சாங்களா இல்லையா, ஹதீஸ் அறிவிச்சாங்கல்ல, சரி அவங்க கிட்ட இருந்து யார் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்களோ அவங்க யாருக்காவது இப்படி குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்து சொல்றான், நம்ம இந்த ஹதீஸ் அறிவிச்சா நம்ம அநியாயக்காரனா மாறிடும், அப்படி யாரும் அறிவிக்காம விட்டாங்களா, அறிவிச்சாங்க. இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், பல இமாம்கள் அந்த ஹதீஸை தொகுத்தாங்க. யாராவது ஒருத்தவங்க இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல அநியாயக்காரர்கள் வழிகாடர்கள் சொல்றான், நம்ம அந்த லிஸ்ட்ல வந்துடும் சொல்லி பார்த்தாங்களா, இல்ல. அதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸோட சொல்லுவாங்கல்ல, லா யதுகுல் ஜன்னத ஸலாத்து லா யதுகுல், 3 பேர் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டாங்க. அதுல ஒருத்தர் யாரு, முஸத்திகுன் பிஸ்ஸஹர், சூனியத்தை உண்மைப்படுத்துபவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். நான் ஏன் சூனியத்தை நம்பி சொர்க்கத்தை இழக்கணும் கூட சில பேர் கேட்பாங்க. சூனியத்தை பசங்க கேட்கும் போது கூட இந்த ஒரு விமர்சனம் வைப்பாங்க. அப்ப சூனியத்தை இதோட சம்பந்தப்பட்டதா சொல்றேன், சூனியத்தை நம்பி ஏன் நம்ம சொர்க்கத்தை இழக்கணும், சூனியத்தை நம்பி ஏன் சொர்க்கத்தை இழக்கணும் அப்படி மாதிரி கேட்பாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த ஹதீஸ் எங்க வருது அப்படிங்க பாத்தீங்கன்னா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பெரிய இமாம் முஸ்னத் அஹ்மத் உள்ள பதிவு செஞ்சிருக்காங்க இந்த ஹதீஸை. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் தான் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது இந்த ஹதீஸ்ல சர்ச்சை இருக்கு, சையா தைஃபான், ஆனா இந்த ஹதீஸ் அசன்ற தரத்துல உள்ள ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த ஹதீஸ்ல சூனியத்தை உண்மைப்படுத்துவதுனா என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹதீஸ் அறிவிச்சவங்க யாரு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூல்ல பதிவு செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க, சூனியம் யார் 3 விஷயத்தை நம்புறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அதுல ஒரு ஆள் யாரு, சூனியத்தை உண்மைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப அதே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய நூல் அந்த முஸ்னத் அஹ்மத் நூல்ல இன்னொரு இடத்துல பதிவு செய்றாங்க, ஆயிஷாவுடைய அறிவிப்பை, ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது, இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்பத்திய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டுச்சு, இந்த ஹதீஸை பதிவு செய்றாங்க. அப்ப கொஞ்சம் நல்லா யோசிங்க, எவ்வளவு பெரிய இமாம் அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டதை உண்மைப்படுத்துபவர்கள் சொர்க்கம், அதாவது சூனியத்தை ரசூலுல்லாஹ்வுல சூனியத்தை உண்மைப்படுத்துபவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டாங்கன்னு வருது. இங்க என்ன வருது, அவங்களே அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை. இப்ப வாதப்படி பாத்தீங்கன்னா இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவாங்களா மாட்டாங்களா, ஹதீஸ் அறிவிச்சவங்க அவங்க தானே, அவங்களே சொல்றாங்க சூனியத்தை உண்மைப்படுத்துவது சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களே அறிவிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், அப்ப சூனியத்தை உண்மைப்படுத்துறதுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று ஹதீஸ் சொல்லுது, அதை நம்ம நம்பணும். அதை பத்தி இதை பேசவே இல்லை. அதை பத்தி பேசினா அந்த ஹதீஸை பதிவு செய்யுமா, பதிவு செஞ்சிருப்பாங்களா, பதிவு செய்வாங்களா? இப்ப நான் ஒரு புக் எழுதுறேங்க, அந்த புக்கில் நானே ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அது மறுமை சம்பந்தமா, இந்த விஷயத்தை காரியத்தை செய்யக்கூடியவர் சொர்க்கத்துக்கு போக மாட்டார் நான் புக் எழுதிட்டு, அதே புக்கில் நான் என்ன பண்றேன், இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்றேன். முரண்பாடா இருக்குமா இல்ல?
அப்போ நான் செய்தான் அது எல்லாம் என்ன செய்வாங்க, கேலியா பார்ப்பாங்க. நம்மளே செய்ய மாட்டோம்னா இவ்வளவு பெரிய இமாம் அறிவிக்கிறாங்க, அப்ப என்ன அர்த்தம்? அவங்க மட்டும் இல்ல, பல பேர் அறிவிச்சிருக்காங்க. அப்ப என்ன இது? அப்ப இது சூனியத்தை உண்மைப்படுத்துறதுன்னா சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, அதில் அல்லாஹ் நாடினால் பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டுச்சு, அது அப்புறம் அல்லாஹ் தஆலா நிவாரணம் கொடுத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் நிவாரணம் அடைஞ்சாங்கன்றத பத்தி பேசவே இல்லை. இது வேற ஏதோ பத்தி பேசு. அப்ப சூனியத்தை உண்மைப்படுத்துவதுன்னா என்ன அர்த்தம்? சூனியத்தை உண்மைப்படுத்துவது என்றால் சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருப்பதாக நம்புறது. இதைத்தான் நாங்கள் நிறைய பேர் வழங்க மாட்டோம். சலப்புகள் எல்லாம் சூனியக்காரனுக்கு ஆற்றலை கொடுத்துட்றாங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை. நாங்க அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை அடுத்தவனுக்கு கொடுக்குறது சிறுக்குங்க. அல்லாஹ்வுடைய ஆற்றலை அடுத்தவனுக்கு கொடுக்குறது சிறுக்கு. நம்ம அப்படின்னா சிறுக்கு செய்யணும் அவசியமா இல்லையே. அப்ப என்ன சொல்ல வரேன்னு முதல்ல விளங்குங்க. சூனியக்காரனுக்கு எந்த ஒரு தனி ஆற்றல்லாம் கிடையாது. அவன் ஜின்னுடைய துணையை கொண்டு சைத்தானுடைய துணையை கொண்டு எல்லா தீமையை செய்யறதுக்கு முயற்சிப்பான். அல்லாஹ் நாடுனா பாதிப்பு ஏற்படும், இல்லையா பாதிப்பு ஏற்படாது. அப்ப அந்த பாதிப்பை ஏற்படுத்துறது யாரு? அல்லாஹ் தான். சூனியக்காரன் அந்த தீங்கை செய்யறான், செஞ்சாலும் அவனை நேரடியா பண்ண மாட்டான், அதுல அல்லாஹ் தான் பாதிப்பு ஏற்படுத்துறான். அப்ப ஏன் சூனியத்தை உண்மைப்படுத்துவதை சொர்க்கத்துக்கு போக மாட்டான்? அப்ப என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, சூனியத்தில் ஈடுபடக்கூடியவன் ஷிர்கான காரியங்களை பண்ணுவான், குஃப்ரான காரியங்களை பண்ணுவான், இதனாலதான் அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். மேலும் சூனியத்தில் ஈடுபடுறவன் சூனியக்காரன் சொல்வதை அவனுக்கு மறைவான ஞானம் இருப்பதா நம்புவான். அதனாலதான் ரசூல் என்ன பண்ணாங்க, இத்தனிபு அஸ்ஸபல் முபிகாத், 7 அழிவை தரக்கூடிய பெரும்பாவங்களை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. அழிவை தரக்கூடிய 7 பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்க. அதுல முதல்ல ரசூல் என்ன சொன்னாங்க, ஷிர்க்னு சொன்னாங்க. ரெண்டாவது சில அறிவிப்புகள்ல அஸ்ஸஹர்னாங்க, ஸஹர்னா சூனி. அப்ப இமாம்கள் சொல்றாங்க, ஏன் ரசூல்லா 7 அழிவை தரக்கூடிய பெரும்பாவங்கள்ல சூனியத்து ஷிர்க்குக்கு அப்புறமா சூனியத்தை கொண்டு சேர்த்தாங்கன்னா, சூனிய செய்யறவன் ஷிர்க் செய்யறான், சூனிய செய்யறவன் அதுல ஈடுபடக்கூடியவன், அதுல நம்பிக்கை கொள்றவன் சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குது, அவனுக்கு மறைவான ஞானம் இருக்கு நம்புறான், இதனால ஷிர்கோட கலந்துடுது. ஆனா நாம என்ன சொல்றோம், நீங்க சொல்றீங்க சூனிய உண்மை என்றால் எங்களை செய்து காட்டுங்க, நாங்க ஏன் செய்யணும்னு கேட்கறேன். சூனிய செய்யறது ஷிர்க்குன்றோம், சூனிய செய்யறது குஃப்ருன்றோம், அப்புறம் செஞ்சு காட்டினா எப்படி செய்ய முடியும்? சூனியத்துல ஈடுபடுறது குஃப்ரு, அது செய்யக்கூடாதுன்றோம். அதுல யார் ஈடுபடுவா? ஷிர்க் செய்யறவன். இப்ப மணிகண்டன் எவனோ தான் சுடுகாட்டுல அவன் செய்வான், அவனை கூப்பிட்டீங்கன்னா அவன் செய்வான். சலஃப் மனிதரை பின்பற்றக்கூடியவங்க நேர்வழியில பயணிக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்க சூனிய செய்ய எப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்களே. அதை நாங்க ஷிர்க்ல சொல்றோம். சூனியத்தை கற்பது, கற்றுக் கொடுப்பது, அதில் ஈடுபடுவது, இது எல்லாமே ஷிர்க், இது எல்லாமே குஃப்ரு. ஏன்? அதில் ஈடுபடக்கூடியவன் ஷைத்தானை வணங்குவான், அதில் ஈடுபடக்கூடிய ஜின்னை வணங்குவான், ஜின்னுக்கு அடிமையா இருப்பான். ஜின்னு சில குஃப்ரான செயலை செய்வான், அது செய்யக்கூடாதுன்னு விளங்குதுங்களா? அப்போ இந்த இடத்துல நல்லா விளங்கிக்கணும். ஜின்னை இது பண்றத ரசூசாஸ்மா ஏன் செஹரை ஷிர்கோடு சேர்த்தாங்கன்னா அது என்ன செய்யும்? மறைவான் ஞானம் அவனுக்கு இருக்குதா வாதிடும். இப்போ இந்த அடிப்படையில தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நாம பார்க்கலாம். ஆகவே சூனியம் என்பது மறைவான விஷயங்களை கொண்டு சில நேரங்கள் என்ன செய்யப்படும், நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுல பாதிப்பு ஏற்படும். ஜின்களை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு நம்ம கண்களுக்கு தெரியாம அந்த பாதிப்புகள் உண்டாகும். அதனால தான் இந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றது நாம பார்க்கலாம். வேற எதுவும் இருக்கு? வேற யாரும் இல்ல? அவங்களே வேற யாராவது கேள்விகள்? ஒரு செய்தி சொன்னீங்க, ரசூல்லா அசர் தொழுகைக்கு இந்த இடத்துல போய் தொழுவாங்க. ஆனா அந்த கூட்டம் 2 மாதிரி ஒரு கூட்டம் அசருடைய நேரத்தை அடைஞ்சவங்க தொழுதாங்க, ஒருத்தவங்க இடத்த போய் அடைஞ்சவங்க தொழுதாங்க. ரசூல்லா காலத்துல 2 நிலைப்பாடு கொண்டாங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சீங்க. அப்ப மக்கள் 2 கருத்து வரதான் செய்யுங்கிறதையும் கோட் பண்ணீங்க. ரசூல்லா காலத்துல 2 கருத்து முன்படுறது பிரச்சனை கிடையாது, ரசூல்லா வகையை கொண்டு விளக்கம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த சஹாபாக்கள் பின்பற்றுறது 2மே வகி தான். கரெக்டான தொழுகையோட நேரம் வந்துச்சுன்னா தொழுங்கிறது அல்லாவுடைய வார்த்தை, அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்னொரு சஹாபி என்ன பண்ணாங்க, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னாக்கா அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லி இருக்காங்க, அதை செய்வோங்கிற ஒரு கோட்பாடு எடுக்கிறாங்க. 2மே வகியை தான் பின்பற்றினாங்க, 2 பேரும் வகிக்கு மாற்றமா போல. இப்ப சஹாபாக்கள் மத்தியில கருத்து முரண்பாடு வருதுன்னாக்கா வகியில வந்துச்சுன்னா மார்க்கத்துக்கு மிக மோசமா போயிடும். வகியுடைய விஷயத்துல ரசூலா இதைத்தான் சொன்னாங்க என்று ஒருவர் விளங்குறாருனாக்கா அது சரியானதாக அவர் நன்மை பிரச்சனை கிடையாது. ஒருத்தர் தப்பான கோட்பாடு சொன்னாருனாக்கா அது பாவமா இல்லையா? 2 நிலைப்பாடு இருக்காங்க. ஒருத்தருக்கு தான் சரியான நிலைப்பாடு வரும், ஒருத்தர் ரசூலா சொன்னதையும் தப்பான முறையில் சொல்றாருனாக்கா அது மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயம், அல்லாஹ்வுடைய சொன்ன சட்டத்துக்கு மாற்றமான செய்தியா போகும். அது வழியப்படவே முடியும். அது எப்படி 2மே பிரிவினை வரும், மாற்று கருத்து வரும் என்பதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அதாவது சஹாபாக்கள் 2 கருத்து சொன்னாங்கன்றீங்க. 2 கருத்து என்பது அன்னைக்கு அவங்க சொன்னாங்கன்னா அது வஹீன் அடிப்படையில இருக்கும். அது எப்படி நம்ம இந்த காலத்துக்கு அதை பொருத்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான் நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் சாஸ்மர்கள் சொன்னாங்கல்ல, போய் பனு குறைதால தொழுவுங்கன்னாங்க. ரசூல்லா எதை நாடினாங்க? சீக்கிரம் போய் அங்க போய் சேருங்க என்பதை நாடினாங்களா,
இல்லை நீங்கள் அசரை எந்த நேரத்தில் போனால் அங்கே தான் தொழுணுன்னு நான்னாங்க. இது நம்ம எப்படி அறியறது? ரசூலை தெளிவுபடுத்துது. ரசூலை ரெண்டுத்தையும் ஒப்புக்கொண்டாங்க. அப்போ புரியறதுக்கு ரெண்டு விதமான அடிப்படையில் இங்கே ஆதாரம் இருந்துச்சு. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, இதா இஜ்தஹதல் ஹாக்கிம், ஒரு அறிஞர் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிறார், ஃபைன் அசாப பலவு அஜரான், அவர் சரியாக ஆய்வு செஞ்சால் 2 மடங்கு நன்மை. ஒன்று சரியாக ஆய்வு செஞ்சதுக்கு, 2வது செயல்படுறதுக்கு. அவர் ஒரு வேலை வைனஹ்தா, அவர் ஆய்வு செஞ்சு தவறு ஆய்வு செஞ்சார்னா பலவு அஜுன் வாஹித், அவர் ஆய்வு செஞ்ச அந்த தவறுக்கு ஒரு நன்மை. ஆனால் அவர் என்ன, அந்த ஆய்வு தவறாக இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்த முடியாது. அப்போ நல்லா ஒன்று விளங்கிக்கணும், மார்க்கத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருத்து கொள்வதற்கு சில விஷயங்கள இடம்பாடு இருக்கு. அது இல்லைன்னு இல்லை, இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. விளங்குதுங்களா? மார்க்கத்தில் சில விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு கொள்றதுக்கு மார்க்கம் இடம் அளிக்குது. அதைத்தான் சொன்ன ஒரு சம்பவமா சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லா அதை ஆமோதிச்சிருக்கிறாங்க, அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயங்களை விளங்குறதுல கருத்து வேறுபாடு வரும். இது எல்லாத்திலையும் வராது. எங்க வரும்? எங்க நேரடியா நஸ் இருக்காதோ, ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில புரியும் விதமா இருக்குமோ அங்கதான் இந்த மாதிரி. அப்ப அந்த அடிப்படையில தான் ஒரு ஆய்வு செஞ்சு சரியா ஆய்வு செஞ்சா 2 மடங்கு நன்மை, தவறு ஆய்வு செஞ்சா 1 மடங்கு நன்மை அப்படின்னு. ஒருத்தர் ஆய்வு செய்யறாரு, அவருக்கு அது சரியா படுது. இன்னொருத்தருக்கு அதுக்கு மாத்தமா ஆய்வு செய்யறாரு, அவர் இன்னொருத்தர் மாத்தமா ஆய்வு செஞ்சு அவருக்கு அது சரியா படுது. இப்ப ஆதாரங்கள் அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு சரியா படுது செயல்பட்டு போவாங்க. இதுல எது சரின்றது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? இப்ப நான் ஏன் ஆய்வுன்னு சொல்லுவேன், இது எனக்கு சரின்னு. இன்னொருத்தர் அவருடைய ஆய்வின்படி அதை சரின்னு சொல்லுவாரு. அது சரியா இல்லையான்றது மறுமையில தான் தெரியும் நமக்கு. ஆய்வு உட்பட்டான ஏதாவது ஒண்ணுதான் சரியா இருக்கும். ஆனா எது சரி என்பதை உறுதியா நம்ம இது பண்ண முடியாது. நமக்கு வைக்கிற ஆதாரத்தை வச்சு இது நான் என் கருத்துன்னு சொல்லுவேன். எதிர்த்தரப்புல உள்ளவங்க அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் கிடையாது. இஸ்லாமிய வழக்கில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த கருத்து வேறுபாடு ஏதோ புதுசா வந்தது கிடையாது. இஸ்தியாத் சார்ந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இஸ்தியாதுனா ஒரு விஷயத்துல தெளிவா நஸ்ஸை ஆதாரம் கொள்வதற்கு இடம் அளிக்காத விஷயத்துல கருத்து வேறுபாடு வரும். அதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன். பிறை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் பிறையை தான் நம்ம நேரடியா பார்க்கணுமா, அல்லது எங்கிருந்து பிறை பார்த்தாலும் தகவல் ஏற்றுக்கொள்ளமா, இது இஸ்தியா சார்ந்த விஷயம் தான். இதுல 2 கருத்து இருக்கத்தான் செய்யுது. விளங்குதுங்களா? யாருக்கும் இது மாற்று கருத்து கிடையாது. என்ன 5? அஸ்ஸலாமு அலைக்கும். சூனியா சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லியிருந்தீங்க. ஜாக்கில் உள்ள ஒரு இமாம் சூனியத்தால தாக்கம் செய்ய முடியாது, சூனியத்தால இந்த இது மனிதனுக்கு ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எனக்கு சூனியம் வைங்க அப்படின்னு அது யாரு? அது யாரா? என்கிட்ட கேட்ட நீங்க தான் சொல்லுங்க. ஜாக்கில் உள்ள இமாம் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க தான் உங்களோட நம்ம உங்களுடைய இதுலயே உங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நான் அவ்வளவு நேரம் இருந்தாலும் இது முக்கியமா உங்களுடைய நீங்க கூப்பிட்டீங்கிறதோட நீங்க வந்தது மெயின். ஏன்னா உங்களுடைய கருத்து அடிப்படையில உங்களுடைய மக்கள், அதாவது சமத்துவம் நீங்க யாரெல்லாம் கோட் பண்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் பத்தி நிறைய நீங்க உங்களுடைய பதிவுல இருந்து அதை வச்சு நம்ம யோசிக்கணும். ஏன்னா இவ்வளவு சொல்றாங்க சலப்புகள், நீங்க இப்ப கடைசியா சொன்ன கூட சொன்னீங்க முஜாஹித் சம்பந்தமா எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது அப்படிங்கிற நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆனா உங்களுடைய பதிவுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாக்குடி அமைப்பை சார்ந்தவங்க நிறைய கோட் பண்ணி சொல்றீங்க. அவங்க பிறைய மறுக்கிறாங்க, பிறை விஷயத்துல நீங்க ஒரு நிலைப்பாட்டுல இருக்கீங்க. அவங்க இப்ப நீங்க சொல்ற கூட டக்குன்னு ஒரு கடைசியா வைக்கிறப்ப என்ன வச்சீங்கன்னாக்கா பிறை விஷயம் கூட 2 நிலைப்பாட்டுல தான் இருக்குதுங்கிறீங்க. 2 நிலைப்பாடுங்கிறது வகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி 2 நிலைப்பாடு கொள்ள உங்களுக்கு மார்க்க சட்டம் இது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துறது. ஏதோ பிறையை வச்சு நாளை கணக்கிட்டு போறது கிடையாது. பிறையை வச்சு வணக்க வழிபாட்டு முறை இருக்குது, ரமலானுடைய நாட்கள் இருக்குது, அதே மாதிரி ரமலானுடைய தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது. எவ்வளவோ வணக்க வழிபாட்டு முறையை கணக்கிடக்கூடிய அந்த பிறையை வச்சு கூட நம்ம ஒற்றுமையா இல்ல. உங்க அடிப்படையில் உள்ளவங்களே சில 2 நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க. இங்க வந்தவங்க கூட பல பேர் இருக்கலாம், பல பேர் ஊர் பிறையில இருப்பாங்க, பல பேர் உலக பிறையில இருப்பாங்க. அப்ப இவங்க மார்க்க அடிப்படையில் தவறு இழைக்கிறதா வரும். எனக்கு 2 சட்டம் இருக்காத இந்த கோட்பாடு நீங்க முன்வைக்கிறீங்க. அதாவது நீங்க கொஞ்சம் சொன்னீங்கல்ல, அதாவது ஹதீஸ ஒருத்தர் குளத்து மேல ஆய்வு செய்யறாரு, அவருக்கு சரியான இது கிடைக்குது, அவருக்கு 2 கூலி இருக்குது, தப்பா போனா 1 கூலி இருக்காது, மறுபடியும் நல்லா கொடுத்துருவாங்க. அப்படின்னா உலகத்தோட ஏன்னா இந்த கேள்வியை உங்க சகோதரர்கள் நம்மகிட்ட கேட்கறாங்க. அப்ப எல்லாமே ஆய்வு செய்யலாமே, மறுமை நாள் வரைக்கும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே, அவங்களுக்கு சரிங்கிறத கடைபிடிச்சிட்டு போவாங்கன்னு உங்க கொள்கை சார்ந்தவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப அதுக்கு நீங்களே பதில் அளிச்சுக்கிறீங்க. என்னன்னா அப்படி தப்பா இருக்கும், அது மார்க்கத்துல தான் மறுமையில கொடுத்து நன்மையை கொடுத்துருவோம், பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரி போகுது. அப்புறம் எல்லாமே ஆய்வுக்கலாமா, எல்லாருமே கொள்கையை ஒரு தனக்கு ஏற்ற மாதிரி விளங்கிட்டு போலாமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இதுல வருது. சரியா? இப்ப நீ பிறகு என்னோட கேள்வி இருந்து நாளை மாத்திரனால எனக்கு டைம் ஆகுது. இப்ப ட்ரிப் கூட ஆள் அழைச்சிட்டு போனாங்க, இப்படி கேட்கலாம் இருந்தேன். அவருக்கு தெரிய சூழ்நிலை என்னன்னு. சரியா? இது 4வது நம்ம என்ன கேட்கலாம் இருந்தாக்கா, கமாலுதீன் மதன் கடைசி அந்த அரபா சம்பந்தமா நீங்க போட்டுருந்ததுதான். அவர் என்ன சொல்றாருனாக்கா, அரபாவுடைய நாட்கள்ல ஹாஜிகள் கூடுறதை பார்த்து நீங்க ஊருக்கு நோம்புக்கு எந்த விதத்துல நியாயம், நீங்க சத்தியத்துக்கு முரணா இருக்கீங்கிற மாதிரி ஒரு கோட்பாடு வைக்கிறாங்க.
அப்ப அவர் பார்வையில நீங்க ஊர் பிறையில இருக்கீங்க, நான் ஊர் பிறையில இருக்கேன், நம்ம எல்லாம் சத்தியத்துக்கு முரணானவர்களா அல்லது நம்ம பார்வையில அவர் சத்தியத்துக்கு மாற்றமானவர்? ரெண்டு கேள்வி வந்து அவரு இது வந்து நம்மளுடைய வாதம் கிடையாது. அவர் சத்தியத்துக்கு முரணா இருக்கின்றார்ல. நான் ஒரு கேள்வி கேட்டா சொல்லுங்க, எத்தனை கேள்வி கேட்டா இது அவ்வளோலாம் இது பண்ண முடியும். எத்தனை கேள்வி கேட்டீங்க முதல்ல அதை சொல்லுங்க. அவர் சூனியத்தை ரொம்ப கேட்டுப்பாரு. என்னுடைய சந்தேகம் என்ன, அவர் கேட்டுற கொஞ்சம் உட்காருங்க. சூனி சம்பந்தம் பார்த்தீங்கன்னா எந்த இமாம் மறுத்தாங்க, அதான் நான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். பிஜே வந்து ஏற்படுத்திய அந்த கொள்கை குழப்பத்தில் இன்ன வரைக்கும் ஒரு தெளிவு தமிழக தௌஹீத் மக்கள்கிட்ட இல்லை. அவர் பிரிஞ்சு போனாலும் அவரால் பாதிக்கப்பட்ட அந்த கொள்கை இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. விளங்குதா? அதனுடைய தாக்கத்தில் தான் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய வரையில் அது நிலை மாறும். சரிங்களா? அதனால அது எந்த இமாமாலும் இருந்துட்டு போறாரு. அது வந்து தாக்கம் சில பேர்ட்ட இருக்கு. அதை நான் ஓப்பனா சொல்றேன், சில பேர்ட்ட இன்ன வரைக்கும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மாறும்னு எதிர்பார்க்கிறோம். தாக்கம் இருக்குது இருக்காங்கிறது வேற, அவங்க குறித்து நிலைப்பாடு ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்து ஒருத்தர் வந்து சூனியத்தை நீங்க உங்களோட கொள்கை கோட்பாடு நீங்க பேசுனது சொல்றேன். சூனியத்தை மறுக்கிறவர்கள், ஹதீஸை மறுக்கக்கூடியவர்களை பார்த்து இவங்க வழிகாட்டுல இருக்கிறாங்க, இவங்க மூத்தசிலா கொள்கையை பின்பற்றுறாங்க, காரியாக்கு இப்படிங்கிற அடிப்படையில் வைக்கிறீங்க, கோட்பாடு வைக்கிறீங்க. அந்த அடிப்படையில் உள்ளவங்க தான் உங்க இதுலயும் பயணிக்கிறாங்க. அவங்க விஷயத்துல எதுக்கு வந்து அவங்க வந்து காலப்போக்கில் மாறிடுவாங்க. அதான் சொல்றேன், அதான் ஓப்பனா சொல்றேன். அதாவது பிஜேவுடைய ஃபித்னா இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு போல. டிஎன்டிஜே இன்ன வரைக்கும் எப்படி சிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவர் முன்னாடி பயணித்த ஜாக்கிலையும் ஒரு சில பேர் அந்த கொள்கையில் இருக்கிறாங்க. ஜாக்கு வந்து என்ன செய்யல, அப்படியே மறுத்துட்டல. சில பேர் என்ன செய்யறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க, மன்னர் சரப் தான் சரி, அந்த கொள்கையை நோக்கி வாங்க. அதனாலதான் சொன்னதுனால தான் அவர் போஸ்டை போட்டு மறுநாள் தூக்குறாரு. ஏன் தூக்குறாரு? ஒருத்தர் மன்னர் சரப்லாம் கடமை இல்லைன்னாரு, மறுநாள் தூக்குறாரு. ஏன் தூக்குனார் போஸ்டை? அப்ப அதுல உள்ளவங்க வந்து விளங்கி இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க நீங்க போடுறது பண்றது தப்பு, புரிய வைக்கிறாங்க தப்புன்னு. அவர் விளக்குறாரு, இன்னைக்கு விளங்க நாளைக்கு விளங்கிட்டு போவார். அது மாதிரிதான் ஒரு சில பேர் இருக்காங்க, இன்னும் மாறலன்றான், மாறிடுவாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க வந்து ஹதீஸ் மறுப்பு கொள்கையோ சஹாபா விளக்கத்தை எல்லாரும் ஒட்டுமொத்தமா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்ல. ஒரு சில பேர் சொன்னாலும் அங்கேயே அவங்களுக்கு அடி விழுது. சொல்லக்கூடாது அப்படிலாம், நம்ம ஏத்துப்போம், நீங்க சொல்றது தப்புன்னு அவங்களே சொல்றாங்க. நீங்க அப்படி இல்லையே. ஹதீஸ் மறுப்பு கொள்கை டிஎன்டிஜே போன்றவங்களாம் சூனியத்தை வந்து ஹதீஸை மறுக்கிறீங்க, குரானுக்கு முரண்பட்ட சில ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு மறுக்கிறீங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஃபிக்கு விஷயத்தில் நல்லா விளங்கிக்கங்க, நல்லா விளங்கிக்கங்க. மார்க்கத்தில் ஒரு விஷயம் நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஃபிக்கு சார்ந்த விஷயம் இருக்கு, அமல் சார்ந்த விஷயம் இருக்கு. இப்போ ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல வந்து மாற்றுக் கொள்கையில் இருக்கிறாருன்னா அது ரொம்ப டேஞ்சர். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் ஹதீஸை நம்ப மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை இந்தந்த ஹதீஸை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதெல்லாம் என்னுடைய அறிவுக்கு முரண்படுது, என்னுடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கு முரண்படுது, என்னுடைய புரிதல் அடிப்படையில் நான் மறுக்கிறேன்னா இது கொள்கை சார்ந்த வழிகேடு. ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஃபிக்கு விஷயத்துல இல்ல அரஃபா 4 நோன்பு தான் நோன்பு வைக்க வேண்டும், வச்சுட்டு போங்கன்றார். அவர் சொல்றாரு ஊர் பேரின் அடிப்படையில் நோன்பு வைக்கிறது தப்புன்னாருன்னா நீங்க தப்புன்னு சொன்னா உங்க ஆய்வு தாங்க தப்பு, ஆய்வு செய்து எங்களுக்கு இதான் சரின்னு படுங்க நான் சொல்றேன். இதுல அவர் நம்மள வழிகேடுலாம் ஒண்ணு சொல்லிய, நாம யாரும் அவங்கள வழிகேடுன்னு சொல்லிய, அதைத்தானே சொல்றோம். பிறை விஷயத்துல கருத்து வேறுபாடுகள் என்பதற்கு மார்க்க இடம் அளிக்குது. விளங்குதுங்களா? அந்த இடம் அளிக்கக்கூடிய விஷயத்த ஒருத்தர் மாற்று கருத்துல இருக்கிறாருன்னா இவர் அவரை பார்த்து வழிகேடுலாம் சொல்ல முடியாது, சொல்றதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒருத்தர் ஹதீஸை மறுத்தாருன்னா அவரை சொல்லுவோம் வழிகேடுன்னு சொல்லி. இப்போ ஒருத்தர் சொல்றாரு அரஃபால ஆஜிகள் கூடுற நாள் அன்னைக்கு தான் அரஃபா நம்ம வைக்கணும், மற்ற நாள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு வச்சுங்களேன். அவர் எங்கேயாவது வைக்கிறவங்களை பார்த்து வழிகேடுன்னு சொன்னாரா? ஊர்ல நோன்பு வைக்கிறவரை பார்த்து சொன்னா அது தப்புன்னு சொல்ல, அப்படி சொல்லி அவங்க இதுதான் சரி, இதைத்தான் செயல்படுத்தணும்னா அது சொல்றோம். உங்க பார்வைக்கு அது சரியா பண்ணலாம்னா எங்க ஆய்வுப்படி சரியில்லைன்றோம். இப்படித்தான் சொல்லுவோமே தவிர அதை நாமளும் வழிகேடுன்னு சொல்ல மாட்டோம், அவங்க நம்ம வழிகேடுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சத்தியத்துக்கு மாற்றமானு சொல்ல, சத்தியத்தை மறைக்கிறார்கள், சத்தியத்தை தெரிந்திருந்தே செயல்படுத்தாம இருக்கு. அவர் பார்வை சத்தியமா தெரியுது, அவர் செயல்படுத்துன்னு சொல்றாரு, அது எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு இதுதான் சரின்னு படுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மார்க்கத்து ரெண்டு நிலைப்பாடு நான் சொல்லல, இஸ்லாமிய வரலாற்றுல உள்ளது. நீங்க ஹதீஸ் இதிலே படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபிக்ஹ் சட்டங்கள்லாம் பார்க்கலாம். இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் ரெண்டு கருத்து டிஎன்டிஜில கூட இருக்கும், ரெண்டு கருத்து சில பேர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல அந்த கொலை சம்பந்தமான ஹதீஸை கூட சொல்லும்போது பிஜே ஆரம்பத்திலே மறுத்துட்டார். இவர் வந்து நம்ம ஒரு பேருனா எம்ஐ சுலைமான்றவங்க வந்து மறுக்கல, பின்னாடிதான் அவங்க வந்து அந்த ஹதீஸை வந்து எல்லாரும் உட்காரமோ இது பண்ணாங்க. ஜக்காத்துல கூட ஆரம்பத்துல கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேணாம் என்பது பிஜேவோட நிலைப்பாடு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாரு. மற்ற சில ஆலிம்கள் அது உடன்படல, கடைசியில தான் எல்லாம் உடன்பட்டாங்க. அந்த மாற்று கருத்து இருந்து பயணிச்சு தானே செஞ்சிருக்காங்க. இன்னமும் சில விஷயங்கள்ல முரண்பட தானே செய்யறாங்க. அவங்களுக்குள்ள உலமாக்கள் தாயிக்குள்ள சில கருத்து அது ஒரு கொள்கை தானே. டிஎன்டிஜேங்கிறது ஒரு கொள்கை, அதுக்குன்னு சில உலமாக்கள் இருக்காங்க, தாயிகள் இருக்காங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்கு. நாம என்ன சொல்றோம், கொள்கை ரீதியா இதுதான், அதுல யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஃபிக்ஹ் ரீதியில ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்களுக்குள்ள எது சரின்னு ஆதாரம் இருக்குமோ அதுல நாங்க யாரும் வழிகேடுன்னு சொல்ல மாட்டோம் தான் இங்க விஷயமே. இப்போ
பிஜே உங்களை வழிகேடுன்றாரு, நீங்க பிஜே வழிகேடுன்றீங்க. ஆனா என்ன, அவர் சொன்ன ஃபார்முலா தான் ஃபாலோ பண்றீங்க. குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸை மறுக்குன்றீங்க. அவர் சொல்றாரு ஈயுடைய ஹதீஸ் வந்து குர்ஆனுக்கு முரண்படுது, அறிவியலுக்கு முரண்படுது, யதார்த்தத்துக்கு முரண்படுது, அசுத்தத்துக்கு முரண்படுதுன்றாரு. உங்களுக்கு அது தெரியல. இப்போ அவர் உங்களை வந்து வழிகாட்டில் போறதா சொல்றாரு, நீங்க அவரை வழிகாட்டில் போறதா சொல்றீங்க. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம், ஜாக்கில் இந்த ஆலிம் வந்து மன்னர் செலவுல தெளிவு இல்லாமல் இருக்காரு, அவர் தெளிவு அடையணும்னு அப்படிதான் சொல்லுமே தவிர ஒட்டுமொத்தமா வழிகாடு நம்ம சொல்ல மாட்டோம், அவங்க நம்ம வழிகாடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்றதுக்கு மாந்திரமே கிடையாது. லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்களே சொன்னீங்க 72 கூட்டத்துல நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, இது வந்து வெளியில வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வழிகேட்டில் இருக்கிறதா நீங்க நான் தெளிவா சொன்னேன். டிஎன்டிஜே, என்டிஎஃப், பிஜே இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவான வழிகாட்டில் தான் இருக்காங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா தனிப்பட்ட ஒரு மனிதன் மீது நம்ம வழிகாட்டு சொல்றதா இருந்தா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அவருக்கு புரிய வைக்கணும், அவருடைய சந்தேகங்களை களையணும், அவருக்கு சத்தியத்தை தெரியப்படுத்தணும், அது வேற. பொதுவா யாரெல்லாம் ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருக்காங்களோ அவங்க வழிகேடு. இப்ப டிஎன்டிஜே வெளிப்படையா ஹதீஸை மறுக்கிறாங்க, சஹாபா விளக்கத்தை வழிகேடுன்னு சொல்றாங்க. இது தெளிவான வழிகேடு தான், மாற்று கருத்து. டிஎன்டிஜேல உள்ளவங்க வந்து போற போக்குல ஹதீஸ் எதையும் மறுக்கல. அவங்க வந்து மறுக்கக்கூடிய ஹதீஸ்களை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. இப்படி நூற்றுக்கணக்கான ஹதீஸை மறுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க, நம்ம போய் விசாரிச்ச அடிப்படையில அப்படியெல்லாம் இந்த ஹதீஸை மறுக்கல. இந்த இடத்துல அவங்க ஹதீஸை மறுக்கக்கூடிய என்னென்ன ஹதீஸை மறுக்கிறாங்களோ ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதர் மேல கேவலப்படுத்தக்கூடிய, அதாவது தூதர் மேல இழிவுபடுத்தக்கூடிய செயல்கள் அந்த வரத்துல வரதுனாலதான் உயிருக்கு மேல நம்ம அவங்களை நேசிக்கிறோங்கிற அடிப்படையில தான் நம்ம அந்த ஹதீஸை வந்து மறுக்காம வேற பின்பற்ற தேவையில்லை. ஹதீஸ் சொல்லிட்டு நம்ம அது ஹதீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏன்னா அந்த இடத்துல வந்து சொன்னதை ஏத்துக்கிட்டு ஹதீஸ்னு சொல்லிட்டு நான் மறுக்கிறேன்னா ஹதீஸை மறுக்கிறதுன்னு வரும். இது ஹதீஸே இல்லைங்கிறதா என்னுடைய வாதம். இது ஹதீஸா இருக்கக்கூடிய தவறு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இப்ப சவர் கூட கேட்டாப்ல, நாங்க வந்து ஒரு ஹதீஸை மறுக்கிறோம்னா அந்த ஹதீஸில் உள்ள கருத்து வந்து ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துற மாதிரி தெரியுது, உங்களுக்கு தெரியுது, டிஎன்டிஜேல ஆளுங்களுக்கு தெரியுது. நான் என்ன கேட்கிறேன், இமாம் புகாரிக்கு தெரியலையா ரசூலுல்லாஹ் மீது சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸை நம்ம பதிவு செஞ்சா ரசூலுல்லாஹ் வந்து இழிவுபடுத்துற மாதிரி ஆகும்னு சொல்லி தெரியலையா? அதே மாதிரி சாலிமுடைய ஹதீஸ் சம்பந்தமா பாக்குறோம், இமாம் முஸ்லிம் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த ஹதீஸ் வந்து ஒரு சஹாபியை இழிவுபடுத்துற மாதிரி, ஒரு சஹாபியா பெண்மணி இழிவுபடுத்துற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்களா? அப்படி தெரியலையே. இழிவுபடுத்துவது என்பது எந்த அடிப்படையில் முடிவு செய்றீங்க? முத்தஸிலாக்கள் சில ஹதீஸை மறுத்து இருக்கிறாங்க, அவங்க இந்த வாதங்கள்லாம் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தைமம் சம்பந்தமான ஹதீஸ் வந்து உமர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த விமர்சனத்தை யார் வச்சாங்கன்னா ஷியாக்கள் வச்சிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தைமம் சம்பந்தமான ஹதீஸ் தெரியலன்ற விமர்சனத்தை யார் வச்சிருக்கிறா? முத்தஸிலாக்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஷியாக்கள் வச்சிருக்கிறாங்க. அப்போ நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும், உண்மையிலேயே வந்து மார்க்க கல்வி என்பது ஒரு அமானிதமானது. அந்த கல்வியை இந்த உம்மத்து காலங்காலமா சத்தியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் ரசூலா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இமாம் புகாரி சத்தியத்தில் இருந்தாங்களா இல்லையா? சத்திய பாதையில பயணிச்சாங்களா இல்லையா? மாற்று கருத்து இருக்கா? இன்ஷா அல்லாஹ் அவங்க வந்து சத்திய பாதையில பயணிச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு சிறந்த நற்கூலியை தருவா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆக அந்த மாதிரி இமாம்கள் பல பேர் ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஹதீஸ்கள்லாம் நீங்க வந்து நீங்க வந்துகிட்டு இப்ப உங்களுடைய சில ஆலிம்களுக்கு அல்லது சில மௌலிமார்களுக்கு இந்தந்த ஹதீஸ் எல்லாம் வந்து குர்ஆனுக்கு முரண்படுது, இந்தந்த ஹதீஸ் நாங்க ஹதீஸாவே நம்பல அப்படின்னு சொன்னா இது என்ன? ஹதீஸ் வந்து நான் விருப்பப்பட்டா ஏற்றுக்கொள்வேன், எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஒரு ஹதீஸை வந்து நம்ம ஏற்புடையது அல்லது ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு விதி வேணும். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் வந்து ஹதீஸுகளை சையான ஹதீஸா அல்லது வந்து பலகீனமான ஹதீஸா, ஏற்கக்கூடிய ஹதீஸா, ஏற்கக்கூடாத ஹதீஸான்னு சொல்லும்போது அதுக்கு நிபந்தனைகள் சொல்றாங்க. மத்தஸல சனதுஹு பினக்லி அத்லி ஸாபித் இலா முன்தஹாஹு மின் கைரி ஷுதூதி வலா இல்ல. ஒரு ஹதீஸ் சஹீஹ் என்பதற்கு 5 நிபந்தனை தான். ஒன்னு, அறிவிப்பாளர் நம்பகமானவரா இருக்கணும். 2வது, நினைவாற்றலோட இருக்கணும். 3வது, சங்கிலித்துடன் அறுபடாம இருக்கணும். 4வது, ஷாத்தா இருக்கக்கூடாது. 5வது, மறைமுகமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு ஹதீஸ் சரியாவதற்கான 5 நிபந்தனைகள். குர்ஆனுக்கு முரண்படக்கூடாது அப்படி ஒரு நிபந்தனையே கிடையாது. யதார்த்தத்துக்கு முரண்படக்கூடாது அப்படி ஒரு நிபந்தனையே கிடையாது. 5 நிபந்தனை குர்ஆன் சுன்னால இருந்து அறிஞர்கள் போட்டது. இது எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். டிஎன்டிஜே உட்பட ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த டிஎன்டிஜே ஆளுங்களே சொல்றாங்க இந்த இதை நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு. யாரு அவங்க சொல்லக்கூடிய நிபந்தனை யாருமே சொல்லலையே. டிஎன்டிஜே வைக்கக்கூடிய அந்த நிபந்தனையை யாரும் ஏற்புடையதா இருக்கலையே. அதாவது ஒரு ஹதீஸ் கலை என்பது அந்த கலைக்கு விதிகளும் மார்க்க ஆதாரங்களும் பொருத்தி போகணும். நீங்க 6வது ஒரு விதியை கொண்டு வரீங்க, குர்ஆனுக்கு அந்த ஹதீஸ் முரண்படக்கூடாதுன்னு. அப்படி ஒரு விதியே கிடையாது. ஏன்னா குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹின்னா ஒரு வஹி இன்னொரு வஹியோடு எப்போது முரண்படவே படாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. இவர் மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார், இவருக்கு அறிவிக்கப்படுகின்ற வஹி அன்றி வேறு இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹினா ஒரு வஹி எப்படி இன்னொரு வஹியோட முரண்படும்? படவே படாது. அதனாலதான் இமாம் புகாரிக்கு அது படல, இமாம் முஸ்லிமுக்கு படல, இஸ்லாமிய உம்மத்துல யாருக்கும் படல, 4 இமாம்களுக்கு படல, டிஎன்டிஜேக்கு படுது, முத்தஸிலாக்கு படுது, ஷியாக்களுக்கு படுதுன்னா அப்ப பிரச்சனை இங்கதான் இருக்குது, அங்க இல்ல.
இவங்க வச்ச விதிமுறைக்கு அடிப்படையில ஒரு ஹதீஸ் வந்து அவங்களுக்கு வந்து அதாவது சஹீஹான தரத்துல அவங்க அந்த விதிமுறைக்கு உட்பட்டு வரலன்னா அது லைஃபான தரத்துக்கு போயிடும்ல. ஆமா, சஹீஹான ஹதீஸ் மாதிரி போயிருக்கலாம்ல. சஹீஹான ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ்னு ஒரு 5 விதிமுறை வச்சிருக்காங்கல்ல, அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு சஹீஹான ஹதீஸே ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. பட் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வரல அப்படின்னா அந்த ஹதீஸ் அவங்க சஹீஹ் அது வரலன்னா சஹீஹே இருக்காது. 5 நிபந்தனைகள் வந்தா தான் சஹீஹ்ன்ற நிலைக்கு வரும். நீங்க 6வது ஒரு நிபந்தனை சொல்றீங்க பத்தியா, இஸ்லாமிய உம்மத்துல அப்படி நிபந்தனையே கிடையாது. ஒரு கால ரசூலுல்லாஹி சொல்லி இருந்து அதுக்கு அந்த உள்ள நிபந்தனை கிடைக்காம போயிருக்கா. அப்படிலாம் வந்து நம்ம கதை மாதிரிலாம் சேர்க்க முடியாது. அதுல இஸ்லாமிய உம்மத்துல எல்லாமே வந்து ஆதாரங்களோடு சொல்லப்பட்டது. இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வஹி. ஒரு வஹி என்பது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டு யாருக்கும் தெரியாம மறைக்கப்படப்படாது. எல்லாரும் சேர்ந்து அந்த ஹதீஸ லைஃப்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு வஹி யாருக்குமே தெரியாம போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு என்ன மார்க்குமோ அதுதான் இன்னைக்கு இருக்கும். அது எந்த விடுபடவும் செய்யாது, எதுவும் கூடவும் செய்யாது. என்னோட கேள்வி என்னன்னா, எங்க சுத்தினாலும் பிஜேங்கிற ஒரு நபரை அவர் விதித்து தான் வந்து டிஎன்டிஜி ஜாக்கி எல்லாமே வருதுன்னு நீங்க நேரடியாக வந்து இன்றைக்கு காலகட்டத்திலேயும் உயிரோட தான் இருக்கார் பிஜே. அவர் தரப்புல நீங்க ஒரு விவாத இதை விட்டா என்ன, ஒப்பந்தம் போட்டா என்ன? ஏன்னா ஆல்ரெடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நான் சந்திச்சிருக்கோம், நிறைய ஒரு மீட்டிங் நடக்கும். அப்ப நீங்க எஃப்ஆர்டிக்கு உடைய நிலைப்பாட்டுல இருந்தீங்க. இப்ப எதுல எஃப்ஆர்டிக்கு எஃப்ஆர்டிசி சொன்னீங்க, நிறுவனம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல தான் வந்து விவாத ஒப்பந்தம் கொடுப்போம். நீங்க அதுல தான் கொடுத்து நீங்க கேளுங்க. நீங்க தலைமையை தொடர்பு பண்ணேன், அதுக்கப்புறமா இந்த பதிலுமே தரல, நீங்க ப்ரோக்ராமும் கொடுத்தாங்க. அப்ப நீங்க விவாதம் செய்த ஒரு கான்செப்ட்ல இருக்கீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க விவாதத்திலையும் பங்கெடுத்திருக்கீங்க. முஜிபுர் ரஹ்மான் மும்பரி கூட பிஜே கூட விவாதம் பண்ணும்போது அந்த விவாதத்தை உதவியாளர்களா முஜிபுர் ரஹ்மான் பின்னாடி வந்து நீங்க இருந்திருக்கீங்க. உங்களுடைய நிறைய வீடியோக்கள் புத்தகங்களும் நான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன். அது சம்பந்தமா நிறைய கருத்து வேறுபாடுகள் என் மத்தியில் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் வீடியோ ஆடியோக்கள்ல நீங்களே சில விஷயங்களும் உடன்பட்டே வச்சிருக்கீங்க. உங்க ஆர்வம்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. அது இன்ஷால்லா இது வாய்ப்பு இல்லை அது பேசுறதுக்கு. அதாவது கேள்வி என்னன்னா, சகோதரர் பிஜே உயிரோட இருக்கிறார். அவர் தான் குர்ஆன் ஹதீஸை வந்து குர்ஆனோட முரண்படக்கூடிய ஹதீஸை வந்து மறுக்கக்கூடிய நிலைப்பாட்டை வெளிச்சது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப டைரக்டா உயிரோட இருக்கும் போது அவர் அதாவது மரத்தை வெட்டுவதும் மரத்தை அடி இதோட சாட்சி இல்லாம அவர் உயிரோட இருக்கிறார். இப்ப நீங்க எந்த அமைப்புல எதுல இருக்கீங்கன்னா அது ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா இன்ஷால்லா அந்த தரப்புல கொடுத்து உட்கார்ந்து இப்படி குழப்பமான அங்கேயும் குழப்பிட்டு இங்கேயும் குழப்பிட்டு 2 மார்க்க அறிஞர்கள் பேசும்போது எனக்கு இது நிகழ்ச்சி ஏற்கப்பட்டிருந்தது நம்ம தெளிவுபடுறது தான். அப்ப நீங்க 2 பேருமே, சில பேருக்கு அரபு தெரியும், இலக்கணம் தெரியும், ஹதீஸ்களை தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப 2 அறிஞர்களும் உட்கார்ந்து நீங்க பேசும்போது இருந்தீங்கன்னா இது வீடியோலாம் பேஸ்புக் யூடியூப்ல போகும், மக்களுக்கு விளக்கம் அடைவார்கள். 2வது வந்து பொதுப்படையாக மக்கள் நிறைய தெளிவுபடுறது வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு விவாதம் பண்ணீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. கேள்வி இருக்கு. விவாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விவாதம் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு அம்சம் தான். வஜாதிலும் இல்லத்தி அஹ்சன், நீங்க அழகிய முறையில் அவங்களோட தர்க்கம் செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு மட்டும் எல்லாத்தையும் நான் பேசிட முடியாது. ஒரு விவாதம் செய்ய போறேன்னு சொன்னா அதுல என்ன நலவு இருக்குது, என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம ஒரு நபரோட விவாதம் பண்றோம். விவாதம் பண்ணும்போது சில பேர் மார்க்கத்தில் தெளிவா இருப்பாங்க, சில பேருக்கு சில வழிகேடுகள் அவங்களுக்கு தெரியாம இருக்கும், பலவீனமான நிலையில இருப்பாங்க. ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க, பல விஷயம் தெரியாம இருக்கும். இப்போ அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் நம்ம பொதுமக்களை உட்கார வச்சுக்கிட்டு அங்க விவாதம் பண்ணுன்னு சொன்னா சில நேரங்கள்ல பேச்சாற்றல கொண்டு ரசூலா சொல்றாங்க இன்னமினல் பயான் லெஹரா, சில நேரத்தில் பேச்சுல என்ன இருக்கு, சூனியம் இருக்குன்றாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது சத்தியமா தான் இருக்கும். அந்த சத்தியத்தை நம்ம சொல்லும் போது சிலருக்கு அது புரியாம இருக்கும், அசத்தியத்தில் இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடியது என்ன, சில நேரத்தில் மக்கள் புரிஞ்சிடுவாங்க. அப்ப பலகீனமான ஈமான் உள்ளவங்க அதனால என்ன செய்யலாம், வழிகடலாம். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், பேசலாம். எப்படி பேசலாம், கல்வியாளர்கள் உட்கார வச்சுட்டு பேசணும். பொதுமக்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் இவர் பேசுறது சரியா அவர் பேசுறது சரியான்ற ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெளிவு இருக்காது. மார்க்கத்தில் நம்ம மார்க்க கலையோட உதாரணத்துக்கு சில விஷயங்களை பேசுறோம்னா அது அரபியில பேசுறது மாதிரி இருக்கும், சில உசூல்களை நம்ம சொல்ற மாதிரி இருக்கும், அது பொதுமக்களுக்கு புரியாது. அப்படி சொல்லும் போது அங்க பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்போ ஒரு விவாதம் என்கின்ற பெயரை நம்ம போனா அங்க ஏதாவது நலவு ஏற்பட்டா பரவாயில்ல. இது வரைக்கும் அவங்க செய்த விவாதங்கள்ல பார்க்கும்போது என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பிஜேன்ற நபரோட தான் பல பேர் பேசினாங்க, ஜமாலி பேசினாப்ல, மற்ற இதனால என்ன மாற்றங்கள் ஜமாலி குரூப்ல ஏற்பட்டுச்சு, உங்க இதுல விட்டுருங்க. ஜமாலி குரூப்ல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, சைஃபுதீன் ரஷாதி கூட தான் விவாதம் பண்ணாங்க, என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இல்ல உங்க தரப்புல தான் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. விவாதம் என்பது ஒரு சத்தியத்துக்கு நீங்க ஒரு அளவுகோலா சொல்றீங்க, ஆனா நம்ம பார்த்தோம்னா அது சத்தியத்துக்கு ஒரு அளவுகோல் கிடையாது.
விவாதம் என்பது தேவை இருந்தால் பண்ணலாம், அது மூலமா ஏதாவது நன்மை ஏற்பட்டால் பண்ணலாம். என்ன ஏற்படுதுன்னு கேட்குறேன். விவாதத்தில் செலவு தான் இருக்கு, உட்காந்து மக்களுடைய நேரம் தான் வீணாவதை தவிர அதில் என்ன பயன் ஏற்படுது? நாம ஒரு பக்கம் பேசிட்டு இருப்போம், அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, இவங்க எதையே பேசுறாங்க, அவங்க எதையே பேசுறாங்க. அதில் நிறைய கூச்சல்கள், சச்சரவுகள், பல உட்காந்து அந்த விவாதத்தில் உட்காந்து இதுக்கு முன்னாடி அதிசயம் மறுத்திருக்க மாட்டாங்க, தப்புன்னு அதிசயம் மறுத்துட்டு போவாங்க. இது மாதிரி மார்க்கும் கேலியாக்கப்படக்கூடிய விவாதம் மார்க் அடிப்படையில் அது பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அதனால தான் விவாதம் என்பது ஏதாவது ஒரு நலவு இருந்தால் அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். அப்போ எதுவுமே இல்லை. என்ன சொல்றாங்க? விவாதத்துக்கு ஒரு அடிப்படை பாருங்க, நீங்களும் வாங்க நாங்களும் வாங்க, பொதுமக்கள்கிட்ட பேசுவோம், அவங்களுக்கு சத்தியம் தெரியும்னு. பொதுமக்களால் எல்லா விஷயத்தையும் இது பண்ண முடியாது. சில பேர் இப்போ நம்ம கேட்குறோம், இதே டிஎன்டிஜேக்காரங்கிட்ட கூட என்டிஎஃப் அல்லது எந்த குரூப்பானா இருக்கும், அவங்ககிட்ட உட்காந்து பாமர மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, பேசும்போது புரிஞ்சுப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்ககிட்ட பேசுங்க, நீங்க ஆளுங்கிட்ட பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னா, நாம சொல்லக்கூடியதை அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்ம சொல்லக்கூடியது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்ம தரப்புல யாரு ஆலிமோ மௌலவியோ அவர் சொல்றத நான் நம்புவேன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்கள உட்கார வச்சு நம்ம கேட்டா எப்படி பண்ணுவோம்? இப்போ கூட பாருங்க, யாரையும் இது பண்ணல, சில பேர் கேள்வியை கேட்டாங்க, கவனிச்சாங்க, சில பேர் கேள்வியை கேட்டு அப்புறம் வேற ஏதோ ஒரு சிந்தனை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இப்படி இருந்ததுன்னு சொன்னா இப்படிப்பட்டவங்களை வச்சுட்டு நம்ம என்ன சத்தியத்துக்கு ஒரு அளவு கூட எப்படி கொண்டு வர முடியும் விவாதத்தை? அதனால கிடையாது. பண்ணலாம், விவாதம் பண்ணலாம். ஆலிம்கள் மார்க்க கல்வியை சுமந்தவங்க அவங்களுக்கு மத்தியில பேசி பொதுமக்கள் மத்தியில் அதை போய் ஏற்படுத்தாம இவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அதுல தெளிவும். ஒரு கூடுதலான ஒரு செய்தி சொல்றேன். ஷேக் முபாரக் மதனி இருக்காங்கல்ல, அவங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, 2010 நினைக்கிறேன், அந்த வாக்கில் பிஜேவுக்கு சவுதியில் இருக்கக்கூடிய பெரிய முஃப்தி உலமாக்கள் இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி அங்கேருந்து அவங்க விசா வரைக்கும் அப்ளை பண்ணி லெட்டர்லாம் எழுதி இறுதியில் பிஜே மறுத்து இருக்கிறாங்க. அதை அவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன பேசுறது, பெரிய பெரிய உலமாக்கள்லாம் பேச கூப்பிட தான் செய்கிறாங்க. பிஜே உடன்படுறது இல்லை, அங்கே பேசுறதுக்கு மக்கள் இடத்துல தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. அது தப்பு. போய் பேசுறதுக்கு இல்ல, இப்பவும் இருக்கு வீடியோ நான் காமிக்கிறேன். முபாரக் மதனியே பேசுறாங்க, நான் உங்களுக்கு அஸ்ரப்ல இருக்கும் வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, நான் ஒரு இதுக்கு தான் சொல்றேன், கூப்பிடலன்னு இல்ல, இல்ல இல்ல கூப்பிடலன்னு இல்ல, இதுதான் கூப்பிடுறாங்க. விவாதத்தினால இது பெரிய ஒரு நன்மை இல்லை. அப்படி ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுதுன்னு சொன்னா கட்டாயம் அதை பத்தி பேசுவோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஒண்ணு, அந்த விவாதம் என்பது கல்வியாளர்கள் மத்தியில பேசப்பட்ட ஓகே, பொதுமக்கள்கிட்ட பேசப்பட்டு அவங்க இன்னும் 4 ஹதீஸை மறுக்கிற மாதிரி நிலை ஏற்படும். அந்த விவாதத்தில் உட்காந்து 2 ஹதீஸை மறுக்கிறேன்னா அதனால நம்ம தான் அதான் சொல்றேன். விவாதம் என்பது கல்வியாளர்கிட்ட பேசலாம், பொதுமக்கள் சத்தியத்தை அறிவதற்கு அளவுகளை நம்ம ஆக்கக்கூடாதுன்றோம். கல்வியாளர்கள் உட்கார வச்சு பேசுவாங்க, ஆலிம்களை கூட்டுவாங்க, அரபி தெரிஞ்சவங்களை கூட்டுவாங்க, உட்காந்து பேசுவோம். அவர் தாங்க கூட்டுவாங்க. அவரோட மற்ற சில கல்வியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டை உட்காந்து பேசுவோம், ஒரு கலந்துரையாடல் பண்ணுவோம். அது விவாதம் தானா? ஏன் நேரடியா பேசுவோம்? வாங்கல, விவாதம்னு சொன்னா ஆலிங்களோட பேசுறதுக்கு முன் வந்தாங்கன்னா பேசுவோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. பொதுமக்கள்கிட்ட உட்காந்து ஆலிங்கள்ட்ட பேசுவாங்க. ஆலிங்கள் பொதுமக்களை நீங்க இதாக்க முடியாது, கேடயமா ஆக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு அவங்க ஒரு ஆள் மேல ஒரு நம்பிக்கை வச்சா அதுதான் சரின்னு வரைக்கும் கடைசி போவோம். போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆலிங்களுக்கு மத்தியில் அவங்க பேச முன் வர்றாங்கன்னா ஏன் லெட்டர் போயிடலையா? சில பாப்பா அதை பத்தி யோசிப்பு. முதல்ல அதுக்கு தயாரானு கேளுங்க. நீங்க அவங்களுடைய ஒரு கோட்பாடு பொதுமக்கள் மத்தியில தான் பேசணும்னு நம்ம சொல்றோம். பொதுமக்கள் மத்தியில பேசினா எவ்வளவு பேர் பலகீனமான ஈமான்களா இருப்பாங்க, நாலேஜ் இல்லாதவங்க இருப்பாங்க, தெளிவில்லாதவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசினா அவங்களுக்கு என்ன புரியும்? கல்வியாளர் உட்கார வைப்போம், அங்க தெரியும் கல்வியாளர்களுக்கு இவர் பண்றது சரியா அவர் பண்றது சரியா, அதை அவங்க விளங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அது உடன்பட்ட தாராளமா எப்பனாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சரி, வீடியோ எல்லா வீடியோல அரபியில நாங்க பேசுவோம், நீங்க பாருங்க. கெட்ட ஜின்களை வைத்துதான் சூனியத்தை செய்வார்கள், கெட்ட மனிதர்கள் சொன்னீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஜின்னை பிடிச்சாங்க, சுலைமான் நபியை தவிர வேற யாருக்குமே ஜின்னை கட்டுப்படுத்தாங்க. இப்போ அந்த ஒரு உடன்படாத இருக்குது. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி ஜின்னை கட்டுப்படுத்த முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது சஹாபாக்கள் இல்ல இமாம்கள் யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா முடியும்னு சொல்லி? அதுக்கு ஆதாரம் இருக்கா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க லேட்டா வந்தீங்க. முன்னாடி சொல்லிட்டேன், நான் ஜின்களை கட்டுப்படுத்தவே முடியாது, யாராலையும் ஜின்னை கட்டுப்படுத்த முடியாது. ஜின்ன போய் வழிபடுவாங்க, ஜின்ன வணங்குவாங்க, ஜின்னுக்கு இவங்க அடிமை ஆயிடுவாங்க. ஜின்னு என்ன பண்ணும்னா தன்னுடைய அடிமைக்கு சில காரியங்களை செஞ்சு கொடுக்கும்.
அப்படிதான் ஃபிரௌனுடைய ஆட்சி காலத்துல முன்னாடி நடந்தது, நான் பிறகு நடந்தது ஏதாவது கேட்கிறேன். முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது. மார்க்கம் வந்து ஜின்களோட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கும் இந்த மாதிரி பண்றதுக்கும் அனுமதி இருக்குன்னு சொல்லுது, தடை பண்ணல. முன்னாடி இந்த சட்டம், முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு? ரசூல்லாவுக்கு முன்னாடி போய் செய்திகளை போய் சேகரிச்சு வந்துருவாங்க ஈஸியா. ரசூல்லா வந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுருச்சு. ஒரு செய்தியை கொண்டு வரும்போது அந்த நட்சத்திரம் என்ன செய்யப்படும்? அந்த ஜின் மீது எரியப்படும். சில நேரத்துக்கு அது படுறதுக்கு முன்னாடியே செய்தியை பாஸ் பண்ணிடும். சில நேரத்தில் அது வந்து பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நட்சத்திரம் அந்த மாதிரி பட்டு சுட்டெரிச்சிடும். அப்போ அந்த பாதுகாப்பு தான் உறுதிப்படுத்தப்பட்டதே தவிர தொடர்பு துண்டிக்கப்பட்டதுனா இல்லை. இருக்கு, இன்னைக்கு இருக்கு. ஆமா, செய்ய முடியும். அல்ஹம்துலில்லாஹ் நிறைய கேள்விகள் கேட்டீங்க. அது என்னால் முடிஞ்ச அளவு தெளிவுகளை கொடுத்தேன். சத்தியத்தை விரும்பக்கூடிய மக்கள் நேர்வழியில் பயணிக்க எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கும் அந்த எண்ணம். அந்த எண்ணத்தோடு நம்ம இதை அணுகணும்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தெளிவையும் புரிதலையும் தர வேண்டும். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.